ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்விரான்மெண்ட் டெஸ்ட்டோட டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். என்விரான்மெண்ட்டில் நம்ம மொத்தம் 2 டெஸ்ட்டு பண்ணியிருப்போம். அதில் இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி. இதோட போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஈகாலஜி, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், டெரெஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், அப்புறம் இந்த ஈகோசிஸ்டம் பொல்யூஷன், ரெனியூவபிள் எனர்ஜி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸு, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அப்புறம் பயோடைவர்சிட்டி செகண்ட் பார்ட். இதில் அந்த நம்ம டெஸ்ட்லேயே இது கவர் ஆகிருக்கு. பயோடைவர்சிட்டி, அப்புறம் வந்து இதில் வர பிளான்ட் அனிமல் டைவர்சிட்டி, ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க்கு, இது வரைக்குங்க. கிளைமேட் சேஞ்ச்லேருந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் போர்ஷன்ஸில் பார்ப்போம். இதுக்கு மேலே இப்போ நம்ம காமிச்சோம்ல, இதெல்லாம் தான் இந்த டெஸ்ட்டோட போர்ஷன்ஸு. அப்புறம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் வந்து நம்ம இப்போ இந்த டெஸ்ட்டு டிஸ்கஷனோட கொஷின் பேப்பரு, அப்புறம் ஆன்சர் கீயும் 2தோட பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருக்கு. நீங்கள் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்னு பார்த்திங்கன்னா, நமக்கு யூபிஎஸ்சியில் இது பாலிட்டி மாதிரி ஒரு புக்கை படிச்சுட்டு அதிலேருந்து எக்ஸாக்டாக கொஷின் வரும், நம்ம எழுதிடலாங்கிற மாதிரியான சப்ஜெக்ட் கிடையாது. இதில் வந்து கொஞ்சம் பவுன்சஸ், நிறையா அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். ஸோ சில இது நம்ம படித்ததை வச்சு கெஸ்ஸிங்கில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தெர் ஆர் மோர் சான்சஸ் தட் வி வில் கெட் ராங். அப்புறம் வந்து இதோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா 12th பயாலஜி என்சிஆர்டி புக் இருக்குல்ல, அதில் வந்து லாஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கப்புறம் புக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கர் ஐஏஎஸ் புக்கு இல்லைனா பிஎம்எஃப், இது ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் விட இம்பார்ட்டண்ட் என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன புக்கெல்லாம் வந்து ரொம்ப வைடாக இருக்கும். நிறையா விஷயம் வந்து கொஞ்சம் அன்வான்டாக கூட இருக்கலாம் இந்த நம்ம இப்போ கரண்ட் இதுக்கு. ஸோ வந்து பெட்டர் ஒரு குவிக் ரிவிஷன் மெட்டீரியல் நிறையா அகாடமியோட கம்பைலேஷன்ஸ்லேருந்து போடுவாங்க. அதை நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்து ஹோலிஸ்டிக்காக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் இந்த என்விரான்மெண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். புதுசாக நிறையா லேர்ன் பண்ணது வந்து என்விரான்மெண்ட் வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு நம்ம படிச்சிட்டோன்னு சொல்கிற சப்ஜெக்ட் கிடையாது. எவ்ரி சிங்கிள் கொஷின் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஆன்சர் கீயை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து என்விரான்மெண்ட் சப்ஜெக்டில் வர கொஷின்ஸை கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும். அப்புறம் இந்த வீடியோட எண்டில் வந்து இதே நம்ம இந்த சிலபஸுக்கே வந்து மெயின்ஸுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கடைசியில் சொல்லலாம். அப்புறம் இந்த வீடியோட எண்ட்லேயே இன்னொன்று நம்ம பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் நம்ம இது வீடியோ கொஷின் சால்விங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, கல்வி கற்க நல்ல நூல்களை குற்றமறக் கற்க வேண்டும், அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு ஏற்றவாறு நெறியில் நடக்க வேண்டும். ஓகேங்களா, இதை நம்ம மனசில் வச்சுக்குவோம். நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாமா? இந்த நம்ம எடுத்துருக்க 100 கொஷின்ஸ் வந்து இதில் வந்து 33 to 35 கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து பிக் பண்ணியிருக்கோம். மீதி வந்து அகாடமியோட கம்பைலேஷன்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் பெட்டர் நம்ம கூட ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இங்கே சைடில் எதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணோம் இல்லை எதாவது நான் பாருங்கள் லுக் இன்டூ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன்னா உடனடியாக அதை நீங்கள் போய் பார்த்துருங்க. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு குவிக் அண்ட் ஷார்ட்டாக முடிக்க பார்ப்போம். 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்க பார்ப்போம். இதுக்கு மேலே நீங்கள் டெஸ்ட் சீரீஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ வர்த்தி கிடையாது. ஓகே, கொஷின் நம்பர் 1. Which of the following organisms perform waggle dance for others of their kin to indicate the direction and distance to a source of their food? ஓகே, waggle dance பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்கானிசம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹனிபீஸ், சி தான். இது யாரும் படிச்சிருக்கலாம், ரொம்ப ரேராக தான் இதை கெஸ் பண்ணியிருக்க முடியும். இது 2023 கொஷின் தான். இதை நீங்கள் பெட்டர் இந்த மாதிரி கொஷின் தெரியலனா தொடாமல் இருக்கிறது பெட்டர். ஹனிபீஸ் தான் இதோட ஆன்சரு. இந்த ஸ்பீஷீஸ் பேர் அப்பிஸ் கரிஞ்சோதியன். ப்ரொனவுன்சியேஷன் ராங்காக கூட இருக்கலாம். ஓகேங்களா, இது வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியன் பிளாக் ஹனிபீன்னு சொல்கிறாங்க. இந்த வேகிள் டான்ஸுங்கிறது ஹனிபீஸ் எதுக்கு பண்ணுதுன்னா, டு இண்டிகேட் த டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் அ ரிசோர்ஸ் டு தேர் டீம்மேட்ஸ். அவங்க டீம்மேட்ஸுக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்காக தான் வேகிள் டான்ஸுங்கிறது ஹனிபீ பெர்ஃபார்ம் பண்ணுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வந்து யாரும் படிச்சுட்டு போய் எழுதுகிற கேள்வி மாதிரி இல்லை இது. ஓகே, செகண்ட் கொஷின். Which of the following makes a tool with a stick to scrap insects from a hole in a tree or a log of wood? ஓகே, டூல் வித் அ ஸ்டிக் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆர்கானிசம்னால தான் இது பண்ண முடியும். இதை நீங்கள் ஒரு காமன் சென்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஒராங்குட்டான்,
நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மனுஷனோட ஜீன்ஸ் மாதிரியே இது 96.4% ஜீன்ஸ் ஹியூமன்ஸ் மாதிரியே இதுக்கு இருக்குது. இதோட ஹேபிட்டட் பார்த்திங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் சுமத்ரா, ஜாவா அந்த மாதிரி ஏரியாஸில் தான் இதோட ஹேபிட்டாட்டு. இது வந்து மனிதர்கள் மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இது. இதுதான் வந்து அதோடய ஃபுட்டு இன்செக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு லாகு, வுட்டு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு ஓட்டை போட்டு அதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடும். இது ஒராங்குட்டான். பட் இது வந்து எல்லாருமே எழுதியிருப்பாங்க மோஸ்ட்லி. இந்த டூல் ஹேண்டில் பண்ணுற ஸ்பீசிஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது ஒராங்குட்டான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி இது நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே, கொஷின் நம்பர் 3 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நான் போன இதில் சொல்லியிருந்தோம்ல, இந்த மாதிரி சம்மு, ஆல், நன் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் சைக்கோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டிஸ். சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் பயோலுமினிசன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். பயோலுமினிசன்ட்னா வந்து லைட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுறது, லைட்டை இதை வெளியில் காமிக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் சம் இருக்குது. சம் இருக்கும்போதே நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம் மஷ்ரூம்ஸ் ஹேவ் பயோலுமினேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னால் இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியுமா எல்லா மஷ்ரூமே வந்து இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஸோ மஷ்ரூம் எந்த மஷ்ரூமுக்குமே வந்து இன்செக்டிசைடல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லவே இல்லை அப்படின்னு உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. ஸோ அப்போ நீங்கள் எதா ஒன்று இருக்கும், நமக்கு தெரியாமல் எதா ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இது எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி தான் நீங்கள் போடணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ஆர் நாட் ஷியோர். மஷ்ரூம்க்கு கண்டிப்பாக மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிறைய மஷ்ரூம்க்கு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நமக்கே தெரியும்ல. சில மஷ்ரூம்க்கு வந்து ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இம்யூனோஸ்டிமுலன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, விட்டமின் பி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து சைக்கோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் பார்த்திங்கன்னா பிரெயின் எப்படி வேலை செய்யும், பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். சப்போஸ் சேஞ்ச் இன் மூட்ஸ், ஃபீலிங்ஸ், பிஹேவியர் இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய மஷ்ரூம்ஸும் இருக்குது. பயோலுமினிசன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மஷ்ரூம்ஸும் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது சம் இருக்குது. ஸோ இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆல் 4 தான் நீங்கள் போட்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் குவிக்காக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் நான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் எதாவது சொல்ல வரேன்னா இங்கே நான் இதை டைப் படித்து அதை உங்களுக்கு ஆன்சர் கீ பிடிஎஃப்பில் போட்டுருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, கொஷின் நம்பர் 4 போயிடலாம். 4. If rainforests and tropical forests are lungs of the earth, then surely wetlands functions as its kidneys. Which one of the following functions of wetlands best reflects the above statement? Wetland பற்றி தான் கேள்வி இருக்குது. வெட்லேண்ட் வந்து கிட்னி மாதிரி செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்னியோட ஃபங்க்ஷன் என்ன? உடம்புல இருக்கிற தேவையில்லாத வேஸ்ட்டெல்லாம் வெளியேற்றுற இடம், ஃபில்டர் பண்ணுற இடம். ஸோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட். த வாட்டர் சைக்கிள் இன் வெட்லேண்ட் இன்வால்வ்ஸ் சர்ஃபேஸ் ரன் ஆஃப், சப்சாயில் பெர்குலேஷன் அண்ட் எவாபரேஷன். இது சரியா இல்லை. த algae form the nutrient base upon which fish, crustaceans, mollusks, birds and reptiles and mammals thrive. இதுக்கும் வெட்லேண்டுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி இல்லை. Wetlands play a vital role in maintaining sedimentation balance and soil stabilization. இது வெட்லேண்டோட ஃபங்க்ஷன் தான், பட் கிட்னியோட ரிலேட் ஆகலை. அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்சார்ப் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ். இதுதான் வந்து நமக்கு கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சரு. வெட்லேண்டில் இருக்கிற பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல்ஸ், அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஹெவி மெட்டல்ஸு, நம்ம பொல்யூட் பண்ணி அனுப்புகிற ரன் ஆஃபில் இருக்கிற பொல்யூஷன்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும். ஸோ டி தான் ஆன்சரு. ஓகே, 5th one. Consider the following trees: jackfruit, mahua, teak. How many of the above are deciduous treesங்கிறது தான் இப்போ கேள்வி. டெசிடுவஸ் ட்ரீஸ்னால் தெரியும். எவர்க்ரீன் ட்ரீஸ்னால் வந்து அவங்க லீஃபை ஷெட் பண்ணவே மாட்டாங்க. ஆல் ஓவர் த இயர் வந்து அவங்களுக்கு லீவ்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். டெஃபினெட் பீரியடில் ஃபுல் லீவ்ஸ் போயிடும்னு சொல்ல முடியாது. பட் டெசிடுவஸ் ட்ரீஸுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சம்மர் சீசன், மான்சூன் சீசன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து லீஃபை வந்து உதிர்ந்து போயிருக்கும். ட்ரீயில் லீஃபே இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஒரு சீசன் இருக்கும். அதுதான் டெசிடுவஸ் ட்ரீஸு. ஸோ இதில் எதெல்லாம் வந்து டெசிடுவஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ட்ரீஸோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. எபோனி, ரோஸ்வுட், மஹோகனி, ரப்பர், சின்கோனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் எவர்க்ரீன்னு. இது வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸு, அந்தமான் நிக்கோபார், அப்புறம் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் ட்ராபிக்கல் எவர்க்ரீன் ட்ரீஸ் இருக்கும். மாய்ஸ்ட் டெசிடுவஸ் ட்ரீஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலே ரொம்ப அதிகமாக இருக்கிற ட்ரீஸு, ஃபாரஸ்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா மாய்ஸ்ட் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட்டு தான். அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ஃபோர்ட் ஹில்ஸு, அப்புறம் ஈஸ்டர்ன் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், ஒடிஷா இந்த மாதிரிலாம் இருக்கும். டெசிடுவஸ் ட்ரீயில் தான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த டீக், மஹுவா, சால், சீஷம், ஆம்லா, சாண்டல்வுட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா டெசிடியூஸ் ட்ரீஸில் தான் வருது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக மஹுவா, டீக் நம்ம லிஸ்ட்டில் வந்துருச்சு. இப்போ ஜாக் ஃப்ரூட்டை பற்றி எப்படி திங்க் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஜாக் ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெருசாக இருக்காது, நம்ம கேரளாவிலேருந்து தான் வாங்குவோம். ஸோ அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து டெசிடியூஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஸோ அங்கே ஜாக் ஃப்ரூட் இல்லை அப்படிங்கிறனால அது டெசிடியூஸ் ட்ரீயில் வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணணும். நான் இப்படி தான் திங்க் பண்ணி போட்டேன். ஸோ ஆப்ஷன் வந்து ஒன்லி 2 தான் கரெக்டு. ஓகே, மார்சுப்பியல்ஸ் ஆர் நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. ஓகே, இது ஃபஸ்ட்டு மார்சுப்பியல்ஸ்னால் நீங்கள் என்னென்ன ஒரு ஐடியா இருந்திருக்கணும், இல்லைனா இந்த கொஷின் தப்பாக இருக்கும். நான் இந்த கொஷின் தப்பு தான் பண்ணேன். மார்சுப்பியல்ஸ்னால் என்னென்னா வந்து இந்த நம்ம இது பார்த்துருப்போம்ல, கங்காரோன்னு சொல்லிட்டு வைல்ட் லைஃப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல, கங்காரோஸ், அதாவது இந்த பவுச்செல்லாம் இருக்கும்ல அந்த அனிமல்ஸுக்கு, அதை தான் மார்சுப்பியல்ஸ்னு சொல்லுவாங்க. தே ஆர் மேமல்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில், பப்புவா நியூகினி, சவுத் அமெரிக்கா இங்கெல்லாம் இருக்குது அனிமல்ஸ். மார்சுப்பியல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அனிமல்ஸ்னு பார்த்தீங்கன்னா கங்காரோ, வாலபீஸ், அப்புறம் பண்டி கூட்ஸ், கோலாஸை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, KOALASன்ட்டு. இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சிஸ்டம் பேஸ்டு வால்பேப்பராக கோலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை இருக்கும், ஒரு அனிமலோட இது இருக்கும், அதுதான் மார்சுப்பியல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து தே ஆர் நாட் நேச்சுரலி ஃபவுண்ட் இன் இந்தியா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. மார்சுப்பியல்ஸ் கேன் த்ரைவ் ஒன்லி இன் மான்டேன் கிராஸ்லேண்ட்ஸ் வித் நோ ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. கேன் ஒன்லி த்ரைவ் இன் மான்டேன் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து ஆல் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஹேபிட்டேட்டில் அவங்களால வாழ முடியும். ஓகேங்களா? ஸோ மார்சுப்பியல்ஸ்னால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பவுச் இருக்கிற அனிமல்ஸு. பட் வந்து பவுச் வந்து எல்லா ஃபீமேல்ஸுக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பவுச்சில் தான் வந்து அதோட குழந்தைகளை வந்து கேரி பண்ணும் அது இந்த மேமல்ஸு. இப்போ ஸோ நீங்கள் வந்து கேன் ஒன்லி த்ரைவ் இன் மான்டேன்ங்கும்போது இந்த ஒன்லி நான் சொன்னேன்ல காஷன் வேர்ட் இருக்குது, இதை வச்சு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அப்படி சொல்லிட முடியாது, ஏன்னா மேலே இங்கே நாட்டு கூட தான் இருக்குது. இதை பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக போட்டேன். பட் வந்து நிறைய பேர் இது கரெக்டாக போட்டு தான் வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு மார்சுப்பியல்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். இதுதான் கரெக்டானது. ஓகே, 7 போயிடலாமா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபானா. ஓகே, ஃபானானா அனிமல்ஸ் அண்டு பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி. ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஜென்ரலி நாக்டர்னல்னால் தெரியும்ல, மோஸ்ட் ஆக்டிவ் ஆஃப்டர் சன்செட். இருட்டினதுக்கப்புறம் தான் அது ஆக்டிவாக இருக்கும், அது வேட்டையாடுறது, அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அதுதான் நாக்டர்னல்னு சொல்கிறாங்க. இதில் எதெல்லாம் வந்து ஜென்ரலி நாக்டர்னல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் லைன் டெயில் மசாக்னு சொல்கிறாங்களே, இது வந்து டயானல் ஸ்பீஷீஸ். டயானல்னால் வந்து காலையிலையும் ஆக்டிவாக இருக்கும், ஈவினிங்கும் ஆக்டிவாக இருக்கும், நைட்டும் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரிக்டாக நாக்டர்னல் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. இதோட கேட்டகிரி பார்த்திங்கன்னா கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா என்டேஞ்சர்டு ஸ்டேட்டஸ் ஷெட்யூல் 1 வந்து வச்சுருக்காங்க. WPA வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே ஷெட்யூல் 1 வச்சுருக்காங்க. சைட்ஸ்லேயும் வந்து அப்பெண்டிக்ஸ் 1 வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மலபார் சைவெட் இருக்குல்ல, இது வந்து ஒரு நாக்டர்னல் அனிமல். ஓகேங்களா? நாக்டர்னல் அனிமல். ஓகேங்களா? இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க. ஷெட்யூல் 1 சைட்ஸில் அப்பெண்டிக்ஸ் 3 வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் இந்த ஃபாஸ்ட்டில் நோட் பண்ண முடிஞ்சால் பெட்டர், இல்லைனா நம்ம ஆன்சர் PDF நீங்கள் இன்னொரு டிவைஸில் நீங்கள் சைடில் வச்சுட்டே கூட இந்த வீடியோ ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா நோட்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால இங்கே டைப் அடிச்சுட்டு இருந்தால் டைம் ஆகும், அதுக்கு தான். ஓகேங்களா? இது வந்து மலபார் சிவேட் வந்து எண்டமிக் டு வெஸ்டர்ன் காட்ஸ். எண்டமிக்னால் வந்து மோஸ்ட்லி ரெஸ்ட்ரிக்டட் டு த பர்டிகுலர் ஈகோசிஸ்டம்ங்கிற மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகோசிஸ்டமில் தான் வந்து இதை பார்க்க முடியும். சாம்பார் டீர் நம்ம பார்க்குற டீர் வந்து தே ஆர் மோர் ஆக்டிவ் டியூரிங் டான் அண்ட் டஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து மறுபடியும் வந்து அதை வந்து நம்ம இந்த நாக்டர்னல் லிஸ்ட்டில் வந்து சாம்பார் டீரை வந்து போட முடியாது. அதோட ஸ்டேட்டஸ் வந்து வல்னரபிள். ஸோ வந்து இதில் என்ன ஆன்சர் நம்ம பார்த்த வரைக்கும் மலபார் சிவேட் மட்டும்தான் வந்து நாக்டர்னலில் வருது. ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 1. ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இதெல்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இந்த ஆன்சர்லாம் வந்து நீங்கள் புக்கில் படித்ததெல்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ நம்ம பார்த்த 7-8 கொஷின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஷின்ஸ் நியூவாக தான் இருக்கும்.
அப்படி தான் கேட்குறாங்க மோஸ்ட்லி எக்ஸாமில். பட் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இந்த கொஷின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த கொஷினை பார்த்துட்டு நீங்கள் பின்னாடி வர கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்களோட டெம்பரை லூஸ் பண்ணி தப்பு பண்ணக்கூடாது. இது வந்து நமக்கான கேள்வி இல்லை, நமக்கான கேள்வி ஈஸியான கொஷின்ஸ் பின்னாடி இருக்குது அப்படிங்கிற ஹோப்பில் நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் டீல் பண்ணோம். பதட்டம் அடையவோ பேனிக்காகவோ கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ, நம்ம பின்னாடி நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த கொஷின்ஸ்லாம் விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு சப்போஸ் நம்ம அட்டன் பண்ண வேண்டிய கொஷின்ஸ் இன்னும் நிறையா இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எழுதிடலாம். ஓகேங்களா? ஓகே. 8. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் இந்தியன் ஸ்குரில்ஸ். ஓகேங்களா? இந்த கொஷின்லாம் வந்து நாங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. படிக்கும்போது எக்ஸாமில் வெறும் ஸ்குரில்ஸ்னு படிச்சுட்டு இருந்தோம். பட் கொஷின் வந்து இந்தியன் ஸ்குரில்ஸ். ஓகேங்களா? பட் என்னோடய மைனஸ் என்ன, எனக்கு ஸ்குரிலை பற்றியே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. நீங்கள் இந்தியன் ஸ்குரில்ஸ்னு கேட்டிருந்தாலும் நான் அதான் எழுத போகிறேன், ஆஃப்ரிக்கன் ஸ்குரில்ஸ்னு கேட்டாலும் நான் அதான் எழுதியிருப்பேன். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படி இருக்குது. ஓகே, அதுவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இதோட ஆன்சருமே வந்து நிறையா டிஸ்பியூட் தான். ஒவ்வொரு அகாடமியை ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சியும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் ஒன்லி 2 ஒன்லி 3 இருக்கிறதுனால அவன் எந்த 2 கரெக்டுன்னு சொல்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் படி இந்த கொஸ்டினை இப்போ டீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, இவங்க வந்து அணில் வந்து பரோஸில் வந்து நெஸ்ட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ட்ரீ டாப்பில் தான் அணில் வந்து மோஸ்ட்லி கட்டும். ஏன்னா டு எஸ்கேப் ஃப்ரம் ப்ரிடேட்டர்ஸ், கிரவுண்டில் நிறையா எலி நிறையா த்ரெட்டெலாம் இருக்கிறதுனால அதனால் அவங்க ட்ரீ டாப்பில் தான் மோஸ்ட்லி அதை வந்து கட்டுது. அதுவும் இந்த கிராஸு, பிரான்ச்சோட பீசஸ்ஸு இதெல்லாம் வச்சு தான் வந்து நெஸ்ட்டு கட்டுது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ராங்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தே ஸ்டோர் தேர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் லைக் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இந்த கிரவுண்டு. ஓகே, இது கரெக்டு தாங்க. ஏன்னா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிற ஒரு இடம், ஓப்பன் இதில் வச்சுருந்தா வந்து நிறையா ஸ்பீஷீஸ்லேருந்து வந்து எடுத்துக்கும். அப்படிங்கிறனால அவங்க பரோ பண்ணி அதை கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அப்புறம் வந்து தே ஆர் ஆம்னிவோரஸ். இது கரெக்டு தான். நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கன்ஃபியூசிங்காக இருந்தாங்க. பட் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது ஆம்னிவோரஸ் தான். இன்செக்ட்லாம் கூட சாப்பிடும், பழம், அப்புறம் விதைகள், நட்ஸு இதெல்லாம் போக இன்செக்டையும் தான் அது சாப்பிடுது. ஸோ தே ஆர் ஆம்னிவோரஸ் ஸ்பீஷீஸு. ஓகேவா? இப்படி பார்க்கும்போது நீங்கள் பொதுவாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒமிட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்லி 2 போட்டிருந்துருக்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ ஆல்ரெடி, இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒன்லி 2 நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் ரைட் ஆகுது. பட் இதை வந்து நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் போடக்கூடாது. நீங்களே நிறைய கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா ஒன்லி 2 இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். பட் வந்து டோன்ட் ஃபாலோ இட் வெரி பிளைண்ட்லி. ஓகேங்களா? 9th போயிடலாம். சர்டன் ஸ்பீஷீஸ் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் வெல் நோன் ஆஸ் கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஃபங்கை. இந்த கேள்விலாம் வந்து எனக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் பெட்டர் டு லீவ். இதெல்லாம் வந்து ஒரு எந்த கெஸ்ஸுமே வந்து யூஸ் பண்ணி நம்ம போடவே முடியாது. இப்போ எதாவது கெஸ் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் எது பாருங்கள், உனக்கு ரைட் ஆகிற ஆப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதெல்லாம் டோட்டலாக கெஸ் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி கேள்வியே பெட்டர் டு லீவ். இதுக்கு ஆன்சர் வந்து ஆண்ட்டு தான். இது நான் ஆன்சர் கீ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபங்கையிலே சில ஸ்பீஷீஸ் வந்து மியூச்சுவலிஸ்டிக் இதில் வந்து செயல்படும். மியூச்சுவலிஸ்டிக்னால் வந்து ஆண்ட்டும் பெனிஃபிட் ஆகும், ஃபங்கையும் பெனிஃபிட் ஆகும். அந்த மாதிரி சப்போஸ் இப்போ நம்ம கோரல் ரீஃப்லலாம் பார்த்துருப்போம்ல, ஜூக்ஸாந்தலே ஆல்கே வந்து ஜூக்ஸாந்தலே ஆல்கேவும் கோரல் ரீஃபும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கோரல் ரீஃப் வந்து அவங்களுக்கு வந்து ஜூக்ஸாந்தலே ஆல்கேக்கு வந்து இடம் கொடுக்கும் தங்குறதுக்கு. ஜூக்ஸாந்தலே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக வர நியூட்ரியன்ஸ் எல்லாம் கோரல் ரீஃப் கொடுக்கும். அந்த மாதிரி மியூச்சுவலிசம் இதில் வந்து அவங்க சிம்பயாசிஸில் வாழ்கிறதுனால இந்த இதுக்கும் அதை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபங்கை கூட வந்து சிம்பியாசிஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்பீஷீஸ் எதுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ஆண்ட் தான் ஆன்சரு. தெரியலனா இது வந்து பெட்டர் டு லீவ். இதெல்லாம் வந்து தொட்டு ரிஸ்க் எடுக்கவே கூடாது. ஓகேவா? 10th போயிடலாம். ஓகே வித் ரெஃபரன்ஸ் டு குச்சி, இது வந்து அந்த டைமில் 2022 டைமில் வந்து இது நியூஸில் இருந்த ஒரு டேர்மு. ஒரு சில பேர்னால் இதை வந்து எழுத முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது இது உங்களுக்கு அன்னோன் டேர்ம் மாதிரி தெரியலாம். பட் அந்த காலத்தில் வந்து 2022 இது கொஞ்சம் ரிலவெண்ட்டான கொஷின் தான். என்வைரன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பாதி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஷின் தான் வருது. ஸ்டாட்டிக் மட்டும் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் அப்பியர் ஆக முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்விரான்மெண்ட் மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு இட் இஸ் அ ஃபங்கஸ் கரெக்டு தான். மோஸ்ட்லி வந்து இது வந்து மஷ்ரூம்னு தெரிஞ்சவங்கலாம் இது வந்து இட் இஸ் அ ஃபங்கஸுங்கிறதுக்கு ரைட்டு தான் போட்டிருப்பாங்க. இட் க்ரோஸ் இன் சம் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் ஏரியாஸ், இதுவும் கரெக்டு தான். இது வந்து அது கரண்ட் அஃபேர்ஸு. இட் இஸ் கமர்ஷியலி கல்டிவேட்டட் இந்த ஹிமாலயன் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா அப்படி சொல்லியிருக்காங்கல்ல, இதுதான் தப்பு. இது கமர்ஷியல் கல்டிவேஷன்லாம் பண்ணல. இது வந்து
ஆக்சுவலாக வந்து இது காஸ்ட்லியஸ்ட் நோன் ஃபங்கை இந்த வேர்ல்டு வந்து இது ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் நோன் இதில் வந்து இதுவும் ஒன்று. பட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரேர் வெரைட்டி, கமர்ஷியலாலாம் கல்டிவேட் பண்ண முடியாது. இது வந்து எப்போ எங்கெல்லாம் க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல், உத்தரகண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த மாதிரி இதில் தான் க்ரோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு கொடுத்துருக்காங்களே அதுதான் தப்பு. இது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் க்ரோ ஆகுது, கமர்ஷியலாலாம் இன்னும் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இதோட சீசனுமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் தான், ஒரு ஃபியூ வீக்ஸ் ஸ்ப்ரிங் சீசனில் மட்டும்தான் இது வந்து க்ரோ ஆகும். அப்புறம் வந்து இதை யார் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா வந்து லோக்கல்ஸ் ஆஃப் நார்த் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அவங்க தான் வந்து இதை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கமர்ஷியலி கல்டிவேட்டடுங்கிறது மட்டும் தப்பு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் 1 and 2. இந்த கொஷின் வந்து இப்போ நீங்கள் பார்க்கும்போது 2024 பார்க்கும்போது இது ரிலவெண்ட் இல்லாமலோ படிக்காத மாதிரியோ தெரிஞ்சால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் இது ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்கிறனால கண்டிப்பாக இதை நீங்கள் தெரிஞ்சுட்டு தான் இனி வர அட்டம்ஸுக்கு நீங்கள் போகணும். ஓகே, 11th ஒன் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பேர்டு? நாட் அ பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்பீஷீஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த இத்தனை கொஷின்ஸ்லேயே வந்து எவ்வளோ ஸ்பீஷீஸ் வந்துருச்சு அதுக்குள்ளன்ட்டு. ஸ்பீஷீஸ் படிக்கிறது வந்து கொஞ்சம் சில பேருக்கு சிக்கலாக தான் இருக்கும், பட் வந்து படிக்கிறாங்க எல்லோரும். ஸோ நம்மளும் படித்து தான் ஆகணும். இந்த கோல்டன் மக்ஷீர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்ட் மூவிங் வாட்டர்ஸில் தான் இருக்கும். இது வந்து ஆல்சோ கால்டு டைகர் அமாங் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபிஷ்ஷு, இது அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இது வந்து நாட் அ பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நாட் அ பேர்டு தான். ஓகேங்களா? இது இந்தியன் நைட் ஜார். ஸ்பூன் பில் ஒயிட் ஐபிஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து இட் இஸ் அ பேர்டுங்கிற மாதிரி. இந்தியன் நைட் ஜார் வந்து அதை பற்றி தெரியலனா ப்ராப்ளம் இல்லை, இது இட் இஸ் அ நாக்டர்னல் பேர்ட். ஸ்பூன் பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டுவரிஸு, சால்ட் வாட்டர் லேக்ஸு இந்த மாதிரி இதிலெல்லாம் பார்க்கலாம். ஒயிட் அபிஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மார்ஷ்லேண்டு, கோஸ்டல் எஸ்டுவரிஸு, மேங்க்ரோவ்ஸு, ஃப்ளட்டட் ஏரியாஸு, ஸ்வாம்ப்பு இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இதை பார்க்கலாம். கோல்டன் மக்ஷீர் தான் வந்து ஃபிஷ்ஷு. ஓகேங்களா? இட் இஸ் க்ரோன் இன் ஃபாஸ்ட் மூவிங் வாட்டர்ஸ், அதாவது வேலி சைடு, ஹில் சைடில் இருக்கிற வாட்டர் பாடிஸ்லாம் பார்க்கலாம். இட் இஸ் கால்ட் டைகர் அமாங் ஃபிஷ் டியூ டு இட்ஸ் ஹண்டிங் கேப்பபிலிட்டிஸ். ஓகேங்களா? டைகர் அமாங் ஃபிஷ்ஷஸ். ஓகே, இதை மட்டும் நம்ம எழுதிடுவோம். மீதி நான் சொன்னதெல்லாம் வந்து நம்ம பிடிஎஃப்பில் இருக்குங்க. ஓகேங்களா? 12th ஒன் போயிடலாமா? பயோராக் டெக்னாலஜி இஸ் டாக்ட் அபவுட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சிச்சுவேஷன்ஸ்? ஓகே, பயோராக் டெக்னாலஜி இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ரீஸ்டோரேஷன் ஆஃப் டேமேஜ்டு கோரல் ரீஃப், இதுதான் இதுக்கு ஆன்சரு. இது எப்படி பார்த்திங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னா வந்து ஒரு எலக்ட்ரானிக் கேத்தோட வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வச்சோன்னா வந்து அது தண்ணியில் டிசால்வ் ஆகிருக்கிற கால்சியம் கார்போனேட் இருக்குல்ல, அதை வந்து இது வந்து அதை செடிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி கால்சியம் கார்போனேட் சாலிடை வந்து ஒரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணிவிடும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக கோரல் ரீஃப் வளர்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் ஆகுது. லைட்டாக நம்ம அந்த எலக்ட்ரோடில் கரண்ட் பாஸ் பண்ணோன்னா வந்து வோல்டேஜ் பாஸ் பண்ணோன்னா இந்த டிசால்வ் ஆகிருக்கிற கால்சியம் கார்போனேட் செடிமெண்ட்ஸ்லாம் வந்து அதில் டெபாசிட் ஆகிரும். ஸோ வந்து அது கோரல் ரீஃப் வளர்கிறதுக்கான ஒரு கண்டக்டிவ் என்வாயன்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும். இதை எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குஜராத்தில் வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் இருக்குல்ல, அங்கே வந்து இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்டுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், இது ஈஸி கொஷின் தான் அது. ஓகேங்களா? ரீஸ்டோரேஷன் ஆஃப் டேமேஜ்டு கோரல் ரீஃப்ஸ். ஓகே, 13th போயிடலாம். Which of the following regulatory bodies in India is responsible for formulating standards and guidelines to control noise pollution? Okay, noise pollution மட்டும் இல்லை, ஏர் பொல்யூஷன், மற்ற பொல்யூஷன் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சியாக தான் இருக்க முடியும். சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது என்ன ஆக்டுக்கு கீழே வருது? சிபிசிபி எந்த ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட், அந்த மாதிரி தான். ஓகேங்களா? வாட்டர் ஆக்ட் இது கீழே தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சில கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, சிபிசிபி வந்து வாட்டர் ஆக்ட் கீழே பண்ணியிருக்காங்களா, ஏர் ஆக்ட் கீழே ஆரம்பிச்சிருக்காங்களா? நம்ம ஜென்ரலாக பொல்யூஷன்னா ஏர் பொல்யூஷன் தான் மைண்டுக்கு வரும். ஸோ ஏர் ஆக்ட்னு போட்டுறக்கூடாது. வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் கீழே தான் வந்து சிபிசிபி கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா பொல்யூஷனுக்குமே பார்த்திங்கன்னா இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். சிபிசிபி ஏர் பொல்யூஷன், ஏர் குவாலிட்டி மானிட்டரிங்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் வாட்டர் பொல்யூஷனாக இருக்கும், அது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிள் வந்து சிபிசிபி தான். ஓகேங்களா? இவங்க வந்து நாய்ஸ் பொல்யூஷனுக்குமே வந்து சில நார்ம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. 3 டைப் ஆஃப் நார்ம்ஸ் இருக்குது. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எவ்வளோ டெசிபல் அலவுடு, கமர்ஷியல் ஏரியாஸ் கமர்ஷியல் இதில் எவ்வளோ அலவுடு, இண்டஸ்ட்ரியலில் எவ்வளவு, அப்புறம் சைலண்ட் ஜோன்ஸ்லாம் கூட சில இது அறிவிச்சிருக்காங்க. ஸ்கூல்கிட்ட, ஹாஸ்பிட்டல்கிட்ட இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இந்த டெசிபல்ஸ்க்கு மேலே சவுண்டு கேட்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இதோட டெசிபல்ஸு அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பிடிஎஃப்பில் பார்த்துக்கோங்க, நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? 14th போயிடலாமா? Consider the following statements about photochemical smog.
இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான இதை பார்த்து வச்சுக்கணும். கிளாசிக்கல் ஸ்மாக்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்ட்டு உடனே பார்த்துக்கோங்க. கிளாசிக்கல் ஸ்மாகு ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். கிளாசிக்கல் ஸ்மாக் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் இல்லாமலே ஃபார்ம் ஆக முடியும். சல்ஃபர் டை ஆக்சைடு பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த இன்கம்ப்ளீட் ஃபியூயல் கம்பஷன் மூலமாக வெளியே வந்து ஃபார்ம் ஆகிற பொல்யூஷன்னால் வர ஃபாக் தான் வந்து கிளாசிக்கல் ஸ்மாகு. ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் வந்து சன்லைட் கூட ரியாக்ட் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகிறது வந்து ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகு. இது வந்து கண்டிப்பாக சன்லைட் தேவை ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகுக்கு. பட் கிளாசிக்கல் ஸ்மாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சன்லைட் தேவைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த பேசிக்கை வச்சு அட்டன் பண்ண முடியுமா? இட் இஸ் அன் ஆக்சிடைசிங் ஸ்மாக். இது கரெக்டு தான். சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் இது ஆகுது ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாகு. இட் இஸ் மேட் அப் ஆஃப் செகண்டரி பொல்யூட்டன்ஸ் லைக் ஓசோன். கரெக்டு தான். இட் கேன் பி ஃபார்ம்ட் ஈவன் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட். இது வந்து ஃபோட்டோகெமிக்கல் ஸ்மாக் வந்து இது தப்பு. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் உடனடியாக போய் பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகேங்களா? 15 போயிடலாமா? ஓகே. Which of the following constitute the principle of radioactive waste management followed in India? Okay. Protection of human health and environment. Correct தான். Concern for future generations. Correct தான். Establishment of legal framework. Correct தான். Waste minimalization and management. ஓகே. இன்டர்டிபெண்டன்சி அண்ட் சேஃப்டி ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஓகே. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி தானே நம்ம நியூக்ளியர் பாலிசி உருவாக்குறோம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான கொஷின். 1 2 3 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸுமே வந்து நம்ம பார்க்க முடியும் என்விரான்மெண்ட்டில். இப்போ மேலே சில கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி தொடவே முடியாத மாதிரி பார்த்தோம். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நமக்கான கேள்வியெலாம் பின்னாடி இருக்குன்னு சொன்னேன்ல, பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஈஸியான கேள்வியும் வருது. ஸோ நீங்கள் கூலாக இருந்தீங்கன்னா நமக்கான கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகே. 16th போயிடலாம். ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஆர் டெசிடுவஸ் ட்ரீஸ்? ஓகேங்களா? நம்ம அப்போவே பார்த்தோம்ல, இந்த எபோனி மட்டும் நீங்கள் தூக்கிட்டிங்கன்னா மீதி ரெண்டுமே வந்து நம்ம டெசிடுவஸ் ட்ரீ தான். மல்பெரி அண்ட் பேம்பு வந்து எவர் க்ரீன்லேயும் வருது. ஸோ அதனால் டெசிடியஸ் ட்ரீ கிடையாது அப்படின்லாம் நீங்கள் போட்டு வரக்கூடாது. ஓகேங்களா? இது ஒன்லி 2 தான் ஆன்சர். எபோனி, மஹோகனி இந்த மாதிரி சில ட்ரீஸ்லாம் வந்து எவர் க்ரீன் ட்ரீஸ். ஓகேவா? அது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த ஆன்சர் போட்டிருக்கலாம். 17 போயிடலாம். இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஈக்காலஜிக்கல் கன்சர்வேஷன் தாவராய், தேவ்குடி அண்டு தேவரஹட்டி. ஓகே. இதெல்லாம் என்னென்னு கேட்குறாங்க, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதை குறிக்குதுன்னு கேட்குறாங்க. சாக்ரெட் க்ரோவ்ஸ், வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங், ரிசர்வாயர் ஆஃப் மெடிக்கல் பிளான்ட்ஸ். ஓகே. இது ஆக்சுவலாக இதை பற்றி எனக்கும் தான் தெரியாது. பட் வந்து தேவ் இந்த மாதிரிலாம் பார்த்த உடனே வந்து ஓகே ஒருவேளை இது சாக்ரெட் க்ரோவ்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா போட்டேன். சாக்ரெட் க்ரோவ்ஸ்னால் தெரியும்ல, நம்ம தமிழ்நாட்டில் வந்து கோவில் காடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கோவில்களை சுற்றியும் கோவிலுக்குன்னு சில லேண்டெல்லாம் விட்டு வச்சுருப்போம்ல, அதாவது அந்த மரங்கள்லாம் வந்து மெடிசினல் பர்பஸ்க்காகவும் கல்ச்சரல் ப்ரிசர்வேஷனுக்காகவும் நம்ம சில இதெல்லாம் க்ரோ பண்ணுறோம்ல, அதுதான் சாக்ரெட் க்ரோவ்ஸு. இட் ஹாஸ் இம்பார்ட்டண்ட் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் அண்டு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. ஸோ இதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து மக்கள் வந்து கீழே விழுகிற சருகள், இலைகள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து யாருமே வந்து இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவோ வெட்டவோ முடியாது. ஹியூமன்லாம் வந்து உள்ள அலௌடு கிடையாது. ஒன்லி ஃபார் இந்த வேஸ்ட் கலெக்ஷன் ப்ரொடியூஸ் கலெக்ஷனுக்கு மட்டும்தான் போகிறாங்க சாக்ரெட் க்ரோவ்ஸு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டேர்மெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இது போட்டுடலாம். பட் சம்டைம்ஸ் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு தோணும்போது நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் போட்டு வரலாம். சாக்ரெட் க்ரோவ்ஸ். ஓகேங்களா? ஓகே. 18 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் சைட்ஸ்: சாக்ரெட் க்ரோவ்ஸ், பொட்டானிக்கல், ஜுவாலஜிக்கல் பார்க், வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க். ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸிட்டு கன்சர்வேஷன்? எக்ஸிட்டுனா பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டு, இன்சிட்டு ரெண்டு இருக்குது. இன்சிட்டுனா ஒரு ஸ்பீஷீஸோட நேச்சுரல் என்விரான்மெண்ட்லேயே வந்து அதை பாதுகாக்கிறது, நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில். எக்ஸிட்டுனா பார்த்திங்கன்னா அதை கன்சர்வேஷன் பண்ணுற பர்பஸுக்காக வந்து அதோட நேச்சுரல் செட்டிங்லேருந்து வெளியே கொண்டு வந்து ஹியூமனோட பாதுகாப்பில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் செட்டிங்ஸில் அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அதுதான் இன்சிட்டோ எக்ஸிட்டோ. ஓகே. இப்போ இதில் கேட்டிருக்கிறது வந்து எக்ஸிட்டோ கேட்டிருக்காங்கல்ல. ஓகே. அனிமலோட ஹேபிட்டட்லேருந்து அதை வெளியில் கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் அதை பாதுகாப்பாங்க. அதுதான் எக்ஸிட்டோ. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் இல்லை, பிளான்ஸும் தான். ஓகே. கன்சிடர் சாக்ரெட் க்ரோவ்ஸ். ஓகே. பொட்டானிக்கல் கார்டன் பார்த்திங்கன்னா
அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப்பு, மனுஷங்க தான் அதை செட்டப் பண்ணுறாங்க. ஜுவாலஜிக்கல் ஜூஸும் அப்படி தான். வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க் அதுவும் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன் தான். அது வந்து இன்சிட்டுவாக வந்து உள்ளே வந்து எதுக்கிற மாதிரி அப்படி கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்லி 3. சாக்ரெட் க்ரோவ்ஸ் மேலே பார்த்தோம்ல, அது வந்து நேச்சுரல் செட்டிங்ஸில் அதுவே இருக்கிற ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஹியூமன்ஸ் யாருமே அதை அந்த செட்டிங்ஸ்குள்ளே நுழைய மாட்டாங்க. பட் இது மூணுமே பார்த்திங்கன்னா ஹியூமன் மேடு, கன்சர்வேஷனுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 3. ஓகேங்களா? ஓகே, 19 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மேஜர் சோர்ஸஸ் ஆஃப் சாயில் பொல்யூட்டன்ஸ் இன் இந்தியா? ஓகே, பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு ஈஸி கொஸ்டின். இதில் ஏதாவது சாயில் பொல்யூஷனுக்கு கீழே வராதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இது எல்லாத்துமே சாயில் பொல்யூஷன் கான்ட்ரிபியூட் பண்ணுற ஃபேக்டர்ஸ் தான். ஓகேங்களா? கண்ணை மூடிட்டு ஆல் 4 போட்டுருணும். ஓகேங்களா? 20 போயிடலாம். கம் அரபிக் recently seen in the news for its use in fizzy drinks and candy industry is derived from. ஓகே, இது வந்து இதை ஏன் கேட்டிருக்காங்கன்னு தெரில. இது ஒரு அகாடமியோட கம்பிலேஷன்லேருந்து எடுத்த கொஷின் தான். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் போல் இருக்குது அந்த டைமில். அக்கேஷியா ட்ரீ இது எந்த ஊரில் இதை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூடான் மட்டும் இல்லைங்க, இந்த என்டையர் சஹேல் ரீஜியன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் மேப்பில் பார்த்துருப்பீங்க. அதாவது மேப்பில் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா செனகல்லேருந்து சொமாலியா வரைக்கும் இருக்கிற எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா சஹேல் ரீஜியன் தான். அதில் தான் வந்து இந்த கம் எடுக்கிறாங்க. ஸோ எந்த ட்ரீலேருந்து எடுக்கிறாங்கன்னா அக்கேசியா ட்ரீ. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நியூஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னு கரண்ட் அஃபேர்ஸில் எக்ஸ்பிளிசிட்டாக வந்திருக்கு. நீங்கள் படித்த இதில் இருக்குன்னா நீங்கள் எழுத முடியும். பட் இல்லைனா இந்த கொஷின் எல்லோரும் அட்டன் பண்ணுற ஒரு கொஷின்லாம் சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி இதை லேர்ன் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரைப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த கன்சர்வேஷன் ஆஃப் டைகர்ஸ்? ஓகே, கன்சர்வேஷன் ஆஃப் டைகர்ஸில் எந்த ட்ரைப் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க? இன் நாகார்ஜுன ஸ்ரீசைலம் ஏரியா. இந்த டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னா தெலுங்கானா ரீஜனில் இருக்குது. கிருஷ்ணா ரிவர் கூட இதில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது. இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இந்த நாகார்ஜுன டைகர் ரிசர்வ் தான் வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ். அது ஒரு ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்க்கலாம் எந்த ட்ரைப் அங்கே இருக்குன்னு. மல்தாரி ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்காங்க. இதை நான் வேறு ஒரு டெஸ்ட் சீரிஸ் கம்பைலேஷன் மூலமாக இதை பார்த்துருக்கேன். அங்கே வந்து பன்னி கிராஸ்லேண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து இவங்க இருக்காங்க, இந்த ட்ரைப் மல்தாரி ட்ரைப் வந்து. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிர் ஃபாரஸ்ட்டில் லைன் மேனேஜ்மெண்ட் லைன்ஸ்லாம் இருக்குல்ல, ஒன்லி ஹேபிட்டட் ஃபார் ஏசியாட்டிக் லைன்ஸ் வந்து கிர் ஃபாரஸ்ட் குஜராத். அங்கே வந்து லைன் கன்சர்வேஷனுக்கு இந்த ட்ரைப்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. புகுன் ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அருணாச்சலில் இருக்காங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சென்சூ ட்ரைப்ஸ் வந்து நீங்கள் இந்த ட்ரைபல்ஸ் இந்தியாவோட ட்ரைப்ஸ் வந்து எந்தெந்த ட்ரைப்ஸ் எங்கெங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சூ வந்து ஆந்திரா ரீஜனில் இருக்காங்கன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த படித்ததை வச்சு தான் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும். சென்சூ ட்ரைப்ஸ் வந்து டைகரை ஹெல்ப் பண்ணுறாங்க, நாகார்ஜுன சாகம் அந்த டேட்டாலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ட்ரைப் வந்து அந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிற ஹிண்ட்டை வச்சு இந்த கொஷின் அட்டன் பண்ணோம். இதுதான் ஆன்சரு. கோண்ட் ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் வைட் ஸ்ப்ரெட் அரவுண்ட் சென்ட்ரல் இந்தியா. அவங்க நிறைய ஸ்டேட்ஸில் இருக்காங்க. நாகார்ஜுன சாகர் ஸ்ரீசைலம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா சென்சூ ட்ரைப்ஸ் தான் இருக்காங்க. இதுதான் ஆன்சரு. நீங்கள் இந்த லொக்கேஷன் அது எங்கே இருக்குது, அந்த நாகார்ஜுன சாகர் டைகர் ரிசர்வ் படிக்கும்போது அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ட்ரைப்ஸ் எந்தெந்த ட்ரைப்ஸ் இந்தியாவில் எந்தெந்த ரீஜனில் வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த கொஷின் வந்து ஒரு ஈஸி கொஷின் தான். ஓகேங்களா? ஓகே, 22 போயிடலாம். In how many of the following examples of interactions among the species one interacting species is definitely harmed? ஓகே, இவங்க கேட்குற கொஷின் வந்து ஒன்று வந்து கண்டிப்பாக ஹார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? அமெனாலிசம். நிறையா இது இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கள. கமென்சாலிசம்னா என்னது? ஒன்று வந்து ஒரு ஸ்பீசிஸ் வந்து ப்ளஸ் ஆகிருக்கும், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து அன்அஃபெக்டடாக இருந்திருக்கும். அமெனாலிசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம் ஆகிருக்கும், அதாவது மைனஸ், இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து அன்அஃபெக்டடாக இருக்கும். அதுதான் இதுக்கு அமெனாலிசம். அதுதான் கேட்டிருக்காங்க கொஷின். ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ட் ஆகும்போது ஒரு ஸ்பீசிஸ் வந்து நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு ஸ்பீசிஸ் வந்து அஃபெக்டே ஆகலை. அதுதான் கேட்டிருக்காங்க. கமென்சாலிசம்னா +0 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பயாசிஸ்னு ஒன்று இருக்குது. சிம்பயாசிஸ்னால் வந்து ப்ளஸ் அப்போயே பார்த்தோம்ல மியூச்சுவலிசம் ஆர் சிம்பயாசிஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சிம்பயாசிஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பீஷீஸுக்குமே ப்ளஸ்ஸு, அதாவது கோரல்ஸ் அண்ட் சூக்ஷாந்தல ஆல்கே அது பார்த்தோம்ல, ரெண்டுத்துக்குமே ப்ளஸ்ஸு. இன்னொன்று இருக்குது ப்ரிடேஷன் ஆர் காம்படிஷன் இந்த மாதிரி சொல்லுவாங்க.
அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பீஷீஸ் வந்து நெகட்டிவ் ஆயிரும், இன்னொரு ஸ்பீஷீஸ் வந்து பாசிட்டிவ். அதாவது ஒரு டைகர் வந்து ஒரு டீரை ஹண்ட் பண்ணுது அப்படின்னா வந்து அந்த டைகருக்கு அது பாசிட்டிவ், பட் இன்னொன்றுக்கு வந்து அந்த டீருக்கு வந்து அது நெகட்டிவ். ஓகேங்களா, அதுதான் ப்ரிடேஷன். இந்த நாலுமே வந்து இந்த -0 +0 +++- இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி வருது. ஓகேங்களா. கஸ்கட்டா க்ரோயிங் ஆன் ஹெட்ஜ் பிளான்ட்ஸ். ஓகே, இது வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா. இது ஹெட்ஜ் பிளான்ட்ஸ்னால் என்னென்னா, அந்த டாலாக இருக்கிற ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, எவர்க்ரீன் ட்ரீஸ்லலாம் பார்த்திங்கன்னா மேலே பிரான்ச்சஸோட ட்ரீஸ் வந்து திடீர்னு ப்ரௌன் ஆகி உடஞ்சிரும். ஓகேங்களா, அது வந்து இதனால தான் கஸ்கட்டா கோயிங் ஆன் பிளான்ட் ட்ரீஸ், இந்த மாதிரி ஆன் ஹெட்ஜ் பிளான்ட்ஸ். இது வந்து ஒரு அமனாலிசம் தான். ஒரு இதுக்கு நெகட்டிவ், இன்னொன்று இதுக்கு 0, அந்த மாதிரி தான். ஓகேங்களா. ஓகே, கேட்டில் ஈக்ரெட் அண்ட் கிரேசிங் கேட்டில் இன் க்ளோஸ் அசோசியேஷன். ஓகே, இப்போ மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்துருப்பீங்கள, ஒரு பறவை வந்து மாடை சுற்றியே நின்றுட்டுருக்கோம். அது எதுக்குன்னா வந்து மாடு மேயும்போது கீழே இருக்கிற கிராஸு, கிரவுண்டில் இருக்கிற இன்செக்டெல்லாம் வந்து வெளியே வரும். அதை வெளியே வரும்போது நம்ம ஈஸியாக சாப்பிட்லாங்கிறதுக்காக அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கிட்டே இருந்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு +, ஒன்றுக்கு 0. பேர்டுக்கு +, கேட்டலுக்கு 0ன்னு இருக்குது. அது கமென்சாலிசமு. இன்ட்ராக்ஷன் பிட்வீன் க்ளவுன் ஃபிஷ் அண்ட் சி அனிமோன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோரல் ரீஃப் கதை சொன்னேன்ல, கோரல் ரீஃப் வந்து சூக்ஷந்தல ஆல்கைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக வர நியூட்ரியன்ஸை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிம்பியாசிஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ வந்து கேட்டிருக்கிறது வந்து அமனாலிசம். ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி 1. ஓகேங்களா. ஓகே, இது போடக்கூடிய கொஷின் தான். இது நான் சொல்லியிருப்பேன்ல, நன் போடுறதா ஒன்லி 1 போடுறதாங்கிற இடத்துலலாம் மோஸ்ட்லி ஒன்லி 1 போடுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தான் நான் சொல்ல முடியும், ஆல் டைம்ஸ்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுமே வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. 23 போயிடலாம். 23. With reference to productivity in the ecosystem, consider the following statements. Okay, the gross primary productivity of an ecosystem is the rate of production of organic matter during photosynthesis. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னா இதோட டெஃபினேஷன் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். இதில் வந்து நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். கிராஸ் ப்ரொடக்டிவிட்டி, ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து இன்னொரு டேர்ம் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு. அது எப்படின்னா வந்து அது எப்படி டிரைவ் ஆகுதுன்னா, கிராஸ் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டியிலேருந்து ரெஸ்பிரேஷன், எல்லா ப்ராசஸ்லையும் எல்லா ஃபோட்டோசிந்தசிஸ்லையும் ரெஸ்பிரேஷனுங்கிற ப்ராசஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகிருக்கும்ல. ஸோ அதை கழிச்சிட்டிங்கன்னா அதுதான் நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகேவா, நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். த செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இஸ் த அவைலபிள் பயோமாஸ் ஃபார் கன்சம்ஷன் டு ஹெர்பிவோர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். இது வந்து தப்பாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அதாவது நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் வந்து ரெஸ்பிரேஷனை கழிச்சது போக இருக்கிற எனர்ஜி தான் வந்து நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஒரு அவைலபிள் பயோமாஸ் ஃபார் கன்சம்ஷன் டு ஹெர்பிவோர்ஸ் அண்ட் டீகம்போஸ். ஒரு பிளான்ட் அது வந்து சாப்பிடும்போது அந்த நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் வந்து அந்த பிளான்ட்டில் அப்போதைக்கு தங்கியிருக்கிற பயோமாஸ் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். ஓகேவா. ஸோ இவங்க செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெஃபினிஷனோட ஆன்சரே வந்து நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான், செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. ஓகேவா. நெட் ப்ரைமரி ப்ரொடக்டிவிட்டி தான் வந்து அவைலபிள் பயோமாஸ் ஃபார் கன்சம்ஷன் ஆஃப் ஹெட்ரோட்ராஃப்ஸ், அதாவது ஹெர்பிவோரஸ், டீகம்போசர்ஸ் எல்லாருக்குமே. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர் பை கன்சியூமர்ஸ். ஏன்னா ப்ரொடக்டிவிட்டின்னு வந்தாலே வந்து சம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, சம் ஆர்கானிக் மேட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம்ல. ஸோ இங்கே வந்து அவைலபிள் பயோமாஸ் ஃபார் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா என்னது, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர் பை கன்சியூமர்ஸ். ஓகேவா. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி. செகண்டரி ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிக் மேட்டர் பை கன்சியூமர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஓகேவா. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் நம்ம யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமு கீழே யுனெஸ்கோ மேன் அண்ட் பயோஸ்பியர் ப்ரோக்ராமு சயின்டிஃபிக்காக வந்து ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இந்தியாவில் அறிவிப்பாங்க. இந்தியாவில் என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்குது
அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பயோஸ்பியர் ரிசர்வ் மட்டும் இல்லை, யுனெஸ்கோ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே அறிவித்த பயோஸ்பியர் ரிசர்வையும் சேர்த்து பார்க்கணும். இது ரெண்டுத்துக்கும் லைட் வித்தியாசம் இருக்குது. இந்தியா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு கவர்மெண்ட் அறிவித்தது நிறையா இருக்குது. பட் வந்து இந்த யுனெஸ்கோ இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே ரெக்கக்னைஸ் பண்ண பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னு சிலது இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸையும் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். ஈச் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ட்ரெடிஷ்னலி ஆர்கனைஸ்ட் இன்ட்டு 5 சொல்லியிருக்காங்க. 5 கிடையாது, நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3, அதாவது கோர் பஃபர் டிரான்சிஷன்னு சொல்லியிருப்பாங்கள்ல. கோர் கீழே வருது, கோர் பஃபர் டிரான்சிஷன். ஓகே, கோர் பஃபர் டிரான்சிஷன். ஓகே, இதுதான் அந்த 3. ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இஸ் பேண்ட் கம்ப்ளீட்லி இந்த டிரான்சிஷன் ஜோன். ஓகே, இது தப்பு. ஏன்னா வந்து கம்ப்ளீட்லி பேண்ட் வந்து கோர் ஏரியாஸில் தான் கம்ப்ளீட்லி பேண்டு. ஓகேங்களா? இவங்க டிரான்சிஷன் ஏரியாஸில் வந்து கம்ப்ளீட்லி அலவுடு, என்ன வேணால் பண்ணலாம் டிரான்சிஷனில். ஓகே, அதனால் வந்து இது தப்பு. டிரான்சிஷன் ஜோனில் வந்து கம்ப்ளீட்லி, ஓகே ஸ்பெல்லிங் தப்பாகுது, கம்ப்ளீட்லி அலவுட். ஓகேங்களா? கோரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். கோரில் வந்து ப்ரொஹிபிட்டட். ஓகே, பஃபரில் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் இன்டர்ஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிசர்ச் ஆக்டிவிட்டிக்காக இருக்கட்டும், சயின்டிஃபிக் இதை செட்டப்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து பஃபர் ஜோனில் அலவுடு. டிரான்சிஷன் ஜோனில் கம்ப்ளீட்லி அலவுடு. ஓகேங்களா? இதுதான் அந்த 3 ஜோன்ஸு. ஓகேங்களா? அந்த கம்ப்ளீட்லியெல்லாம் வரும்போது வந்து நம்ம அந்த காஷன் வேர்டு சொல்லிடுவோம்ல, கம்ப்ளீட்லி இதெல்லாம் வரும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரமோட்டிங் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். ஓகே, இது கரெக்டு தான், இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. 5 கிடையாது, 3 சொல்லியிருக்கோம். கம்ப்ளீட்லி பேண்ட் இன் டிரான்சிஷன் சொல்லியாது, கிடையாது, கோரில் தான் கம்ப்ளீட்லி பேண்டு. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா சி. ஓகேங்களா? ஓகே, இந்த டிரான்சிஷன் ஜோனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, அதாவது மேனிப்புலேட்டட் ஜோன்ஸ். அதாவது ஹியூமன் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்லி அலோவ் பண்ணுறனால மேனிப்புலேட்டட் ஜோன்ஸ்னு சொல்கிறாங்க. புது ஃபேக்ட் தான், நோட் பண்ணிக்கோங்க. 25 போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த ரோல் ஆஃப் பயோஃபில்டர்ஸ் இன் ரீசர்க்குலேட்டிங் அக்வாகல்ச்சர் சிஸ்டம் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, பயோஃபில்டர்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங் இருக்கணும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் நம்ம இதை பார்த்த உடனே வச்சு நமக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, பயோஃபில்டர்னால் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பயோஃபிலிம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கும், நேச்சுரல் லேயரு. கீழே நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் படிக்கும்போது உங்களுக்கே அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பயோஃபில்டர்ஸ் ப்ரொவைட் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பை ரிமூவிங் அன்ஈட்டன் ஃபிஷ் ஃபீட். ஓகே, இது கரெக்டு. பயோஃபில்டர்ஸ் கன்வெர்ட் அம்மோனியா ப்ரெசன்ட் இன் ஃபிஷ் வேஸ்ட் டு நைட்ரேட். கரெக்டு தான். அம்மோனியாவை வந்து நைட்ரஜனாக மாற்றிடும். அதாவது இந்த ஃபார்ம் விச் இஸ் கன்சியூமபிள் பை ஃபிஷ் அந்த மாதிரி மாற்றிடும். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டு தான். பயோஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் ஃபாஸ்பரஸ் ஆஸ் அ நியூட்ரியன்ட் ஃபார் ஃபிஷ் இன் வாட்டர். நம்ம படிச்சிருப்போம், இந்த ஃபாஸ்பரஸு, நைட்ரஜனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் ரன் ஆஃப் மூலமாக வந்து அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டம்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், யூட்ராஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து ஆக்சிஜன் டெப்ளீஷன் ஆகி அங்கே இருக்கிற ஃபிஷ்ஷுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்போம். பட் பயோஃபில்டர்னால் நேச்சுரலி அக்கரிங் வந்து ஒரு மெக்கானிசம் வந்து அந்த மாதிரி ஒரு நியூட்ரியன்ட் லெவல்ஸை வந்து அதிகப்படுத்தி விடுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. இது வந்து ஒரு நெகட்டிவ் டோனில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஃபாஸ்பரஸ் வந்து ஃபிஷ்ஷுக்கு நல்லது அப்படிலாம் கிடையாது. ஃபாஸ்பரஸு, நைட்ரஜன் இந்த பொல்யூட்டன்ஸ் எல்லாம் வந்து அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டமில் வந்துருச்சுன்னா வந்து பொல்யூஷன் வந்து அதிகமாகும். ஸோ வந்து டெப்ளீட்டட் ஆக்சிஜன் டெப்ளீஷன் நடக்கும். ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் கோரல் அனிமல்ஸு இதுக்கெல்லாம் வந்து பாதிப்பு தான் ஏற்படும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிற லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், மோஸ்ட்லி வந்து ஒன்லி 2 செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. நான் இந்த மெக்கானிசம் வச்சு தான் ஒன்லி 2 போட்டு வந்தேன். ஸோ இது கரெக்ட் ஆகிடுச்சு எனக்கு அந்த வாட்டி. ஸோ இது ரெண்டை பற்றி உங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இருந்திருக்கும். ப்ரொவைட்ஸ் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பை ரிமூவிங் அண்ட் பயோஃபில்டர்ஸ் எப்படின்னா நம்ம படிச்சிருப்போம்ல, பயோ ரிமெடியேஷன் இந்த மாதிரி சில ஆட்டோமேட்டிக்காக பயோன்னு வந்துச்சுன்னா வந்து சம் குட் இஸ் ஹேப்பனிங், சம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இஸ் ஹேப்பனிங் ஆட்டோமேட்டிக்லி பை நேச்சுரல் மெக்கானிசம்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு நல்லது நடக்குது. கன்வெர்ட் அம்மோனியா வந்து இப்போ ஃபிஷ்ஷு கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நைட்ரேட்டாக மாற்றி கொடுக்குது. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் டோனில் இருக்குது. ஸோ இது ரைட் போட்டு இதை மட்டும் நீங்கள் தப்புங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் என்ன சொன்னேன், ஒன்லி 2 போட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, இது ஒன்லி 2 தான் ஆன்சரு.
பயோ ஃபில்டர்னா என்னென்னா நீங்கள் உடனே போய் பார்த்துக்கோங்க. அதாவது வந்து நேச்சுரலாக வந்து ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் மாதிரி ஒரு பயோ ஃபிலிம் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். அது நமக்கு தேவையான டிசைரபிள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு அந்த ஃபிலிம் லேயர் வந்து சூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூட்டன்ஸை ஃபில்டர் பண்ணுறது, அப்புறம் அமோனியாவை வந்து நைட்ரேட்டாக மாற்றுறது, வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு, இதெல்லாம் வந்து அந்த ஃபிலிம் பண்ணும் பயோ ஃபிலிம் லேயர். இதுதான் பயோ ஃபில்டர்ஸ். ஓகேவா? 26 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ரிகார்டிங் மெர்க்குரி பொல்யூஷன். ஓகேங்களா? ஓகே, கோல்டு மைனிங் ஆக்டிவிட்டிஸ் சோர்ஸ் ஆஃப் மெர்க்குரி பொல்யூஷன். இது கரெக்டு தான். ஏன்னா வந்து அந்த கோல்டு ஓர்லேருந்து கோல்டு செப்பரேட் பண்ணுறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ஸ் காஸ்ட் மெர்க்குரி பொல்யூஷன். ஆமாம், இந்த ஃப்ளை ஆஷ்லாம் வருதுல்ல, கோல் பேஸ்டு இப்போ இண்டஸ்ட்ரியல் எமிஷனில் பார்த்திங்கன்னா ஃப்ளை ஆஷ்லாம் வரும். அதில் பார்த்திங்கன்னா மெர்க்குரி கலந்துருக்கு. மெர்க்குரி மட்டும் இல்லை, நிறைய ஹெவி மெட்டல்ஸும் கலந்துருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ சேஃப் லெவல் எக்ஸ்போஷர். நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு இப்படி மெர்க்குரி பொல்யூஷன் உலகம் முழுக்க நடக்குதுங்கும் போது அதுக்கு சேஃப் லெவல்னு ஒன்று இல்லாமலாம் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப் லெவல் ஆஃப் எக்ஸ்போஷர்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இந்த காஷன் வேர்ட் நான் சொன்னேன்ல, அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட் ஆகியிருக்கலாம். இதுக்கு சேஃப் எக்ஸ்போஷர் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோர் தேன் 0.01 mg/m³. இதுதான் வந்து இதோட சேஃப் எக்ஸ்போஷர் லிமிட்டு. இதுக்கு மேலே நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸ்போஸ் ஆகினீங்கன்னா யூ ஆர் அண்டர் ரிஸ்க்குன்னு அர்த்தம். ஸோ அந்த நோங்கிற காஷன் வேர்டை வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். கோல்டு மைனிங்கில் வந்து மெர்க்குரி பொல்யூஷனே நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? நடக்கும்ல. பட் இதுலேயுமே கோல் பேஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ஸில் வந்து NO2 வருது, பொல்யூஷன் வருது, SO2 வருது, CO2 வருது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெர்க்குரின்னு தெரியலனாலும் நடக்காதுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? மெர்க்குரி பொல்யூஷனும் நடக்கலாம்ல, ஹெவி மெட்டல்ஸு எமிஷன் ஆகுறது. ஸோ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 2 தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங். எக்ஸஸ் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அபவ் இந்த என்விரான்மெண்ட் காசஸ் ஆசிட் ரெயின். ஓகே, ஆசிட் ரெயின்னாலே வந்து நமக்கு ஞாபகம் வர வேண்டியது நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு. இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின், நம்ம ஸ்கூல்லேயே கூட படிச்சிருப்போம். சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இதெல்லாம் வந்து வாட்டர் டிராப்லெட்ஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகிறதுனால தான் ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது. சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கேஸஸ் ஃபார்மில் வந்து இங்கே கீழேருந்து மேலே போய் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கூட ரியாக்ட் ஆகி சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிடுங்கிற மாதிரி வீக் ஆசிட் ஃபார்ம் பண்ணி வர்றது ரெயின் பேர் தான் ஆசிட் ரெயின். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி. 214 இருக்கா? ஓகே, 28 போயிடலாம். ஓகே, ஹூ ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 24-hour மீன் ஆஃப் PM 2.5 ஷுட் நாட் எக்ஸீட் 15 microgram/m³ and annual mean of PM 2.5, PMனா பார்ட்டிகுலேட் மேட்டர், ஷுட் நாட் எக்ஸீட் 5 microgram/m³. இந்த அளவெல்லாம் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த 2022 எக்ஸாம்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸு. புதுசாக வந்து ஒரு 6 பொல்யூட்டன்ட்டு அவங்களுக்கு வந்து ஏர் குவாலிட்டி கைட்லைன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த 6 பொல்யூட்டன்ஸ் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் அந்த சேஃப் எக்ஸ்போஷர் லிமிட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. PM 2.5, PM 10, அப்புறம் வந்து ஓசோன், அதுதான் அப்படி எழுதிருங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து NO2, அப்புறம் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு CO. இந்த 6 பொல்யூட்டன்ஸுக்கும் வந்து அப்போ தான் வந்து WHO வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த சேஃப் லிமிட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்ணில் பார்த்து வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணலைனாலும் எதோட எக்ஸ்போஷர் லிமிட் அதிகம் கம்மி அந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் டேட்டா ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டரு. இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அதில் எதாவது சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன பார்ட்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டு, நைட்ரேட், அம்மோனியா, சோடியம் குளோரைடு, பிளாக் கார்பன், மினரல் டஸ்ட்டு, இது எல்லாமே வந்து பார்ட்டிகுலேட் மேட்டருக்குள்ளே தான் வரும். இது வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம், இல்லை சஸ்பெண்டட் லிக்விட் ட்ராப்ஸாக இருக்கலாம், ஆர்கானிக்காக இருக்கலாம், இன்ஆர்கானிக்காக இருக்கலாம். பார்ட்டிகுலேட் மேட்டருங்கிறது ஒரு வைடான டேர்மு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த அன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கிறவங்களாம் இது கரெக்டாக போட்டிருப்பாங்க. இது ரைட்டு தான். In a year, the highest levels of ozone pollution occur during the periods of inclement weather. Inclement weatherனா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு வெதரை தான் அப்படி சொல்கிறாங்க. கோல்ட் அண்ட் மாய்ஸ்ட் வெதரை தான் அப்படி சொல்கிறாங்க. அந்த டைமில் தான் வந்து ஓசோன் பொல்யூஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஏன்னா வந்து நம்ம ஓசோன் பொல்யூஷன் வந்து
ஸ்ப்ரிங் சீசனில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸ்ப்ரிங் சீசன் சன்லைட் அதிகமாக இருக்கிற சீசனில் தான் வந்து ஓசோன் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓசோன் ஃபார்ம் ஆகிறது வந்து சன்லைட் தேவை. ட்ரோபோஸ்பியரிக் ஓசோனுக்கு சன்லைட் வந்து நம்ம கிரவுண்டில் எமிட் பண்ணுற பொல்யூட்டன்ஸ் கூடலாம் வந்து ரியாக்ட் பண்ணும்போது தான் வந்து ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன் பொல்யூஷன் பண்ணுற ஓசோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து கோல்டு வெதர்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ளிமெண்ட் வெதர்னால் கோல்டு வெதரு. பட் வந்து கரெக்டான இது வந்து இது ஸ்ப்ரிங் அண்ட் ஹாட் வெதரில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரிங்கு அண்ட் ஹாட் வெதர் சீசன் அதில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. PM10 கேன் பெனிட்ரேட் த லங் பேரியர் அண்ட் என்டர் த பிளட் ஸ்ட்ரீம். ஓகே, இதுதான் வந்து தப்பு. இது நம்ம PM10க்கும் 2.5க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா PM2.5 தான் வந்து லங்ஸையும் என்டர் பண்ணோம், பிளட் ஸ்ட்ரீமையும் என்டர் பண்ணோம். பட் PM10 வந்து பார்த்திங்கன்னா லங் பேரியர் லங்ஸுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிரும், பட் வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே என்டர் ஆகாது. PM2.5 தான் வந்து லங் பேரியருக்குள்ளேயும் தாண்ட முடியும், பிளட் ஸ்ட்ரீமை என்டர் பண்ண முடியும். பட் PM10 வந்து லங் பேரியர் பெனிட்ரேட் பண்ணுற அளவுக்கு தான் முடியும். ஏன்னா PM10ங்கிறத விட PM2.5 வந்து ரொம்ப சின்னது. ஓகேங்களா. 2.5 மைக்ரோகிராம்ங்கிறது வந்து ரொம்ப சின்னதுங்கிறனால அதான பிளட் ஸ்ட்ரீம் நம்ம லங் பேரியரையும் தாண்டி பிளட்டுக்குள்ளே கூட போக முடியும். ஓகேங்களா. அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு. ஓகே. எக்ஸசிவ் ஓசோன் இந்த ஏர் கேன் ட்ரிகர் ஆஸ்துமா. கரெக்டு தாங்க. ஆஸ்துமா மட்டும் இல்லை, பல ரெஸ்பிரேட்டரி டிசீஸு, லங் டிசீஸு, கார்டியோவாஸ்குலர் டிசீஸு எல்லாமே வந்து இந்த பொல்யூஷனால் வருது. ஸோ ஆன்சர் வந்து 1 and 4 தான். இது அந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு ஈஸியான கொஷின் மாதிரி தான், நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. 29 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதர் தேன் தோஸ் மேட் பை ஹியூமன்ஸ் நானோ பார்ட்டிகல்ஸ் do not exist in nature. இது தப்பு. ஆக்சுவலாக டஸ்ட் பார்ட்டிகல்ஸில் ஆரம்பித்து வல்கானிக் ஆஷ்லேருந்து நிறைய இடத்துல வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. நேச்சுரலி அக்கரிங் வந்து இல்லவே இல்லைங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. do not இந்த மாதிரிலாம் வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், do not exist இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது இல்லை, நேச்சுரல் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ டஸ்ட்டு, வல்கானிக் ஆஷு, இந்த சில பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நேச்சுரலாகவே ஆகிற நானோ பார்ட்டிகல்ஸு. ஓகேங்களா. நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சம் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் சம் காஸ்மெட்டிக்ஸ். கரெக்டு தாங்க. இது நிறையா எலிமெண்ட்ஸ் வந்து இதை காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனு, கோல்டு, சில்வரு, ஏன் நைட்ரஜன் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, இந்த மாதிரி பல மெட்டல்ஸை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். மெட்டல்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியலனாலும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பட் வந்து யூஸ் பண்ணுறாங்க காஸ்மெட்டிக்ஸுக்கு. ஜென்ரலாக நான் சொன்னேன்ல, மேனுஃபேக்சர் ஆஃப் சம் காஸ்மெட்டிக்ஸ் யூஸே பண்ண மாட்டாங்க, நமக்கு தெரியாதுல்ல, யூஸ் பண்ணலாம் இல்லை மேபி எங்கேயா ஒரு இடத்துல. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ரைட்டு தான் போட்டு வரணும். நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சம் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் விச் என்டர் த என்வாயன்மெண்ட் ஆர் அன்சேஃப் ஃபார் ஹியூமன்ஸ். கரெக்டு தாங்க. நானோ பார்ட்டிகல் பொல்யூஷனுங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாதாரண பொல்யூஷன்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட மெக்கானிசம் இருக்குது, டிவைசஸ் இருக்குது. சப்போஸ் பொல்யூஷன் லெவல், ஏர் குவாலிட்டி லெவல்லாம் மெஷர் பண்ணுற டிவைசஸ் வந்துருச்சு. பட் நானோ பார்ட்டிகல்ஸை மெஷர் பண்ணுறதுக்கான டிவைசஸ்லாம் வந்து நமக்கு இப்போ தான் எவால்விங்கு, இன்னும் சயின்டிஃபிக்காக எஸ்டாப்ளிஷ் ஆகி எந்த டெக்னாலஜியும் வரல அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் அன்சேஃப் ஃபார் ஹியூமன்ஸ். ஏன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லேருந்து ஆரம்பித்து ஹார்ட் அட்டாக்லேருந்து ஆரம்பித்து லங் கேன்சர் வரைக்கும் நிறையா டிசீஸ் வந்து இதுக்கு ஃபார்ம் ஆகுது நானோ பொல்யூஷன்னால். மாஸ்க்னாலேயுமே வந்து நானோ பார்ட்டிகல்ஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பர்த் டிஃபெக்ட்ஸ் கூட வருது சில பேபிஸுக்கு. இந்த மாதிரி இப்போ ஆஸ்துமா அது கேட்கவே வேணாம். இதெல்லாம் இது நானோ பார்ட்டிகல்ஸ்னால காசு ஆகிற சைடு எஃபெக்ட்ஸு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா D 213. ஓகேங்களா. பார்த்திங்களா, இந்த கொஷின்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வைடாக தான் பார்க்கணும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று தெரியல அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இப்போலாம் நானோ பார்ட்டிகல்ஸ் வச்சுலாம் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்கப்பா அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்குலாம் நீங்கள் வரக்கூடாது. வைடஸ்ட்டு இதில் தான் ஸ்கோப்பில் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ நோ இட் ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் வைடஸ்ட் ஆங்கிளில் திங்க் பண்ணணும். மோஸ்ட்லி இது கரெக்டாக இருக்கணும்னு தான் நீங்கள் போட்டு வரணும். ஓகேங்களா. ஓகே, 30th போயிடலாம். மேக்னடைட் பார்ட்டிகிள்ஸ் சஸ்பெக்டட் டு காஸ் நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். நியூரோனா நர்வ்ஸ் சம்மந்தப்பட்டது. ஆர் ஜென்ரேட்டட் ஆஸ் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன்ஸ் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் டிஸ்பியூட்டான கொஷின் தான். இது ஸ்பெசிஃபிக்காக வந்து இதுதான் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. சில இதோட ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து
மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸ் கண்டிப்பாக வருது. ஏன்னா மேக்னெட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த பார்ட்டிகிள்ஸ் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்ஸ் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் சிஸ்டம் பிரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் மேக்னெட்டைட் பார்ட்டிகிள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ சிமிலர்லி இன்ஜின்லேயும் அப்படி தான். மைக்ரோவேவ் ஸ்டவ்ஸில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரேடியேஷனில் தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேயும் இருக்குங்கிறாங்க. பவர் பிளான்ஸ் கேட்கவே வேணாம், பொல்யூஷன் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் இதுலேயும் இருக்குது. டெலிஃபோன் லைன்ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் இருக்கிறனால இதுலேயும் வருது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் வந்து யூபிஎஸ்சி இதுக்கு கொடுத்துருக்கிற ஆன்சர் கீ வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 4 ஒன்லி. அவங்க டெலிஃபோன் லைன்ஸை கன்சிடர் பண்ணல, மைக்ரோவேவ்ஸை கன்சிடர் பண்ணல. ஏன்னா இது ரெண்டுமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி போகிறதுனால அவங்க இது ரெண்டுத்தையும் விட்டுட்டாங்க, ஒமிட் பண்ணிட்டாங்க. 1, 2, 4 தான் ஆன்சர். பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்ஃபைன் தான் போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி இது நமக்கு தெரியாதுல்ல, அன்லெஸ் அண்ட் அன்டில் ஸ்பெசிஃபிக்காக தெரியாத வரைக்கும் நம்ம வைடாக திங்க் பண்ணி போடணுங்கிறதுனால நம்ம ஆல்ஃபை போட்டு வந்திருப்போம். பட் ஒரு சில கொஷின் நம்ம சொன்ன இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ், இந்த லாஜிக் ட்ரிக்ஸ்லாம் ஒர்க் ஆகாமல் போகும்ல, அந்த மாதிரி கொஷினில் இது ஒன்று. ஓகேங்களா, 1, 2, 4. பட் இது வந்து அந்த காலத்துலேயே டிஸ்பியூட்டான ஒரு கொஷின் தான். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இன்டர்பிரிட்டேஷன் படி ஒரு ஆன்சர் சொல்கிறாங்க. பட் யூபிஎஸ்சி கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் லைக் திஸ். எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 2 to 3 கொஷின்ஸ் இந்த மாதிரி வச்சிடறாங்க. அவங்க சொல்கிறது தான் ஆன்சர் கீ மாதிரி இருக்கும். அவங்க இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னு நமக்கு தெரியாது. 31 போயிடலாம். ஓகே, R2 கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ் ரெடியூஸ் ரீயூஸ், அதுதான் இப்படி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே ரெடியூஸ் ரீயூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கீழே இது எல்லாத்தையும் படித்து பார்த்திங்கன்னா இது எது சூட்டாக இருக்குது, ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, இதுதான் ஆன்சரு. இது வந்து அந்த காலத்தில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸு. அப்போ தெரிலனாலுமே நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, எலக்ட்ரானிக்ஸ் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து R2 கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது வந்து நியூஸில் இருந்திருக்கு அந்த டைமில். இப்போது எதை பற்றி இது R2 கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ் எதை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலக்ட்ரானிக் ரீஃபர்பிஷிங் அண்டு ஓகே அங்கேயே கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் ரீசைக்ளிங் அண்ட் ரீஃபர்பிஷிங். ரீஃபர்பிஷ்னால் புதுப்பிச்சு யூஸ் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. R2 கோட் ஆஃப் ப்ராக்டிசஸ்லாம் இதுதான் அது ஆன்சர். ஓகேங்களா, 32 போயிடலாம். வை தேர் இஸ் அ கன்சர்ன் அபவுட் காப்பர் ஸ்மெல்ட்டிங். ஓகே, காப்பரை வந்து ஓர்லேருந்து எடுக்கிறோம்ல, செப்பரேட் பண்ணுறோம்ல நமக்கு தேவையான மெட்டலை, அதுதான் வந்து காப்பர் ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ்ஸு. ஓகே, they may release lethal quantities of carbon monoxide into environment. ஓகே, கார்பன் மோனாக்சைடு வந்து அதை எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க லீத்தல் குவான்டிட்டிஸில். காப்பர் ஸ்லாக் கேன் காஸ் லீச்சிங் ஆஃப் சம் ஹெவி மெட்டல்ஸ். இது வந்து கன்ஃபார்மாக தெரியும், கண்டிப்பாக லீச்சிங் பண்ணோம், ஹெவி மெட்டல்ஸை கீழே அண்டர் கிரவுண்டில் பெனிட்ரேட் பண்ணோம். தே ரிலீஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆஸ் அ பொல்யூட்டன். காப்பர் ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் வந்து ஒரு இன்ஹரண்ட் பார்ட்டு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். தே மே ரிலீஸ் லீதல் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இன் என்விரான்மெண்ட். இது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இதுவும் கரெக்டுங்கிற மாதிரி தான் போட்டு வந்திருப்பாங்க. நானுமே கரெக்டு தான் போட்டிருப்பேன். பட் வந்து இதுக்கு யூபிஎஸ்சி கொடுத்த ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 and 3 தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து டைரெக்டாக கார்பன் மோனாக்சைடு வந்து வராது, CO ஃபார்ம் ஆகும். பட் வந்து வெளியே வரும்போது இது இன்னொரு ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக தான் வெளியே வருது. கார்பன் மோனாக்சைடு லீதல் குவான்டிட்டிஸில் வெளியில் வராது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 2 and 3 தான் ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நான் சொல்லும் போதே பார்த்திங்கன்னா நிறையா அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. என்விரான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான், நம்ம புக்கிலேருந்து கேள்வி வரும், கரெக்டாக டிக் அடிச்சுட்டு போயிடலாங்கிற மாதிரியான சப்ஜெக்ட் இப்போ கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி பவுன்சர்ஸ் கொஷின்ஸ் நிறையா வருது. நம்ம ரைட்டுன்னு நினச்சாலுமே அது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஓகே 33 போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ஃபர்னேஸ் ஆயில் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்னேஸ் ஆயில்னால் நம்ம க்ரூட் ஆயில் ப்ராசஸில் வர ஒரு பை ப்ராடக்ட் தான் ஃபர்னேஸ் ஆயில். ஓகேங்களா, இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஆயில் ரிஃபைனரிஸ், இது கரெக்டு. சம் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் இட் டு ஜென்ரேட் பவர். நிறையா இண்டஸ்ட்ரீஸ், ஆல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் இது வந்து ஒரு பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. இது பேசிக் ஃபேக்ட் தான். இட் காசஸ் சல்ஃபர் எமிஷன்ஸ். இதை நேச்சுரலாக வந்து சல்ஃபர் எமிஷன்ஸ் இதை வந்து பண்ணதான் செய்யும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் வந்து 1, 2, 3. ஓகேங்களா, ஓகே 34 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ரீசன்ஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்ஸ்போசர் டு பென்சீன் பொல்யூஷன். பென்சீன்னா தெரிஞ்சுக்கலாம், CH6ன்னு சொல்லுவாங்க. பென்சீன் ரிங்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலர்லெஸ் லைட் எல்லோ லிக்விட். இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் வந்து ஸ்லைட்லி சொல்யூபிள் பட் ஹைலி ஃப்ளேமபிள் எலிமெண்ட்டு பென்சீனுங்கிறது. இது வந்து நேச்சுரலி அக்கரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரெண்டுமே வருது. பட் வந்து இது எங்கே ஃபவுண்ட் இருக்குது, எங்கே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலு, அப்புறம் பை ப்ராடக்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ், இது எல்லாத்துலேயுமே பென்சீன் எமிட் ஆகுது. பென்சீன் வந்து சீரியஸ் சோர்ஸ் ஆஃப் பொல்யூஷன் தான். பார்த்திங்கன்னா வந்து இட் ரெடியூசஸ் RBC அண்ட் WBC கவுண்ட்டு. ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸை வந்து இதை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது பென்சீன் பொல்யூஷன் வந்து.
ஸோ செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூஸிங் த கோட் பிலோ. இது எதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் பென்சீன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம முன்ன சொன்ன மாதிரி தாங்க, இது எல்லாத்துலேயுமே வரும் பாருங்கள். வார்னிஷ், உடன் ஃபர்னிச்சர், மேட் ஆஃப் பாலியூரித்தேன், வுட் பர்னிங், டொபாக்கோ ஸ்மோக். நம்ம யூஸ்வலாக எல்லாருமே டி தான் போட்டு வந்திருப்பாங்க இந்த டைமில். பட் இதுக்கு யூபிஎஸ்சி கொடுத்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 மட்டும்தான். ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட்டு, டொபாக்கோ ஸ்மோக்கு, வுட் பர்னிங், அவங்க இதை மட்டும் தான் கணக்கு எடுத்திருக்காங்க. பட் இது அகைன் சோர்ஸ் ஆஃப் டிஸ்பியூட் தான். இதுலேயுமே பென்சின் வருது, இதுலேயும் பென்சின் வருதுன்னு நிறைய அகாடமியோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுது. பட் வந்து இதுக்கு ஆன்சர் 1 2 3 தான். யாருமே வந்து எக்ஸாக்டாக இந்த கொஷினுக்கு படிச்சுட்டுலாம் போயிருந்துருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் நம்ம சில பேருக்கு வந்து ஒரு டைமுக்கு நல்லா இருந்து அவங்க லாஜிக் ஒர்க்காக இருந்தால் மட்டும் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டாக இருக்க முடியும். பட் மோஸ்ட்லி ஜென்ரலாக எழுதுகிற ஆஸ்பிரன்ஸ் வந்து இது 1 2 3 4 5 தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, 35. நிறைய கொஷின்ஸ்க்கு இதே மாதிரி சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. பட் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 4-5 இயர்ஸாக இந்த ப்ராசஸில் இருக்கேன். பிவைக்யூஸ்லாம் அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி போட்டு அந்த 1 2 3 4 5 மாதிரி போட்டால் வந்து நிறைய கொஷின்ஸ் ப்ராபபிலிட்டி கேம் தான். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் இஸ் ப்ராபபிலிட்டி கேம். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நமக்கு அன்லெஸ் அண்ட் அன்டில் இது ரெண்டுத்துலேயுமே வந்து எக்ஸாக்டாக பென்சீன் வரவே வராதுன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்ம 1 2 3 போட்டு வரணும். இல்லைனா 1 2 3 4 5 தான் போடணும். இந்த லாஜிக்கில் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நிறைய கொஷின் ரைட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சொல்லுவேன். யூஸ்வலி எல்லோரும் டி போடுவாங்கன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். ஏன்னா 4-5 இயர்ஸாக இந்த ப்ராசஸில் இருக்கிறதுனால இதுதான் இப்போ ஜென்ரல் ஆஸ்பிரன்ஸோட மைண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்கிறது தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக பென்சீனில் இது 3 தான் வருதுங்கிறது, பென்சீன் இது 3 மூலமாக தான் வருதுங்கிறது யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, கணிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். பட் தப்பாகவும் வாய்ப்பு இருக்குங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஓகே, 35 போயிடலாம். கோல் ஆஷ் கண்டெய்ன்ஸ் ஆர்சனிக், லெட், மெர்க்குரி. நம்ம அப்போயே பார்த்தோம்ல, கோல் ஆஷ், ஃப்ளை ஆஷ்லாம் வந்து இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். கோல் ஃபயர்ட் பிளான்ஸ் ரிலீஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இன்டு த என்வைரன்மெண்ட். இது கரெக்டு தான். இப்போ அதனால தான் நமக்கு ஆசிட் ரெயின் வருது பார்த்தீங்களா. சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு இதெல்லாம் போகிறனால தான் மேலே போய் நமக்கு ஆசிட் ரெயினாக மாறுது. இது கரெக்டு தான். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஹை ஆஷ் கண்டென்ட் இஸ் அப்சர்வ்ட் இன் இந்தியன் கோல். கரெக்டு தாங்க. இந்தியாவில் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்டு ரிசர்வ்ஸ் நினைக்கிறேன். செகண்ட் ஐ மேபி ராங். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கோல்டு ரிசர்வ்ஸ் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. பட் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் அ கோல் இம்போர்ட்டர் தான். ஏன் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி, ஹை கிரேடு கோல் வந்து இந்தியாவில் இல்லை. ஹை ஆஷ் கண்டென்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து 40 to 45% ஆஷ் கண்டென்ட் இருக்குது நம்ம கோலில். ஸோ அதை வந்து நம்ம நேச்சுரலாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். குட் குவாலிட்டி கோல் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியன் கோல் வந்து அவ்வளோ குவாலிட்டேட்டிவ் கிடையாது, அதில் ஆஷ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி 1 2 3. பார்த்திங்களா, இது ஒரு ஈஸி கொஷின். என்வைரன்மெண்ட்டில் அந்த மாதிரியும் வரும், இந்த மாதிரி ஈஸி கொஷின்ஸும் வரும். ஓகேங்களா? 36 போயிடலாம். ஓகே, எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி தான் கொஷின். த எஸ்டிஜிஸ் ஆர் 17 செட் ஆஃப் கோல்ஸ் அடாப்டட் அண்டர் ரியோ டிக்ளரேஷன். இது தப்பு. ரியோ டிக்ளரேஷன் எப்போ நடந்தது? 1992 நடந்துச்சு. பட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடந்துச்சு? 2015 தான் நடந்துச்சு. அடாப்டேஷன் பற்றி பார்த்திங்கன்னா 2016 January 1 பண்ணாங்க. 2016 to 2030 தான் வந்து நம்மளோட கோல் பீரியடு. 2016 to 2030, அதான் 2030 கோல்ஸ், எஸ்டிஜி கோல்ஸ்னு சொல்கிறாங்களே, அது இதுதான். அது அப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? இதை இங்கே போட்டுடலாம். எஸ்டிஜிஸுங்கிறது 2016 to 2030 தான். ரியோ டிக்ளரேஷன் வந்து 1992. இந்த டிக்ளரேஷன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் நிறைய கன்வென்ஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சில்ல. ரியோ டிக்ளரேஷனில் தான் நம்ம UNFCCC, அப்புறம் UN கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, அப்புறம் வந்து UN கன்வென்ஷன் ஆன் காம்பேட்டிங் லேண்ட் டெசர்டிஃபிகேஷனுங்கிற மாதிரி UNCCDன்னு சொல்லுவோம்ல, காம்பேட்டிங் லேண்ட் டெசர்டிஃபிகேஷன், UNCCD. ஓகே, இங்கே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதான் அது. ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். Second statement, the Ministry of Environment, Forest and Climate Change coordinates India's SDG implementation. இது வந்து தப்புங்க. இது பேசிக் ஸ்டேட்மெண்ட் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீத்தி ஆயோக் தான் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியா லெவலில் கோஆர்டினேட் பண்ணுறது இவங்க தான், நீத்தி ஆயோக் தான். The SDG index India is released by நீத்தி ஆயோக். இது கரெக்டு தான். இன் அசோசியேஷன் வித் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அது தப்பு.
இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. வேணால் அவங்க ஏதாவது ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு வேணால் வந்து அவங்க சில ப்ராஜெக்ட்ஸை பேக் பண்ணலாமே தவிர எஸ்டிஜி இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஐஎம்எஃப்க்கும் சம்மந்தமே இல்லை. நித்தி ஆயோக் தான் பண்ணுறாங்க, அது கரெக்டு தான். எஸ்டிஜிஸ் பற்றி இன்னொன்று தெரிஞ்சுக்கணுன்னா வந்து எல்லா கண்ட்ரிஸும் சைன் பண்ணியிருப்பாங்க, பட் இட் இஸ் நாட் லீகலி பைண்டிங் கிடையாது இது. பட் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து கோஆர்டினேஷன் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கான டைம் லைன்ஸு இதெல்லாம் வந்து செட் பண்ணாலுமே வந்து இட் இஸ் அ நாட் பைண்டிங் அக்ரிமெண்ட்டு. ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இதை சைன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா யூஎன் சம்மிட் 2015 தான் வந்து இதை சைன் பண்ணியிருக்காங்க. 2015. ஓகேங்களா. ஓகே, இதை பார்த்த உடனே ஆன்சர் வந்து 1 தப்பு, 2 தப்பு, 3 தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன போடணும், நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நாட் கரெக்டில் 1, 2, 3 3மே வரும். அப்போ ஒன்றுமே இல்லை, நன்னுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு அதை பிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தப்பாயிடும். ஓகேங்களா, 1, 2, 3 தான் போடணும். 37 போயிடலாம். ட்ரையிங் லேக் ஸ்டேட்ஸ், மேட்டூர் தமிழ்நாடு, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். கிருஷ்ணராஜசாகர் நம்ம அதில் வந்து அப்பவே பார்த்தோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நாகார்ஜுன சாகர். இங்கே கேட்டுக்கிறது வந்து கிருஷ்ணராஜசாகர். டக்குன்னு வேகமாக படிச்சுட்டு இது தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. இது கர்நாடகாவில் தான் இருக்குது, காவேரி ரிவர்கிட்ட இருக்குது. கீழே நாகார்ஜுன சாகர் நம்ம படித்தது இங்கே இருக்குது, இது தெலுங்கானா, இது மகாராஷ்டிரா கிடையாது. ஸோ இது எழுதிடலாமா, இது காவேரி ரிவரில் இருக்குது. நாகார்ஜுன இது வந்து தெலுங்கானா, ஆக்சுவலாக தெலுங்கானா. அப்புறம் வந்து கிருஷ்ணா ரிவர் இருக்குது இதில், இந்த லேக்கில். ஓகேங்களா. ஓகே, இடமலையார் கேரளா, இது கரெக்டு தான். இடமலையார்னு ஒரு ரிவர் இருக்குது. ஓகேங்களா, அதில் போகுது. இதெல்லாம் கரெக்டாக ஹவு மெனி பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்னு கேட்டிருக்காங்க. 1 கரெக்டு, 2 கரெக்டு, 3 தப்பு, 4 கரெக்டு. 3 வந்து கரெக்ட்லி மேட்ச்டு. ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா. ஓகே, ஆக்சுவலாக இதை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து இடமலையார் ரிவர் வந்து பார்த்திங்கன்னா கொச்சினுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் வாட்டர் சோர்ஸாக இருக்குது. ஹைட்ரோ பவருக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. நாகார்ஜுன சாகர் அப்போ சொன்ன மாதிரி ரிவர் கிருஷ்ணாவில் இருக்குது. இரிகேஷன், ட்ரிங்கிங் வாட்டர், ஹைட்ரோ பவர் பர்பஸுக்கெலாம் அதை யூஸ் பண்ணுறாங்க. கிருஷ்ணராஜ சாகர் லேக்கும் பார்த்திங்கன்னா வந்து இரிகேஷன் அண்ட் ட்ரிங்கிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 38 போயிடலாம். கார்பன் டேட்டிங். ஓகே, கார்பன் டேட்டிங்கை பற்றி தான் கொஷின். கார்பன் டேட்டிங்னா தெரியும் இல்லைங்க, ஒரு டெட் ஆர்கானிசம், ஃபாசில்ஸ் இதெல்லாம் கிடச்சிதுன்னா வந்து அது எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த டெட் ஆர்கானிசம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து கார்பன் 14, C14ங்கிற எலிமெண்ட், அது வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டு. அதோட ஹாஃப் லைஃப் வந்து 5700 இயர்ஸ் இருக்குது. அதாவது எவ்வளோ பழமையானது, எவ்வளோ கார்பன் மீதி இருக்குது, எவ்வளோ C14 எலிமெண்ட் அந்த இதில் மீதி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதோட ஏஜை கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் கார்பன் டேட்டிங் மெத்தடு. cannot be used to determine the age of non-living things like rocks. கரெக்டு தாங்க. இது லிவிங் திங்ஸு, ஃபாசில்ஸ் இந்த மாதிரி இருந்த ஆர்கானிக் மெட்டீரியல் இருந்தால் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ராக்ஸ்க்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. கார்பன் டேட்டிங் இஸ் பேஸ்ட் ஆன் த ரேடியோ ஆக்டிவ் டீகே ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப். இதுதான் தப்பு. நம்ம என்ன சொன்னோம், C14 சொல்லியிருந்தோம்ல, C14 தான் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டு. இதை வச்சு தான் வந்து கார்பன் டேட்டிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறோம். இவன் வந்து C12ன்னு சொல்லியிருக்காங்க. C12 வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது, C14 தான். ஏன்னா இதுதான் ரேடியோ ஆக்டிவ் மெத்தடு. டிகேஸ் அட் வெல் நோன் ரேட் C14ங்கிறது. அதோட ஹாஃப் லைஃப் வந்து 5730 இயர்ஸு. பட் வந்து இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40,000 வருஷம் 50,000 வருஷம் பழசு இந்த ஃபாசிலு, அந்த டெட் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C14 வந்து அந்த எலிமெண்ட்டில் டிடெக்டே பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து இந்த கார்பன் டேட்டிங் மெத்தட் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ரொம்ப வருஷம் 50,000 40,000 இயர்ஸ்லாம் போயிடுச்சுன்னா கார்பன் டேட்டிங் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா, இது பேசிக் கொஷின் தான். 39 எண்டோசல்ஃபன். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துகிட்டே இருக்கும். Considered to be a carcinogen, neurotoxin and genotoxin is most likely used in which of the following? Pesticides தான். இது ஏன் நியூஸில் இருக்குன்னா, கேரளாவில் வந்து சில பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நியூஸில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து இதை ரொம்ப வருஷம் முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா வந்து 2011 இதை பேன் பண்ணிட்டாங்க. பட் இனிமேல் வந்து அது இல்லீகலாக யூஸில் இருக்குது. அதுதான் வந்து
இதோட நியூஸில் இருக்கிறது காரணம். ஓகேங்களா? ஓகே. 40. With reference to decomposition of organic matter in an ecosystem, consider the following statements. Okay. Decomposition பற்றி இருக்குது கொஷின். Decomposition of organic matter. Okay. Anaerobic conditions inhibit the process of decomposition of organic matter. Decompositionக்கு என்ன தேவை? ஆக்சிஜன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனரோபிக்னா என்ன? ஆக்சிஜன் இல்லாத என்விரான்மெண்ட்னு அர்த்தம். ஆக்சிஜன் இஸ் வைட்டல் ஃபார் டீகம்போசிஷன். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது? anaerobic கண்டிஷன்ஸ் இன்ஹிபிட் த ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஓகேங்களா? டீகம்போசிஷன் இன்வால்வ்ஸ் அ சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் இன்க்ளூடிங் ஃப்ராக்மெண்டேஷன், லீச்சிங், கேட்டபோலிசம், ஹியூமிஃபிகேஷன், மினரலைசேஷன். இது கரெக்டு தான். இதெல்லாம் ஒன்று பின்ன ஒன்று நடக்கிறது கிடையாது. இது எல்லாமே ஒரே டைமில் நடக்கும். டீகம்போசிஷன் பார்த்திங்கன்னா கன்வர்ஷன் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் இன்ட்டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து டீகம்போசிஷனு. சப்போஸ் ஃப்ராக்மெண்டேஷன்னா பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக உடைக்கிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். லீச்சிங்னா பார்த்திங்கன்னா சால்யூபிள் இன்ஆர்கானிக் மெட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு அடியில் போயிடும், டிசால்வ் ஆகி தண்ணியோட தனியாக போகிறது தான் லீச்சிங், அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும். கேட்டபோலிசம்னா அதுதான் இந்த இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக மாற்றுறது. ஆர்கானிக்கை வந்து இன்ஆர்கானிக்காக மாற்றும் சில சப்ஸ்டன்சஸ், சில மைக்ரோப்ஸ்லாம் தான் கேட்டபோலிசம். ஹியூமிஃபிகேஷன்னா பார்த்திங்கன்னா வந்து ஒரு டஃப் ஹார்ட் அமார்ஃபஸ் சப்ஸ்டன்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அது டீகே ஆகிறதுக்கு, டீகம்போஷன் ஆகிறதுக்கும் வந்து ரொம்ப லேட் ஆகும். சப்போஸ் ஹியூமஸ் ஃபார்மேஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, ஹியூமஸ்ன்னு படிப்போம்ல, அதுதான் ஹியூமிஃபிகேஷன், அது ஒன்று. அப்புறம் மினரலைசேஷன் தான் கடைசியாக வந்து ஆர்கானிக் இதை வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக வந்து மாறுறது. லைக் CO2, வாட்டர் இந்த மாதிரிலாம் மாறுதில்ல, அதுதான் வந்து மினரலைசேஷன். ஆர்கானிக் இன்ஆர்கானிக்காக மாறுறது இந்த ப்ராசஸ். இது அஞ்சுக்கும் என்னென்ன டெஃபினிஷனுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக எழுதி நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம ஆன்சர் கீ பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம போட்டிருப்போம். ஸோ இது கரெக்டு தான். இது எல்லா ப்ராசஸுமே வந்து சைமல்டேனியஸாக ஹேப்பன் ஆகுது, ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று கிடையாது, இது எல்லாமே சேம் தான். ஸோ 40 ஆன்சர் வந்து சி. 41 போயிடலாம். It is one of the biogeographic zones of India. The tropical evergreen forests occupy about 1/3 of the total area of this zone. Tropical evergreen. Okay. 2/3 of India's endemic plants. Endemic plantsனால் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு மட்டுமே உரியது, அங்கே தவிர வேறு எங்கேயும் பார்க்க முடியாது அந்த ஸ்பீஷீஸ் அப்படிங்கிற மாதிரி. எண்டமிக்னா grizzled squirrel restricted to few forests in this zone. Which of the following? ஓகே, இதை நீங்கள் பார்த்தாலே ஈஸியாக போட்டிருக்க முடியும். வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா? என்ன போட்டிருக்காங்க? ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம், வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. இட் இஸ் அ ஹோம் டு 70% ஆஃப் எண்டமிக் பிளான்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் வெஸ்டர்ன். இது கிரிசில்டு ஸ்குரில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான் நீங்கள் நேச்சுரலாக பிக் பண்ணோம். நிறையா ஸ்குரில் ஸ்பீஷீஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு கரண்ட் அஃபேர்ஸில் வந்துகிட்டே தான் இருக்கும். சப்போஸ் ஹிமாலயாஸ்னு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருந்திருக்கு. பட் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியான்னு கொடுத்துருக்கறனால ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் கன்ஃபியூசிங், ஈஸியாக வெஸ்டர்ன் காட்ஸ் போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. 42. Consider the following pairs. Pollutant source. ஓசோன் வெஹிகுலர் எக்ஸ்டாஸ்ட்லேருந்து வருதுங்கிறாங்க. கரெக்டு தான். ஓகே. ப்ளூட்டோனியம் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் ப்ளூட்டோனியம் பார்த்துருப்போம், நியூக்ளியர் ரியாக்டர். மெர்க்குரி டென்டல் இண்டஸ்ட்ரி. கரெக்டு தான். மேக்கிங் ஆஃப் அமால்கம்னு ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க. தெர்மாமீட்டர்லேயும் மெர்க்குரி யூஸ் பண்ணுறாங்க. கேட்மியம் எலக்ட்ரானிக் குட்ஸ், இது பேசிக் ஃபேக்ட்டு. ஸோ ஆல் 4 pairs. ஓகேங்களா? ஓகே. 43 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். கோபிபாட்ஸ், சைனோபாக்டீரியா, டயாட்டம்ஸ், ஃபோராமினிஃபெரா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் இன் த ஃபுட் செயின் ஆஃப் ஓஷன்ஸ்? ப்ரைமரி ப்ரொடியூசர்னால் இப்போ எப்படி பிளான்ட்ஸ் எப்படி அவங்களே வந்து ஒரு ஃபுட்டை, அதாவது சன்லைட்டை வச்சு எனர்ஜியை லைட் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அவங்களே ஃபுட்டை வந்து ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியுது அவங்களால. ஸோ அவங்க வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். இதில் வந்து அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டமில் வந்து இதில் எதெல்லாம் வந்து இதுன்னு கேட்டிருக்காங்க, ப்ரைமரி ப்ரொடியூசர்னு கேட்டிருக்காங்க. கோபிபாட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா they are group of small crustaceans found in every freshwater and saltwater habitats. பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி they are primary consumers தான், ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் கிடையாது. ப்ரைமரி கன்சியூமர்ஸ். ஓகேங்களா? சைனோபாக்டீரியா பார்த்திங்கன்னா அதோட இன்னொரு பேர் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. தே ஆர் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் ஃபவுண்ட் நேச்சுரலி இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் வாட்டர். எல்லா டைப் ஆஃப் வாட்டர்லேயும் அவங்கள பார்க்க முடியும். பட் தே ஆர் வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் தான். ஏன்னா சன்லைட்டை வச்சு அவங்களால அவங்களோட ஓன் ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும்.
இது வந்து பேசிக் ஃபேக்ட் தான். இது இந்த சைனோபாக்டீரியா ப்ளூ க்ரீன் ஆல்கேங்கிறது வந்துகிட்டே இருக்கும் நியூஸில். டைஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களும் வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் ஆல்கே தான், ஃப்ரெஷ் அண்ட் மேரைன் வாட்டர்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர் தான். ஓகேங்களா, ஷார்ட் ஃபார்மாக எழுதிடலாம். ஃபோராமினிஃபெரா இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தே ஆர் ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ். அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஃபுட்டை தே ஆர் கன்சியூமர்ஸ், அதாவது ஸ்மால் ஆர்கானிசம்ஸை அப்புறம் ஆர்கானிக் மேட்டர்லாம் கன்சியூம் பண்ணுவாங்க ஃபோராமினிஃபெராங்கிறது. ஸோ தே ஆர் கன்சியூமர்ஸ், நாட் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். ஓகேங்களா, ப்ரைமரி கன்சியூமர் இது. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. 2, 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், பட் எல்லாராலையும் இந்த கேள்வி எழுதியிருக்க முடியும்னு சொல்ல முடியாதுங்க. ஓகேவா, இது வந்து இந்த கேள்வி தெரிலனா வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. 2, 3. ஓகேங்களா, 44 போயிடலாம். இன் கேஸ் ஆஃப் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பயோஜியோகெமிக்கல்ஸ் த வெதரிங் ஆஃப் ராக்ஸ் இஸ் த மெயின் சோர்ஸ். வெதரிங் ஆஃப் ராக்ஸு அப்புறம் மெயின் சோர்ஸ். ஓகேவா, இதில் வந்து கார்பன் சைக்கிள் வந்து கேஷியஸ் சைக்கிள், நைட்ரஜன் வந்து கேஷியஸ்ஸு, ஃபாஸ்பரஸ் சைக்கிள் வந்து ஒன்லி சாலிட். இது கேஷியஸ் எக்ஸாஸ்ட்டு, கேஷியஸ் ரிலீஸுங்கிறதே கிடையாது. ஸோ வந்து மெயின்லி வந்து ராக்கு வாஷ் ஆகி அப்புறம் மைனிங்கு இந்த மாதிரி இதிலலாம் வந்து தான் வந்து ஃபாஸ்பரஸ் வந்து என்விரான்மெண்ட்டுக்கே வெளியே வருது. சல்ஃபர் சைக்கிள் வந்து மோஸ்ட்லி தே ஆர் வந்து கேஷியஸ் தான், கேஷியஸ் ப்ரிடாமினன்ட்லி, but slightly has solid release. ஓகேங்களா, சல்ஃபர் அது வந்து மோஸ்ட்லி சல்ஃபர் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபைடு கேஸ் இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி கேஷியஸ் தான். பட் சல்ஃபர் வந்து அமினோ ஆசிட்ஸு இந்த மாதிரி சில ஃபார்ம்ஸ் மூலமாக சாயில்லையும் தான் இருக்குது. பட் வந்து இங்கே மெயின் சோர்ஸ்னு கேட்டிருக்கறனால கன்ஃபியூஷனே இல்லாமல் ஃபாஸ்பரஸ் சைக்கிள் தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா, ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் டெட்ரிவோர்ஸ். ஓகே, டெட்ரிவோர்ஸ்னால் என்னது? டெட் மேட்டரு இதெல்லாம் வந்து ஃபீட் அதெல்லாம் சாப்பிட்ற சில ஆர்கானிசம்ஸ் தான் டெட்ரிவோர்ஸ். டெட் ஆர்கானிக் மேட்டரில் ஃபீட் ஆகிற ஆர்கானிசம்ஸ்லாம். அதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் எப்படி திங்க் பண்ணணும் நான் சொல்கிறேன். ஜெல்லி ஃபிஷ் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆர்கானிசம் கிடையாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அடுத்த ஆப்ஷன் என்னது? சீ ஹார்ஸு அப்படிப்பட்ட ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து டெட் மேட்டரில் ஃபீட் பண்ணி வாழ்கிற உயிரினங்கள் கிடையாது. ஸோ இப்போ 2ம் 4 இல்லாத ஆப்ஷன் பார்க்குறீங்களா? 2, 4 இல்லாத ஆப்ஷன் இருக்கா? 1, 3, 5 நேச்சுரலாக இதான். இப்போ உட் லைஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தேவையில்லை. உட்டில் ஏதோ லைஸ். ஓகே ஓகே, மில்லிபேட்ஸ்லாம் இதெல்லாம் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்கன்னு வைங்க. எர்த்வார்ம்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். 1 இருக்கிற ஆப்ஷனு, பட் 2ம் 4 இல்லாத ஆப்ஷனு அப்படின்னு பார்த்தீங்கனாலே 1 வந்து 3 ஆப்ஷனில் இருக்குது, 2, 4 இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா 1, 3, 5 போட்டிருக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் திங்கிங் இருக்கணும். நமக்கு தெரியல அப்படிங்கும்போது, ஒரு கொஷின் தெரியலங்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸையும் யூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை வர வைக்கிறதுக்கு வழியை தேட வேண்டியதான். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அப்படி தாங்க இருக்கும். எல்லாமே படித்ததுலேருந்து வராது. கெஸ்ஸிங் பேஸ்டு இந்த மாதிரி திங்கிங் பேஸ்டு ஆன்சர்ஸ் தான் நிறையா போட வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டெஸ்ட்டு நிறையா எடுக்க தான் வந்து அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆக முடியும். ஓகேங்களா, 46 போயிடலாம். சிபிசிபி அப்போயே பார்த்தோம். இட் இஸ் அ ஸ்டாட்டுட்டரி ஆர்கனைசேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஓகே, ஸ்டாட்டுட்டரி ஆர்கனைசேஷன் தான் நம்ம பார்த்தோம். வாட்டர் ஆக்ட் கீழே இதாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். இட் வாஸ் ஃபார்ம்ட் அண்டர் ஏர் ஆக்ட். இதுதான் நம்ம அப்போயே பார்த்தோம். இந்த ஏருக்கு பதில் வாட்டரை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடுச்சு. பட் அதோட இயர் வந்து 1974. ஓகேங்களா, ஏர் கிடையாது. குவிக்காக படிச்சுட்டு இது ரைட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு போட்டு வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 1 தான். ஓகேங்களா, 47 போயிடலாம். வித் ரெகார்ட் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கேஸை மட்டுமே எடுக்கிறதுக்காக ஸ்பெஷலாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுன்னு போகாமல் ஸ்பெஷலாக என்விரான்மெண்ட் ரிலேட்டட் கேஸ்லாம் வந்து என்ஜிடிக்கு போவாங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் போயிடலாம். இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இதுதான் வந்து தப்பு. இது வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் கிடையாது. நேஷ்னல் க்ரீன் ட்ரைபுனல் ஆக்டில் தனியாகவே ஒன்று இருக்குது 2010. அப்போ தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எக்ஸ்பீடிஷியஸ் டிஸ்போசல் ஆஃப் கேசஸ். ஓகே, இந்த எக்ஸ்பீடிஷியஸ் டிஸ்போசலுங்கிறது வந்து கரெக்டு தான். ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். பட் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக மேக்ஸிமம் 6 monthsக்குள்ளே இவங்க வந்து கேஸ் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, த ட்ரைபுனல் இஸ் நாட் பவுண்ட் பை த ப்ரொசீஜர் லேட் டவுன் அண்டர் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர். இது கரெக்டு தான்.
அவங்க வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. தே ஷுட் ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அது மட்டும் இல்லை, இன்னும் சில இதெல்லாம் பிரின்சிபல் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, பொல்யூட்டர்ஸ் பே கான்செப்ட்டு, யார் பொல்யூட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பே பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்டு. அப்புறம் வந்து ப்ரிகாஷனரி பிரின்சிபல், இது மூணுமே ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க. சிவில் ப்ரொசீஜர் 1908 அவங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தே வில் ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸு. இது மூணும் வந்து கீவேர்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் அவங்களோட மெயின் மோட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆன்சரு டி. ஓ சாரி, என்னது, நாட் பவுண்ட். ஓகேங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நாட் பவுண்ட் பை த ப்ரொசீஜர் லேட் டவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி தான். இந்த மாதிரி தப்பு வந்து 1-2 நீங்கள் பண்ணுவீங்கள, அதுதான் அவங்க அட்டம்ப்டோட காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்காக இருக்கும். நான் வந்து 2023 அட்டம்ப்ட் கொடுக்கும்போது 0.66 மார்க்கில் வந்து அந்த அட்டம்ப்டில் நான் ஃபெயில் ஆகிருக்கேன். 2024 கிளியர் ஆகிட்டேன்னு வைங்க. பட் 23 அட்டம்ப்ட் வந்து இட்ஸ் அ வெரி காஸ்ட்லி. ஏன்னா நான் தப்பு பண்ண ஒவ்வொரு சின்ன கொஷினுமே வந்து இந்த கொஷின் ரைட்டாக போட்டிருந்தால் நம்ம கிளியர் ஆகிருப்போங்கிற மாதிரி தான் தோணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அட்மோஸ்ட் கேர்ஃபுல் அண்ட் கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா அதோட ஒவ்வொரு கொஷினோட இதுவுமே வந்து ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக்காக நம்ம லைஃப்பில் அமையலாம். ஓகேங்களா? ஓகே, 48. Consider the following places. How many of the above given places are associated with nuclear accident? ஓகே, நியூக்ளியர் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் கொஷின் இருக்குது. ஓகே, இதை பார்க்கும்போது நமக்கு ஈஸியான ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி நிறைய தெரியும். செர்னோபில் பார்த்துருவோம், சீரீஸ்லாம் வந்திருக்கு. ஃபுகுஷிமா வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், செர்னோபில் வந்து ரஷ்யா, ஃபுகுஷிமா வந்து ஜப்பானில் நடந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து சுனாமி வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணி பாதிச்சு அந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் லீக்கேஜ் நடந்திருக்கு. செர்னோபில் தெரியும் உங்களுக்கு. 3 மைல் ஐலாண்டும் வந்து ஒரு நியூக்ளியர் இன்சிடெண்ட்டு தான். இது வந்து நான் ஒரு டெஸ்ட் சீரிஸ் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகேங்களா? இது யூஎஸில் இருக்குது. ஓகேங்களா? டீப் வாட்டர் ஹாரிசன், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு நியூக்ளியர் இது கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆயில் ஸ்பில் ஈவெண்ட்டு. பட் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ரொம்ப டெட்லியஸ்ட் ஆயில் ஸ்பில், இது வரைக்கும் நடந்ததுலேயே பிக்கஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயில் ஸ்பில் ஈவெண்ட் இது. ஓகேங்களா? எழுதிடுறேன். ஓகே, அப்படி பார்க்கும்போது 1, 2, 3 தான், ஒன்லி 3. ஓகேங்களா? 49 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓஷன் அசிடிஃபிகேஷன் இஸ் டெட்ரிமெண்டல் டு கோரல் ரீஃப். கரெக்டு. ஓஷன் அசிடிஃபிகேஷன்னா என்னங்க? இப்போ கார்பன் டை ஆக்சைடு, நம்ம எமிட் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடில் நிறையா இது வந்து ஓஷன் அப்சார்ப் பண்ணி வச்சுருக்கு. ஓஷன் ஆக்ட் ஆஸ் அ கார்பன் சிங்க்னு சொல்லியிருப்பாங்கள்ல, நேச்சுரல் கார்பன் சிங்க்னு. அதாவது நம்ம எமிட் பண்ணுற பொல்யூஷனில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடில் நிறையா பார்ட் வந்து ஓஷன் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கு. ஸோ அப்படி ஆக என்ன ஆகும்னா வந்து ஓஷனில் வந்து கார்போனிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். கார்போனிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா கார்போனேட் அயான்ஸை வந்து கம்மி பண்ணிடும். ஓகேங்களா? கார்போனேட் அயான்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் அயான்ஸை வந்து அதிகப்படுத்திடும். கார்போ அயான்ஸ் வில் ரெடியூஸ். ஓகேங்களா? ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து அதிகமாகிடும், கார்பனேட் அயான்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிரும். அப்போ என்ன ஆகுனா வந்து கோரல் ரீஃப்ஸுக்கு தேவையான ஃபுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற முக்கியமான பார்ட்டிகிள்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து கோரல்ஸுக்கு டெட்ரிமெண்டலாக தான் அது முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், டெட்ரிமெண்டல் டு கோரல் ரீஃப்ஸ். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அண்ட் இன்க்ரீஸ் இன் அசிடிஃபிகேஷன் ஸ்லோஸ் த ரேட் அட் விச் கால்சியம் கார்பனேட் இஸ் ஜென்ரேட்டட். ஓகே, இப்போ கார்பனேட் அயான்ஸ் ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்சியம் கார்பனேட் வந்து ஸ்லோவாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். இதுவும் வந்து கரெக்டு. இப்போ என்ன ஆன்சரு? இது ரெண்டுமே கரெக்டு தான். இதோட எக்ஸ்ப்ளனேஷனை தான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஓகேங்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான டேர்ம்ஸில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் படித்து இது ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாதுங்கிற மாதிரிலாம் போட்டு வராதிங்க. மோஸ்ட்லி இது ரெண்டுமே வந்து ரிலவெண்ட்டாக இருக்குன்னா ஒரே டாப்பிக்கை பற்றி தான் பேசும். கண்டிப்பாக இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தா மட்டும்தான் பி ஆப்ஷன் தொடணும். இல்லைனா வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே இதை பற்றி தான் இது பேசுது, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது கொடுக்குது. அப்படிங்கும்போது ஓவர் திங்க் பண்ணி தப்பு பண்ணக்கூடாது. 1 and 2 are correct and 1 is the correct explanation for other. ஓகேங்களா? இதான் போடணும். ஏன்னா நான் இந்த மாதிரி ஓவர் திங்க்லாம் கூட பண்ணி ஒரு கேள்வி தப்பு பண்ணியிருக்கேன் 2023 அட்டம்ப்டில். ஓகேங்களா? இதுக்கு ஏதா ஆன்சர்?
50 போயிடலாம். Consider the following factors. How many of the above factors contribute an increase in population density of the species? Population density increase in population density. Natalityனா என்னன்னா ஒன்றுமே இல்லை, பேர்த்தை தான் குறியுது. பர்த் ரேட் இன் கிவன் ஏரியா இன் கிவன் பாப்புலேஷன் அதுதான் நேட்டாலிட்டி. மார்டாலிட்டினா வந்து டெத்து. நீங்கள் படிச்சிருப்பீங்களா, இந்த மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபண்ட் மார்டாலிட்டி ரேட், இதெல்லாம் வந்து டெத்து குறிக்குது. இமிக்ரேஷன்னா என்ன, வெளியிலேருந்து இங்கே வர்றது. ஓகேங்களா. எமிக்ரேட்னா இங்கேருந்து வெளியில் போகிறது. சப்போஸ் இப்போ கேரளாவிலேருந்து நிறைய பேர் வந்து கல்ஃபுக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து அது எமிக்ரேஷன். ஓகேங்களா. இதே அந்த கல்ஃப் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்தியாக்காரன் நிறைய பேர் உள்ளே வரான், அப்போ வந்து இமிக்ரேஷன். ஓகேங்களா. கல்ஃபை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இப்போ யூஎஸ் மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு இந்தியன்ஸ் நிறைய பேர் போகிறாங்கல்ல, இப்போ யூஎஸ்காரன் என்ன சொல்லுவாங்க, அதை இமிக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வெளியே போகிறாங்கல்ல, நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், எமிக்ரேஷன் சொல்லுவோம். பட் சப்போஸ் ஒரு டூரிஸ்ட் வந்து இங்கே செட்டில் ஆக போகிறாரு, இந்தியாவுக்கு வந்து வேறு கண்ட்ரிஸ்ன்னு செட்டில் ஆக போகிறாங்க, வெளியிலேருந்து இங்கே உள்ளே வராங்க அப்படின்னா அது இமிக்ரேஷன். ஓகேங்களா. அப்போ இமிக்ரேஷன் வந்து என்ன பண்ணோம், இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் தான் பண்ணோம். ஓகேங்களா. ஆனால் டெத் என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் டென்சிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 1 3 வரும், ஒன்லி 2. ஓகேங்களா. சூப்பர். ஓகே, 51 போயிடலாம். Consider the following statements about biodiversity heritage site. The central government in consultation with local bodies may notify the official gazette of the areas of biodiversity important as BHS under Biological Diversity Act. கரெக்டு தாங்க. BHS வந்து Biological Diversity Act கீழே தான், இந்த ஆக்ட் கீழே தான் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. பட் அவங்க கொடுத்ததில் வந்து மிஸ்டேக் என்னென்னா வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் லோக்கல் பாடிஸு. இதுதான் ஒன்று தான் வந்து இங்கே தப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் லோக்கல் பாடிஸ் தான் நோட்டிஃபை பண்ணுவாங்க. செகண்ட் ஒன்று வந்து நல்லூர் டேமரின் க்ரோவ் இன் பெங்களூர் கர்நாடகா வாஸ் டெசிக்னேட்டட் ஆஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். இது உங்களுக்கு முன்னாடியே தெரிலனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சில பேருக்கு டவுட் வரும், எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியல, பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு தெரியும், இதை வந்து தப்பாக ரைட்டான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், பட் வந்து எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஐடியாவே இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், 50-50 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்றா வந்து நீங்கள் ஒன்லி 1 போடுவீங்க, இல்லை போத் 1/2 இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குன்னா நான் இந்த கொஷினை அட்டன் பண்ணுமா இல்லையா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த மாதிரி 2/2 2 50-50 சான்ஸ் இருக்கிற கேள்விலாம் வந்து எழுதாமல் வரவே கூடாது, கண்டிப்பாக ஒன்று போட்டு தான் வரணும். ஏன்னா நம்ம ஒரு 85 to 95 கொஷின்ஸ் எழுதினா தான் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறவங்க லிஸ்ட்டுக்குள்ளேயே நம்ம வர முடியும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 50-50 கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30-40 கொஷின்ஸ் இந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் போடும்போது நமக்கு வந்து ஒரு 2/3 மேலே கண்டிப்பாக ரைட்டு தான் வரும். ஓகேங்களா. நம்ம படித்ததை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கெஸ்ஸிங் போகிறோம், மோஸ்ட்லி அது ரைட்டாக தான் இருக்கும். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நிற்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணி தான் வரணும், பெஸ்ட் ஆன்சரை. 50-50 வரும்போது அதை எழுதாமலாம் விட்டுட்டு வந்தால் இட் வுட் பி எண்ட் அப் இன் டிசாஸ்டர். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து இது கரெக்டு, இது தப்பு. ஸோ 2 only. 52. Steel slag can be material for which of the following? Steel slag, ஓகே, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வர வேஸ்ட் தான் ஸ்டீல் ஸ்லாகு. இதில் பார்த்திங்கன்னா சில நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது, கால்சியம், மெக்னீஷியம், சிலிக்கான் இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் இது டியூரபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இந்த ஸ்டீல் ஸ்லாகு. ஸோ அது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சரல் சாயில், அது மட்டும் இல்லாமல் வந்து இது சாயில் அசிடிட்டியை கரெக்ட் பண்ணுறதுக்கும் சாயில் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே இதை யூஸ் பண்ணுறாங்க ஸ்டீல் ஸ்லாகை. நான் சொன்னேன்ல சில நியூட்ரியன்ஸ், கால்சியம், மெக்னீஷியம், சிலிக்கான் இந்த மாதிரிலாம் இருக்குது. கால்சியம், சிலிக்கான், மெக்னீஷியம் மாதிரி சில நியூட்ரியன்ஸ்லாம் அதில் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் சிமெண்ட் இதில் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இதை வந்து ஒரு பை ப்ராடக்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகுது. ஸோ 1 2 3. ஓகே, ஈஸி கொஷின் தான். 53 போயிடலாம். With reference to the management of solid waste, consider the following. Composting is the process of degrading the decomposable solid waste in a properly dug pit. கம்போஸ்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்டு, பயோடிகிரேடபிள் வேஸ்ட்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சோன்னா அதை வந்து வெர்மி கம்போஸ்ட், நம்ம நேச்சுரல் மேன்யூராக யூஸ் பண்ணுறோம். அதுதான் இது கரெக்டு. லேண்ட் ஃபில்லிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டம்பிங் வேஸ்ட் ஆர் அதர் சப்ஸ்டன்சஸ் இன் லோ லேண்ட் ஏரியாஸ் அண்ட் கவரிங் த சேம் வித் சாயில்.
இது கரெக்டு தான். அதாவது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிற நிலங்கள்லாம் ஹைட் ஆக்கிறதுக்கு சில வேஸ்ட்டு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம டம்ப் பண்ணி அந்த லேண்டை லெவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுதான் லேண்ட் ஃபில்லிங்கு. இதை வந்து இன்னொரு இதில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்லையும் லேண்ட் ஃபில்லிங்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லேண்டில் வந்து கார்பேஜெலாம் டம்ப் பண்ணிவிட்டு அதை லெவல் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸாகவும் வச்சுருக்காங்க லேண்ட் ஃபில்லிங்கு. இன்சினரேஷன், ஓகே, இன்சினரேஷன்னா ஒன்றும் இல்லை, சாலிட் வேஸ்ட்டை வந்து எரிய விடுறது, அதுதான் வந்து இன்சினரேஷன். பட் வந்து எரிய விடுறதுனா சாதாரணமாக நம்ம வெளியில் தீ விட்டு எரிய விட்டு அந்த மாதிரி கிடையாது. சயின்டிஃபிக் ப்ராசஸ்ஸு, க்ளோஸ்டு கம்பார்ட்மெண்ட்ஸில் இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இதெல்லாம் ப்ரொவிஷன்லாம் பண்ணி சேஃபான என்விரான்மெண்ட்டில் பர்ன் பண்ணுறது தான் இன்சினரேஷன்னா. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் மோஸ்ட்லி. இதை இன்சினரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்னெல்லாம் ப்ராடக்டாக கிடைக்கும்னா இது நீங்கள் தெரிஞ்சிருக்கோம். பயோசாறு, பயோ ஆயில், அப்புறம் சின்கேஸ், இதெல்லாம் தான் வந்து இன்சினரேஷனோட ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து இது மூணுமே கரெக்டு தான். ஓகே, இது ஈஸி கொஷின் தான். 54, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஆசிட் ரெயின். ஆசிட் ரெயினை பற்றி நம்ம அப்போவே பார்த்துருந்தோம், மறுபடியும் வந்திருக்கு. அக்கர்ஸ் ஒன்லி இன் ட்ராபிக்கல் ஏரியாஸ், இது தப்பு. ஒன்லின்னு இருக்குது. ட்ராபிக்கல் ஏரியாஸில் மட்டும்தான் ஆசிட் ரெயின் வருமா? சல்ஃபர் டை ஆக்சைடு பொல்யூஷன்ஸ், நைட்ரஜன் ஆக்சைடு பொல்யூஷன்ஸ்லாம் வந்து டெம்பரேட் ஏரியாஸில் யூஎஸில் அங்கேயும் தான் இருக்குது. ஸோ அங்கேயும் தான் ஆசிட் ரெயின் வருது. ஒன்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. இட் இஸ் காஸ்ட் பை ரியாக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் வித் வாட்டர், இது கரெக்டு தான், பார்த்துட்டோம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் பிளேக் ஆன் த தாஜ்மஹால் இஸ் த ஆசிட் ரெயின் இன் த ரீஜன், இது கரெக்டு தான். அது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் தாஜ்மஹாலோட கலர் வந்து ஃபேட் ஆகிட்டே வருது, அழுக்கெல்லாம் நிறையா படைஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதோட ஒன் ஆஃப் த காரணம் வந்து ஆசிட் ரெயின் தான். கரெக்ட் தான். ஏன்னா டஸ்ட் பார்ட்டிகிள்ஸு இந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ்லாம் வந்து டெபாசிட் ஆக அதோட பொலிவை வந்து அதை லூஸ் பண்ணுது. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டு. கொஷினில் கேட்டிருக்கிறது how many of the above statements are not correct. இந்த மாதிரி நாட்டெல்லாம் வந்து கரெக்டாக நோட் பண்ணோம். எக்ஸாமில் மேபி ஹைலைட் பண்ணலாம், பண்ணாமல் போகலாம். இங்கே நம்ம போர்டில் இருக்குது, நீங்கள் நோட் பண்ணிக்கிறதெல்லாம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். நான் ஒரு வாட்டி 2024 ப்ரிலிம்ஸில் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சுட்டு உடனே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தா இந்த இடத்துல வந்து இன்னொரு ட்விஸ்ட் இருந்தது. சப்போஸ் யுனெஸ்கோ சைட்ஸ்ன்னு நினைக்கிறேன், 4 சைட்ஸ் கொடுத்து யுனெஸ்கோ சரி ஓகே இது 4மே சைட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல் 4ன்னு போட்டேன். பட் கீழே இந்த இடத்துல என்ன கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஹவு மெனி ஆஃப் த அபவ் சைட்ஸ் ஆர் டிக்ளேர் டு பி யுனெஸ்கோ சைட்ஸ் இன் 2023 ஆர் 2024 அந்த மாதிரி இயர் போட்டு கேட்டாங்க. நான் அந்த இயரை நோட் பண்ணாமல் எல்லாமே யுனெஸ்கோ சைட்ஸ் தான் சொல்லிட்டு ஆல் 4ன்னு போட்டு வந்தேன். இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் நடக்காமல் பார்த்துக்கோங்க. 55, consider the following statements regarding nitrogen pollution. Its contamination causes blue baby syndrome. கரெக்டு தான். ஒவ்வொரு இதுக்குமே ஒரு டிசீஸ் இருக்குது. நைட்ரஜன் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, ப்ளூ பேபி சிண்ட்ரோம். அதாவது பேபியோட ஸ்கின்னெல்லாம் வந்து ப்ளூ கலராக மாறிடும். இது இன்னொரு பேரும் இருக்குது, மெத்தமோக்ளோபிலேமியா. ஓகேங்களா? இது வந்து குளோபினேமியா, இது வந்து இதோட இன்னொரு பேர். இது என்ன பண்ணுதுன்னா பார்த்திங்கன்னா பேபியோட ஸ்கின் வந்து ப்ளூ ஆகிடும் இந்த பொல்யூட்டன்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனால். அப்புறம் இது ஏன் அப்படி ப்ளூவாக மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிஜனில் வந்து இப்போ குறைபாடு ஏற்பட்டுரும் பிளட்டில். ஸோ பிளட்டில் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. நைட்ரஜன் பொல்யூஷன் தான் அது காரணம். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்ஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் நைட்ரஜன் பொல்யூஷன். ஆமாம், இது பேசிக் ஃபேக்ட். இதனால தான் வந்து யூட்ராஃபிகேஷன்லாம் நடக்குது இல்லை லேக்ஸில். அக்ரிகல்ச்சரல் பொல்யூட்டன்ஸ் எல்லாம் எங்கே போகுது? அப்படியே தண்ணியில் போய் லேக்குள்ளே போகுது. லேக்குள்ளே போய் என்ன ஆகுது? யூட்ராஃபிகேஷன், நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதிகமாக போய் லேக்கில் பட்டு அதாவது அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் இருக்கிற டிசால்வ்டு ஆக்சிஜனை வந்து அது கன்சியூம் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைபாக்சிக் கண்டிஷன்ஸ் வந்து கீழே இருக்கிற ஃபிஷ்ஷஸ்ஸு அப்புறம் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸுக்கெலாம் வந்து பாதிப்பாக முடியுது. லேக்குமே வந்து பொல்யூட் ஆகுது. அதான் யூட்ராஃபிகேஷன். இப்போ நம்ம சொன்னது வந்து தேர்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 55, which of the following statements are correct? ஓகேங்களா? சி. 56, which of the following statements best describes the term bioremediation? ஓகே, பயோரிமெடியேஷன்னா என்னென்னா வந்து ஒரு ரிவரில் வந்து பொல்யூஷன் இருக்குன்னா நம்ம வந்து மைக்ரோப்ஸு, நேச்சுரல் ஆர்கானிசம்ஸு, நேச்சுரலி அவைலபிள் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த ரிவரில் இருக்கிற பொல்யூட்டன்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி நம்ம வந்து அதை ஃப்ரெஷ் ஆகிறோம். அதுதான் பயோரிமெடியேஷன். அதாவது மைக்ரோப்ஸு அதை வந்து நேச்சுரலி அக்கரிங் மைக்ரோப்ஸை வந்து நம்ம இந்த
நேச்சரை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் பயோ ரெமிடியேஷன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது இட் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வித் டிராஃபிக் லெவல். இதோட டெஃபினிஷன் பயோ அக்குமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன் கேட்டிருப்பீங்கள. பயோ அக்குமுலேஷன்னா வந்து ஒரே டிராஃபிக் லெவலில் வந்து பொல்யூட்டன்ஸ் அசம்பிள் ஆகி அக்குமுலேட் ஆகிறது வந்து பயோ அக்குமுலேஷன். பட் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வித்தின் அ டிராஃபிக் லெவல், அதுதான் பயோ அக்குமுலேஷன். இதே இன்னொன்று பயோ மேக்னிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா வந்து ஒரு டிராஃபிக் லெவலில் வந்து சப்போஸ் இப்போ ஃபிஷ் வந்து ஒரு பொல்யூட்டண்ட்டை வந்து கன்சியூம் பண்ணிடுச்சுன்னா அந்த ஃபிஷ்ஷை கன்சியூம் பண்ணுற ஹியூமன் பீயிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொல்யூஷன் லெவல் வந்து இன்னும் அதிகமாகிடும். ஹியூமன் பீயிங்ஸில் அதை விட அதிகமாக வந்து டெபாசிட் ஆகும். ஒரு டிராஃபிக் லெவல்லேருந்து இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு போகும்போது அந்த பொல்யூட்டண்ட்டோட டெபாசிஷன் ரேட் வந்து இன்னும் அதிகமாகும். அது வந்து பார்த்திங்கன்னா பயோ மேக்னிஃபிகேஷன். இங்கே வந்து வித்தின் அ டிராஃபிக் லெவல்னு கேட்குறதுனால பயோ அக்குமுலேஷன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் லைக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த கரெக்ஷன் அண்ட் ரீகவரி ஆஃப் என்வைரன்மெண்டல் டேமேஜ். இதுதான் நான் சொன்னதுக்கான டெஃபினிஷன். பயோ ரெமிடியேஷன் பி த ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன போட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இந்த பாடிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஓகே, இதுதான் நம்ம பார்த்தோம்ல, இதுதான் வந்து பயோ மேக்னிஃபிகேஷன். பயோ மேக்னிஃபிகேஷன் பயோ அக்குமுலேஷனோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சப்போஸ் ஃபேட் சொல்யூபிள், இன்ஆக்டிவ், ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி கம்பேரிசன் இருக்கும். அந்த டேபிளை உடனே பார்த்துருங்க. ஓகே, டி ஆப்ஷன் எதை பற்றி சொல்லுது, இட் இஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பயோகெமிக்கல்ஸ் ஆர் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் கமர்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பயோகெமிக்கல்ஸ். ஓகே, இதுக்கு பேர் வந்து பயோ பைரசி. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 57 Solid Waste Management Rules 2016 and E-Waste Management Rules 2016 were notified under which of the following? ஓகே, இந்த மாதிரி ஆக்ட் எல்லாமே வந்து என்வைரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் வருது. பேசிக் ஃபேக்ட்டுங்க இது. இது மட்டும் கிடையாது, சாலிட் வேஸ்ட், இ வேஸ்ட் மட்டும் கிடையாது, ஹசார்டஸ் வேஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஹசார்டஸ் வேஸ்ட்டுக்கு தனி ரூல்ஸ் இருக்குது. ஹசார்டஸ் வேஸ்ட்டு, அப்புறம் வந்து இ வேஸ்ட்டு, பயோமெடிக்கல் வேஸ்ட்டுன்னு சில ஒரு கேட்டகரி இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த என்வைரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே தான், அதோட ஆம்பிட்டுக்கு கீழே தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். ஓகேங்களா, பேசிக் ஃபேக்ட் தான் அது. 58 Anaerobic decomposition occurs in the absence of oxygen. ஆமாம், aerobic decompositionனா presence of oxygen, anaerobic decompositionனா absence of oxygen. இது கரெக்டு தான். lot of energy is produced in this process. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா வந்து இந்த anaerobic ரெஸ்பிரேஷனோட anaerobic decompositionோட அவுட்புட்டில் தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா வந்து மீத்தேன் வருது, மீத்தேன் கேஸ். ஓகேங்களா, மீத்தேன் கேஸ் தான் அதோட அவுட்புட். மீத்தேன் கேஸோட இன்னொரு பேர் வந்து மார்ஷ் கேஸ், MARSH, மார்ஷ் கேஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும். anaerobic decomposition kill seeds of weeds and germs present in the waste. இது கரெக்டு தான். ஓகேங்களா, ஓகே, இதோட அவுட்புட் வந்து மீத்தேன், மீத்தேன் கேஸ் கில்ஸ் ரீட்ஸ். ஓகே, வேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் நான் இந்த aerobic decomposition, anaerobic decomposition யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சீட்ஸு, வீட்ஸு, ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து கில் ஆகிடும். ஈஸி கொஷின் தான் அது, both 1 and 2. இப்போது ஏன் இந்த வீட்ஸ் இதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 80 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஹீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இதெல்லாம் வந்து கில் ஆகிடும். ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்குது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. The species Dodo, Quagga, Thylacine and Stellar sea cow are. ஓகே, டோடோ, குவாகா, தைலாசைன், ஸ்டெல்லார் sea cow இதில் ஒன்றே தெரியாது. இதில் 4மே கொடுத்து இதெல்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இன்வேசிவ் ஸ்பீஷீஸ், எண்டமிக் டு ஆஃப்ரிக்கா, மேரைன் மேமல்ஸ், எக்ஸ்டிங் ஸ்பீஷீஸ். இதெல்லாம் ஒன்றுமே தெரிலனா இட்ஸ் பெட்டர் டு லீவ். ஏன்னா தெரியாமல் ஒன்று சூஸ் பண்ணோம்னா மாட்டிடுவோம். இதில் ஏதாவது ஒன்றை பற்றி தெரிஞ்சிருந்தா வேணால் சூஸ் பண்ணலாம். சப்போஸ் இதை பற்றி தெரியும், இல்லை இதை பற்றி ஏதாவது ஒன்றை பற்றி தெரியும்னா சூஸ் பண்ணலாம். பட் இல்லைனா இந்த மாதிரி கொஷினை தொடர்றது வந்து நெகட்டிவாக தான் போய் முடியும். டோடோங்கிற ஸ்பீஷீஸ் வந்து மொரீஷியஸில் இருக்குது, குவாகாங்கிறது ஆஃப்ரிக்கா, தைலசைனுங்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது, ஸ்டெல்லார் sea cowங்கிறது ரஷ்யாவில் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்டிங் ஸ்பீஷீஸ். ஆமாம், சம்திங் இதில் ஏதோ ஒன்று வந்து ஏதாவது 1-2 நியூஸில் இருந்திருக்கும், அதனால தான் இது கேட்டிருக்காங்க. இது போக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா வந்து IUCNோட ரீசன்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் பேர்ட் ஸ்பீஷீஸு, 12% பேர்ட் ஸ்பீஷீஸு, அப்புறம் 23% மேமல்ஸு, அப்புறம் 32% ஆம்ஃபிபியன்ஸ்.
ஆர் இன் த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷனில் இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு எக்ஸ்டிங்ஷன் இதிலே இருக்காங்க. இந்த IUCNோட டேட்டா படி பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் பேர்ட் ஸ்பீஷீஸு, 23% ஆஃப் மேமல்ஸு, 32% ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் ஃபேஸிங் த்ரெட் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு IUCN சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம கீழே இந்த டேட்டாலாம் ஆன்சர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதில் செக் பண்ணிக்கோங்க. 60 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்ம்ஃபுல் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் வேஸ்ட்? ஓகே, இது எல்லாமே வேஸ்ட்டில் இருக்குது. ஈஸி கொஷினு. 1 2 3 லெட்டு, கேட்மியம், குரோமியம் எல்லாமே இருக்குது. ஓகே. 61 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன் அப்போ நம்ம பார்த்துருந்தோம், வந்திருக்கு மறுபடியும். இட் இஸ் அ மேன்மேட் ப்ராசஸ் அண்ட் டஸ் நாட் அக்கர் நேச்சுரலி. டஸ் நாட் காஷன் வேர்டு வந்துருச்சு. நேச்சுரலாகவுமே யூட்ராஃபிகேஷன் நடக்கும். இப்போ யூட்ராஃபிகேஷனுங்கிறது வந்து மேன்மேடு அதிகமாக நடக்குது, பட் நேச்சுரலாகவுமே நடக்கும். அதாவது ஏஜிங் ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜிங் ஆஃப் லேக்ஸ், ரிவர்ஸ் வருது, நிறையா டெபாசிட் பண்ணும் நியூட்ரியன்ஸு வர வழியில் இருக்கிறது, அது எல்லாமே சேர்ந்து கீழே செடிமெண்ட் டெபாசிட் ஆகி நியூட்ரியன்ஸ் டெபாசிட் ஆகி லேக்கே வந்து மூடி லேக் வந்து நார்மல் லேண்டாக மாறி இந்த மாதிரிலாம் நிறையா நடக்கிறத பார்த்துருக்கோம்ல. ஸோ அதுவுமே யூட்ராஃபிகேஷன் தான். ஏஜிங் ஆஃப் லேக்ஸ் இது வந்து நேச்சுரலாகவும் நடக்கும், ஆர்டிஃபிஷியலாக நடக்கிறது நம்ம அப்போயே பார்த்தோம். நம்ம வந்து வாண்டடாக வந்து சில பொல்யூட்டன்ஸை வந்து உள்ள நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரிலாம் போடுறதுனால என்ன ஆகும், சர்ஃபேஸில் வந்து அது க்ரோத் ஆஃப் ஆல்கேவை வந்து பூஸ்ட் பண்ணும். அதாவது தண்ணியோட சர்ஃபேஸில் ஆல்கேவோட க்ரோத்தை பூஸ்ட் பண்ணும். இந்த ஆல்கேலாம் டை ஆகும்போது என்ன ஆகும், டீகம்போஸ் ஆகும். டீகம்போசிஷனுக்கு என்ன தேவை, என்னது, ஆக்சிஜன். இந்த மாதிரி இவ்வளோ ஆல்கேவை டீகம்போஸ் பண்ணணும்னா என்ன ஆகும், நேச்சுரலாக அங்கே அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாமே டெப்ளீட் ஆகிரும். ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் போது என்ன ஆகும், கீழே இருக்கிற ஆர்கானிசம்ஸ், ஃபிஷ்ஷஸ்ஸு இது எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ இதுதான் யூட்ராஃபிகேஷன் ஆஃப் லேக்குன்னு பார்த்தோம். இது நேச்சுரலாகவுமே நடக்கும். ஸோ ஏஜிங் ஆஃப் லேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. த ப்ரைம் கண்டாமினேஷன்ஸ் ஆஃப் யூட்ராஃபிகேஷன் ஆஃப் நைட்ரேட்ஸ் அண்ட் பாஸ்பேட்ஸ். இது பேசிக் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்துட்டோம். ஆப்ஷன் பி ஒன்லி. ஓகேவா. 62 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆஸ் கம்பேர்ட் டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷனல் பார்க்ஸ் ஆர் கிவன் கிரேட்டர் டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் வித் ஹியூமன் ஆக்டிவிட்டி கிரேட்லி டிக்ரீஸ்ட். கரெக்டு தான். வைல்ட் லைஃப் சாங்சுரியை விட நேஷனல் பார்க்கில் வந்து ஆக்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கீழே தான் வந்து இது ரெண்டுமே டிக்ளேர் பண்ணுறாங்க. போத் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே டிக்ளேர் பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே வந்து இதை டிக்ளேர் பண்ணலாம், நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு. இன்னொரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு வந்து பெருசாக பவுண்ட்ரி இருக்காது, டிஃபைன்டு பவுண்ட்ரிஸ் இருக்காது. நேஷ்னல் பார்க்ஸுக்கு இருக்குது. நேஷ்னல் பார்க்ஸ் வந்து ஒரு 110 இருக்குன்னு வைங்க இந்தியாவில். வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து 550க்கு மேலெலாம் இருக்குது. ஓகேங்களா, அதை ஒன்று பார்த்துக்கணும். ரெண்டுமே இந்த ஆக்ட்டு போத் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே டிக்ளேர் பண்ணலாம். வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸுக்கு டார்கெட் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கும். பட் நேஷ்னல் பார்க் வந்து ஆல் ஸ்பீஷீஸ் அண்ட் ஆல் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸுங்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது போயிடலாம். வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் டு நாட் ஹேவ் ஃபிக்ஸட் பவுண்ட்ரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ் ஆர் வெல் மார்க்டு. இப்போ சொன்ன மாதிரி இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. அன்லைக் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேஷ்னல் பார்க்ஸ் கேன் பி நோட்டிஃபைட் ஒன்லி பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒன்லி இருக்கா, காஷன் வேர்டு. நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டு பேருமே இதை வந்து நோட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஒன்லி 2 ஈஸி தான். 63 போயிடலாம். டெர்மைட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கரையான். Termites are counted among natural sources of methane like wetlands, wild animals, livestock, geological features like volcanoes. Question statement பெருசாக இருக்குது, டீகோட் பண்ணி பொறுமையாக படிங்க. Termites are counted among natural sources of methane. இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. டெர்மைட் வந்து மீத்தேன் எமிட் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் வெட்லேண்ட் மீத்தேன் எமிட் பண்ணோம், ரைஸ் ஃபீல்டு தண்ணி தேங்கி இருக்கிறதுனால மீத்தேன் எமிட் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வைல்ட் அனிமல்ஸ், லைவ் ஸ்டாக்கு, கவு கிட்ட இருந்தெலாம் நிறையா மீத்தேன் எமிஷன் இருக்குது, வல்கனோஸில் இருக்குது, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி தெர்மைட்டும் வந்து ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கரையானில். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். கரையான் இது வந்து மீத்தேன் எமிட் பண்ணுது நிறையா. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி சொல்லியிருக்கு. Okay, methanogenic organisms that live in the gut of termites break down the cellulose entering the body and release methane. இது இதோட கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான்.
இதை பற்றி உங்களுக்கு ஐடியாவே இல்லைனாலுமே இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது நேச்சுரலாக நமக்கு என்ன தோணுது, இது கரெக்டு, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதுங்கிற மாதிரி தானே தோணுது. நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க்டை எப்பவுமே பிலீவ் பண்ணோம். எப்பவுமே கொஞ்சம் செகண்ட் ரவுண்டு போய் ஓவர் திங்க் பண்ணும்போது மோஸ்ட்லி அது தப்பாகுது. ஓகேங்களா? 63 கரெக்டு. ஏ 64 போயிடலாம். ஓகே. With reference to the ecological succession, consider the following statements. Ecological succession is defined as the process in which one generation of a species replaces another without allowing other species to grow. Okay, without allowing other species இருக்குல்ல, இது தப்பு. வித்தவுட் அலவிங் அதர் ஸ்பீஷீஸ்லாம் கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. ஈக்காலஜிக்கல் சக்ஸஷன்னா வந்து ஒன் ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து அனதருக்கு மாறும், அது கரெக்டு தான். பட் வித்தவுட் அலவிங் அதர் ஸ்பீஷீஸ் டு க்ரோ அப்படிங்கிறது கிடையாது. சப்போஸ் இப்போ கிராஸ்லேண்ட் ஈகோ சிஸ்டம் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரீ ஸ்பீஷீஸ் வரும். இப்போ ட்ரீஸ் வந்ததுக்கப்புறம் கிராஸ்லேண்டே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. கிராஸ்லேண்டும் இருந்துட்டு தான் இருக்குது, ட்ரீஸும் இருந்துட்டு தான் இருக்குது. அடுத்தடுத்து வர ஸ்டேஜஸில் ஒன்று வரும், இன்னொன்று வரும். ஒன்று வந்து இன்னொன்று ரீப்ளேஸ் அனதர் வித்தவுட் அலவிங் அதர் ஸ்பீஷீஸ் டு க்ரோ அப்படின்னு கிடையாது. வித்தவுட் இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Primary succession take place in areas that are newly exposed and essentially lifeless. கரெக்டு தான். ப்ரைமரி சக்ஸஷன்னா என்னென்னா, ஒரு பேர் கிரவுண்டு, அதில் எந்த நியூட்ரியன்ஸுமே இல்லை, அப்போ தான் அந்த லேண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது லிச்சன்ஸ் அண்ட் மோசஸ் இவங்க இந்த 2 தான் வந்து ஃபஸ்ட்டு பியனியர் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீஷீஸ்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஒரு க்ரோத் ஆஃப் லைஃபுங்கிறதே ஆரம்பிக்கும். ஸோ அவங்க அந்த ஸ்பீஷீஸ்க்கு பேர் பியனியர் ஸ்பீஷீஸ் அப்படிம்பாங்க. இவங்க தான் வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரைமரி சக்ஸஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ப்ரைமரி சக்ஸஷனுக்கு அப்புறம் என்ன ஆகுனா வந்து செகண்டரி சக்ஸஷன் அப்படின்னு வரும். அப்போ தான் வந்து இந்த லேண்டில் இந்த மாதிரி லிச்சன்ஸ் மோசஸ்லாம் வந்து நியூட்ரியன்ஸை போட என்ன ஆகும், ஓவர் த இயர்ஸ் வந்து கிராஸ் வரும், அப்புறம் ட்ரீ வரும். இப்போ சப்போஸ் செகண்டரி சக்ஸஷன்னா என்னென்னா வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துருச்சு, இல்லை ஒரு வல்கனோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற காடெல்லாம் அழிஞ்சிருச்சு, ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் வந்துருச்சுன்னா வந்து மறுபடியும் அந்த காடெல்லாம் அழிஞ்சிருச்சு, எந்த ட்ரீ எந்த லைஃபுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னுமே வந்து அந்த லேண்டில் நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரீ க்ரோத் நடக்கும் அடுத்தது. அதாவது வந்து எல்லாமே டெஸ்ட்ராய் ஆனாலுமே வந்து லேண்டில் நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஸோ ஈஸியாக வந்துடும். அது வந்து செகண்டரி சக்ஸஷன். ஆனால் ப்ரைமரி சக்ஸஷன்னா என்னது, லேண்ட் ஃபார்மில் ஒரு நியூட்ரியன்ட்டும் இருக்காது, ஒரு லைஃப் ஃபார்மே இல்லை, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ப்ரைமரி சக்ஸஷன். ஓகேங்களா? செகண்டரி சக்ஸஷன் வந்து ஆஃப்டர் டிஸ்ட்ரக்ஷன் அனதர் க்ரோத் ஃபேஸ் வந்து ஆரம்பிக்குதுன்னா செகண்டரி சக்ஸஷன். ஓகேங்களா? செகண்டரி சக்ஸஷன் வந்து எப்பவுமே சீக்கிரம் நடந்துடும், ப்ரைமரி சக்ஸஷன் வந்து லேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 64க்கு என்ன ஆன்சரு? பி. 65. Which of the following have species that can establish symbiotic relations? சிம்பயோட்டிக்னா என்ன நம்ம அப்படியே பார்த்துருந்தோம், ப்ளஸ்ன்னு பார்த்துருந்தோம். ஒரு ஆர்கானிசமுக்கும் இன்னொரு ஆர்கானிசம் ரெண்டுத்துக்குமே பெனிஃபிட் அடையும் அந்த மாதிரி. இது வந்து ஸ்னைடேரியன்ஸ், ஃபங்கை, புரோட்டோசோவா 3 கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் சிம்பயாசிஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் நான் சொன்ன அதே இது தான். இப்போ ஒன்று வந்து சிம்பயாசிஸில் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஃபங்கை வந்து எந்த சிம்பயாசிஸ்லேயும் இன்வால்வ் ஆகலை, ஸ்னைடேரியன்ஸ் வந்து எந்த சிம்பயாசிஸுமே இன்வால்வ் ஆகலை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. ஸோ எப்படி திங்க் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், ஆல் 3 அப்படி தான் திங்க் பண்ணோம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்னைடேரியன்ஸ்னால் என்ன, அக்வாட்டிக் சி ஹேபிட்டாட்ஸில் இருக்கிறத வந்து சி அனிமோன்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. சப்போஸ் ஜெல்லி ஃபிஷ்ஷு, கோரல் ரீஃபு இதெல்லாம் தான் ஸ்னைடேரியன்ஸ் கேட்டகரிக்குள்ளே வரும். அது வந்து சிம்பியாசிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஃபங்கை அப்போ நம்ம பார்த்தோம், மஷ்ரூமு அதெல்லாம் எப்படி சிம்பியாசிஸில் சில ஆர்கானிசம் கூட வாழுது அப்படின்னு பார்த்தோம். புரோட்டோசோவா பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி ஹேபிட்டட், எல்லா ஹேபிட்டட்லேயும் இருக்கும், சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். இது என்ன சிம்பியாசிஸில் இருக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தேவையில்லை. சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இந்த ஆர்கானிசம் ஏதாவது ஒரு இது கூட கண்டிப்பாக வச்சுருக்கோம்ல. ஸோ நீங்கள் வைடாக திங்க் பண்ணி டீதாக போட்டு வரணும். 66 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி இந்த சம் வந்துருச்சு. யூபிஎஸ்சி இந்த மாதிரி சம்மு, நன்னு, ஆல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. சம் ஸ்பீசிஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். ஓகே. சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் ஆர் ஹெர்பிவோரஸ். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் மேரின் மேமல்ஸ் ஆர் ஹெர்பிவோரஸ். நிறைய டைம் சொல்லியாச்சு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி திங்க் பண்ணோம். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் ஆர் விவி பேரஸ். விவி பேரஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஸ்னேக் கிவிங் பர்த் டு லைவ் யங் ஒன்ஸ். ஓகேவா? சில ஸ்னேக்ஸ் வந்து முட்டை போடும், அது ஓவி பேரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விவி பேரஸ்னால் வந்து லைவாக அதோட ஆஃப் ஸ்ப்ரிங் பர்த் கொடுக்குறத வந்து விவி பேரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 4மே கரெக்டு தான். ஏதாவது ஒன்றாவது இருக்கும்ல விவி பேரஸா. சப்போஸ் க்ரீன் அனகோண்டெல்லாம் பார்த்திங்கன்னா விவி பேரஸ் ஸ்னேக் தான். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷ் ஆர் ஹெர்பிவோரஸ். நமக்கு தெரியாதுல்ல, சில ஃபிஷ் வந்து ஹெர்பிவோரஸாக கூட இருக்கலாம். எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குது ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிட்டு இருக்க முடியாது. கொஷின் வந்து சம்முன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி போடணும், டி தான் போடணும். 1 2 3 4 வைட் இன்டர்பிரிட்டேஷன். 67.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் லீஃப் மாடிஃபிகேஷன்ஸ் அக்கர்ஸ் இந்த டெசர்ட் ஏரியாஸ் டு இன்ஹிபிட் வாட்டர் லாஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெக்கானிசம்லாம் வந்து ஃபாலோ பண்ணுது. இதை நீங்கள் பார்த்தோன்னே டெசர்ட் ஏரியாவில் இருக்கிற ஒரு ட்ரீ ஞாபகம் வரணும். அங்கே வந்து ஹார்ட் அண்ட் வேக்ஸி லீவ்ஸ் தான் இருக்கும், சின்னதாக தான் லீவ்ஸ் இருக்கும். ஏன்னா லீவ்ஸ் பெருசாக இருந்தால் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன, லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் பிளான்ட்ஸு. டிரான்ஸ்பிரேஷன் ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணுறதுக்காக டைனி லீவ்ஸ் தான் இருக்கும், ஹார்ட் அண்ட் வேக்ஸி லீவ்ஸ் தான் இருக்கும். தான் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸுக்கு பதில் தான்ஸ் இருந்துச்சுன்னா வாட்டர் இன்னும் சேவ் பண்ணலாம். ஏன்னா சன்லைட் மூலமாக வாட்டர் எவாபரேஷன் இன்னுமே கம்மியாகும். அதுவும் கரெக்டு தான். இது ஈஸி கொஷின் தான், என்சிஆர்டி ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே ஜாகிரஃபி சயின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துருக்கும் இது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 68 போயிடலாம். Due to some reasons, if there is a huge fall in population of species of butterfly, what could be its likely consequences? Okay, butterfly வந்து பாலினேஷன் பண்ணுது, எல்லாருக்குமே தெரியும். ஸோ சம் பிளான்ஸ் குட் பி அட்வர்ஸ்லி அஃபெக்டட். கரெக்டு தான். டிராஸ்டிக் இன்க்ரீஸ் இன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் சம் கல்டிவேட்டட் பிளான்ட்ஸ். இங்கே வந்து டிராஸ்டிக்னு இருக்குது, இதுதான் உங்களோட காஷன் வேர்டு. டிராஸ்டிக் இன்க்ரீஸ்னால் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் இது கரெக்டுன்னு போடக்கூடாது. ஓகேங்களா. டிராஸ்டிக் இன்க்ரீஸ்லாம் எதாவது நடந்துக்குன்னா நம்ம படிச்சிருப்போம் அதை பற்றி. டிராஸ்டிக் இன்க்ரீஸ்லாம் அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இப்போ வரைக்கும் இல்லை. ஓகேங்களா. அடுத்தது, இட் குட் லீட் டு அ ஃபால் இன் பாப்புலேஷன் ஆஃப் சம் வேஸ்ப், ஸ்பைடர்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். இது கரெக்டு தான். ஏன்னா சில பேர்ட்ஸு, ஸ்பைடர்ஸ், வேஸ்ப்லாம் வந்து பட்டர்ஃப்ளையை தான் சாப்பிடும். ஸோ அவங்களோட பட்டர்ஃப்ளை பாப்புலேஷன் கம்மியாச்சுங்கும் போது அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பாப்புலேஷனுமே கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 and 3 தான். இதை வந்து வைடாக திங்க் பண்ணி 1 2 3 போட்டு வந்தவங்களும் மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு சில கொஷின்ஸ் வந்து நம்மளோட ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும், ஆல் டைம்ஸ்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம அந்த மாதிரி வைடாக திங்க் பண்ணி 1 2 3 போடுறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒர்க் ஆகும், பட் நாட் ஆல் டைம்ஸு. அதை காஷனோட யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிவைக்யூஸ் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தோணும், அதை ஃபாலோ பண்ணுங்கள். யார் சொன்னாலுமே அதை பிளைண்டாக பிலீவ் பண்ண தேவையில்லை. Which one of the following is the best description of the term ecosystem? ecosystemனாலே என்ன ஞாபகம் வரணும், பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் சிஸ்டம்ஸ் காம்பனன்ட்ஸ் இன்ட்ராக்டிங் வித் என்விரான்மெண்ட். பயோட்டிக் அண்டு ஏபயோட்டிக் இவங்களோட இன்ட்ராக்ஷன் தான் வந்து ஈகோசிஸ்டம். பயோட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஏபயோட்டிக்னா நான் லிவிங், விண்டு, அப்புறம் ப்ரெசிபிடேஷன், மாய்ஸ்சர் லெவல்ஸு, லேண்ட் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் ஏபயோட்டிக் ஃபார்ம்ஸ். பயோட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே. இவங்க ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் ஈகோசிஸ்டம். இதை பெஸ்ட்டாக டிஃபைன் பண்ணுற மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இதை வச்சுக்குவோம். பார்ட் ஆஃப் எர்த் இஸ் இன்ஹாபிட்டட் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இது பயோஸ்பியரோட இது மாதிரி இருக்குது. ஓகே, கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டுகெதர் வித் த என்வாயர்மெண்ட். நான் சொன்னேன்ல, பயோட்டிக் ப்ளஸ் ஏபயோட்டிக் சேர்ந்து வர மாதிரி இது ஒன்று தான் இருக்குது. த ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் ஜாகிரபிக்கல் ஏரியா. ஓகே, இது வந்து அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸை மட்டும் சொல்கிறாங்க. நான் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸும் சேர்த்து வரும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதுதான் ஆன்சர், சி தான் வரும். 70 போயிடலாம். லிச்சன்ஸ் விச் ஆர் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் ஈக்காலஜிக்கல் சக்ஸஷன். நான் சொல்லியிருந்தேன்ல, லிச்சன்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் தான் பியனியர் ஸ்பீஷீஸு. ஒரு ஈக்காலஜிக்கல் சக்ஸஷன், ஒரு பேர் லேண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு சக்ஸஷன் நடக்கணும்னா லிச்சன்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் தான் ஆரம்பிக்க ஃபஸ்ட்டு பியனியர் ஸ்பீஷீஸாக இருக்கும்னு சொன்னேன்ல, அதான் கேட்டிருக்காங்க. ஈவன் ஆன் அ பேர் ராக் ஆர் ஆக்சுவலி சிம்பியாட்டிக் அசோசியேட்ஸ். சிம்பியாட்டிக்னா என்ன, ப்ளஸ் சொல்லியிருந்தேன். இதோட ஆன்சர் வந்து ஆல்கே அண்ட் ஃபங்கை. இது தெரிஞ்சிருக்கணும் மோஸ்ட்லி. இது ரெண்டுமே இருக்கிற சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னால தான் லிச்சன்ஸ் வந்து ஒரு பேர் ராக்கில் கூட அதோட க்ரோ ஆக முடியுது. லிச்சன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு பிளான்ட் லைக் ஆர்கானிசம், பிளான்ட்டோட ஒரு பேசிக் வேர்ஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்குற பிளான்ட்டுக்கு எப்படி ரூட்டு, ஷூட்டு, லீவ்ஸ் எல்லாம் இருக்குது, அதோட பேசிக் வேர்ஷன் பிளான்ட் லைக் ஆர்கானிசம் தான் லிச்சன்ஸு. அது வந்து சைனோ பாக்டீரியா, ஃபங்கை, இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் தான் வந்து லிச்சன்ஸால் வந்து இந்த மாதிரி ஒரு பியனியர் ஸ்பீஷீஸாக இருக்க முடியுது. சைனோ பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொவைட்ஸ் அ ஃபுட்டு. ஃபங்கை வந்து பார்த்திங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் ஷெல்டர் அண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஓகேவா, இந்த சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்னால தான் வந்து லிச்சன்ஸ்னால் வந்து ஒரு ஈக்காலஜிக்கல் சக்ஸஷனை வந்து உருவாக்க முடியுது. இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நம்ம கீழே டீட்டெயிலாக இங்கே போட்டுடுறேன், ஏன்னா டைம் ஓவர் ஆகிட்டுருக்கு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் அ ஃபுட் செயின்? ஓகே, டயாட்டம்ஸ் அப்போயே பார்த்துருந்தோம். க்ரஸ்டேஷியன்ஸ், இந்த கிராபு அதெல்லாம் சேர்ந்து க்ரஸ்டேஷியன்ஸ் அதை பார்த்துருந்தோம். ஹெரிங்ஸுங்கிறது ஒரு ஃபிஷ்ஷோட ஸ்பீஷீஸு. ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த க்ரஸ்டேஷியன்ஸ், டயாட்டம்ஸ், ஹெரிங்ஸ், க்ரஸ்டேஷியன்ஸ், ஃபிஷ் வந்து கடைசியில் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வரும். ஓகேங்களா, அப்போ வந்து ஏபிக்குள்ளே நம்ம ஃபில்டர் ஆகி நின்றுடலாம். ஓகே, டயாட்டம்ஸுங்கிறது பேசிக் ப்ரொடியூசர் ஆர்கானிசம்ஸ் நம்ம போய் படித்தோம், ப்ரைமரி ப்ரொடியூசர்னு படித்தோம். ஸோ அப்போ இதுதான் ஸ்டார்டிங் இருக்கும். டயாட்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் க்ரஸ்டேஷியன்ஸ், அப்புறம் பெரிய ஃபிஷ், இது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியது. இதுதான் கரெக்டான ஆர்டர். ப்ரைமரி ப்ரொடியூசர் எது?
டாப் இது எது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஏ. 72. Which of the following adds carbon dioxide to the carbon cycle on the planet Earth? Volcanic action. கரெக்டு. வல்கானிக் ஆக்ஷனில் வந்து கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி இது கேஸஸ்லாம் வெளியே வருது. ரெஸ்பிரேஷன்னா வந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுற ப்ராசஸ்ஸு. ஸோ இதுலேயுமே கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது. ஃபோட்டோசிந்தசிஸ் பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது உள்ளே. பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு குளோரோஃபில்லை மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வந்து வெளியே விடுது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஸோ இதோட அவுட்புட் வந்து ஆக்சிஜன் தான், கார்பன் டை ஆக்சைடு கிடையாது. இது வராது. டீகே ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், அதாவது டீகம்போசிஷனில் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, ஆக்சிஜன் கன்சியூம் ஆகிக்குது. ஓகே, அப்படி பார்க்கும்போது 1, 2, 4 தான் வருது. 1, 2, 4 இருக்கா? சி. ஓகே 73 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். மோஸ்ட் ஹெர்பிசைட்ஸ் ஆர் டாக்ஸிக் டு மேமல்ஸ். இது கரெக்டு தான். ஹெர்பிசைட்ஸ் பிகம் கான்சன்ட்ரேட்டட் இன் த ஃபுட் வெப். ஓகே, இதுவும் கரெக்டு தான். நம்ம அப்போயே பார்த்தோம்ல, பயோ மேக்னிஃபிகேஷன், பயோ அக்குமுலேஷன், இந்த மாதிரிலாம் ஹெர்பிசைட்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசம் கன்சியூம் பண்ணிச்சுன்னா அதோட உடம்புலையும் அதை வந்து கான்சன்ட்ரேட் ஆகிரும். அதுக்கு அடுத்த வர அதை கன்சியூம் பண்ணுற ஸ்பீசிஸோட பாடிலையுமே அந்த பொல்யூட்டன்ட்டோட லெவல் வந்து கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ. போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் அண்ட் 2 இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஓகே 74 கொஷின் நம்பர் வந்து 32ன்னு தப்பாக பிரிண்ட் ஆகிருக்கு. 74 காசிரங்கா நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? அசாம். இது எதுக்கு ஃபேமஸ்ஸு? 1 ஹார்ன் ரைனோஸு, எலிஃபெண்ட்ஸ்லாம் அங்கே நிறையா இருக்கும். காசிரங்கா நேஷ்னல் பார்க். அது இல்லாமல் அது யுனெஸ்கோ கல்ச்சுரல் ப்ளஸ் நேச்சுரல் ரெண்டும் சேர்ந்த ஒரு சைட்டு காசிரங்கா நேஷ்னல் பார்க். அசாம். அருணாச்சல்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ராந்தம்போர் நேஷ்னல் பார்க் ராஜஸ்தான், அது கரெக்டு. கான்ஹா நேஷ்னல் பார்க் மத்திய பிரதேஷ், கரெக்டு. சிம்லிபால் வந்து வெஸ்ட் பெங்கால்னு கொடுத்துருக்காங்க. சிம்லிபால் வந்து நேஷ்னல் பார்க் ப்ளஸ் அது வந்து டைகர் ரிசர்வும் கூட. அது வந்து ஒடிசாவில் இருக்குது. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபயர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்டு? ஒன்லி 2 இருக்கா? ஓகே 75. A zone of gradual but continuous change from one ecosystem to another when there is no sharp boundary. Gradual but continuous, no sharp boundary. ஓகே, இதோட ஆன்சர் வந்து ஈகோக்ளைன் தான். இது வந்து பேசிக் டெஃபனிஷனு. கிராஜுவல் அண்ட் கண்டினியூஸ் சேஞ்ச், நோ ஷார்ப் பவுண்ட்ரி. கரெக்டு தான். எட்ஜ் ஸ்பீஷீஸ்னு ஒன்று படிச்சிருப்பீங்களா? ஒரு இதுக்கும் ஒரு ஈகோசிஸ்டமில் வந்து வேறு மாதிரி ஸ்பீஷீஸ் இருக்கும், இன்னொரு ஈகோசிஸ்டமில் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். பட் நடுவில் இருக்கிற ஸ்பீஷீஸ் வந்து பார்த்திங்கன்னா, நடுவில் இருக்கிற அந்த 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஈகோசிஸ்டம் பார்த்திங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் வைட் ஏரியா ஆஃப் ஸ்பீஷீஸ் அண்ட் பிளான்ட்ஸ். இந்த பயோடைவர்சிட்டி டேர்ம்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். எட்ஜ் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல எட்ஜ் ஸ்பீஷீஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இதோட டெஃபினேஷன் வந்து ஈகோக்ளைன் தான். ஓகேங்களா? எட்ஜ் ஸ்பீஷீஸ், எட்ஜ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இந்த வெட்லேண்ட்ஸு, எஸ்டுவரிஸ், லகூன்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டமுக்கும் ஒரு மேரைன் ஈகோசிஸ்டமுக்கும் நடுவில் இருக்கும். ஓகேங்களா? பட் இங்கே கேட்டிருக்கிறது ஈகோக்ளைன், இது ரிலேட்டடாக இருக்கிறதுனால இதை பற்றி சைடில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கொஷின் நம்பர் 76. Which of the following criteria are used to identify biodiversity hotspots? ஓகே, biodiversity hotspotsக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து இட் இஸ் அ ஹேபிட்டட் டு 1500 vascular plants as endemics. vascular plants as endemicsனால் அந்த ஏரியா ஸ்பெசிஃபிக், அங்கே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கே வெளியில் பார்க்க முடியாது, அந்த ஏரியாவுக்கு நேட்டிவானது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் செகண்ட் கண்டிஷன் வந்து ஹாட்ஸ்பாட்டாக அறிவிக்கணுன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 70% அழிஞ்சு 30% ஆஃப் ஒரிஜினல் ஹேபிட்டட் தான் மீதி இருக்குது அப்படின்னா வந்து அதை ஹாட்ஸ்பாட் அப்படின்னு அறிவிப்பாங்க. இது 2 க்ரைட்டீரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட சேர்ந்து இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வெட்லேண்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, ராம்சார் வெட்லேண்டான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் தேவை?
ராம்சார் வெட்லேண்ட் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, இதை பார்த்துக்கோங்க. இது வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுக்கான 2 கண்டிஷன்ஸு. ஓகே, இதை வச்சு பார்ப்போம். ஸ்பீஷீஸ் ரிச்னஸ். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். இன்வேசிவ் ஸ்பீஷீஸை பற்றி ஹாட்ஸ்பாட் டெஃபினிஷனில் எங்கேயுமே வராது, இது வராது. ஸோ 2 தப்பு. ஹை எண்டமிசம் கரெக்டு தான். எண்டமிசம்னா அந்த ஏரியாவுக்குன்னு யூனிக்கான அங்கே மட்டுமே இருக்கப்படுற ஸ்பீஷீஸ், இது கரெக்டு. த்ரெட் பெர்செப்ஷன் 30% தான் ரிமைனிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. த்ரெட் பெர்செப்ஷனை பேஸ் பண்ணியும் இருக்குது. ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் நம்ம இவ்வளோ ஸ்பீஷீஸாவது மினிமம் வந்து எண்டமிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 134 தான் ஆன்சர். ஓகேங்களா. 77. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஓசோன். இட் கேன் ஒன்லி பி ஃபார்ம்டு நேச்சுரலி இன் த அட்மாஸ்ஃபியர். கிடையாது. ஓசோன் வந்து நம்ம நிறைய இதில் பார்த்தாச்சு. volatile ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, அப்புறம் வந்து நைட்ரஜனிக் ஆக்சைட்ஸு, இதெல்லாம் வந்து சேரும்போது சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் ஓசோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. அதாவது ட்ரோபோஸ்பிரிக் ஓசோன், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நேச்சுரலி ஒன்லி மட்டும்தான் கேட்டு சொல்லியிருக்காங்க. ஒன்லி வந்து காஷன் வேர்டு, அதையே நீங்கள் அலர்ட் ஆகிருக்கணும் அப்போவே. இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் இட் ஃபார்ம்ஸ் அ ஷீல்டு ப்ரொடெக்டிங் அஸ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன் ஆஃப் த சன். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஓசோன் தான் நம்ம ஓசோன் லேயர்னு படி போல், அது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது. அதுதான் வந்து ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸ் சன்லேருந்து வரதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் மேலே பார்த்தோம்ல ஓசோன் பொல்யூஷன் O3, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரோபோஸ்பியரில் நடக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த பொல்யூஷன் volatile ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, அப்புறம் நைட்ரஜனிக் ஆக்சைட்ஸ்லாம் சேர்ந்து சன்லைட் ப்ரெசன்ஸில் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, இது ட்ரோபோஸ்பிரிக் ஓசோன். இது வந்து இட் இஸ் அ பொட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ். ஓகேங்களா, இது வந்து GHG. பட் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற ஓசோன் வந்து இட் இஸ் அ குட் ஓசோனு. இதை வந்து நம்மளை யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓசோன் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் த ட்ரோபோஸ்பியர். தப்பு. நம்ம இத்தனை நேரம் சொல்லிட்டு இருந்தோம்ல, நம்ம பார்க்குற பொல்யூட்டன்ட் ஓசோன் வந்து ட்ரோபோஸ்பியரில் தான் இருக்குது. ஸோ வந்து 2 மட்டும்தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஒன்லி 1. ஓகே, த குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸ் வாட்ச் which is the recently seen news is an initiative of வேர்ல்டு மெட்டீரியலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். இதுதான் ஆன்சரு. இது வந்து பியூர் ஃபேக்ட், கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும். ஓகேங்களா, இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸோட லெவல்ஸ்லாம் வந்து சர்வே பண்ணி ரிப்போர்ட் பண்ணுற இது ரிப்போர்ட் இது. ஓகேங்களா, 79 போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். வெரி ஸ்மால் அனிமல்ஸ் ஆர் ரேர்லி ஃபவுண்ட் இன் போலார் ரீஜியன்ஸ். கரெக்டு தான். போலார் ரீஜியன்ஸில் வந்து நம்ம என்னென்ன அனிமல்ஸ்லாம் ஞாபகம் வரும்? போலார் பியரு, ஸ்னோ லெப்பர்டு, இதெல்லாம் வந்து வெரி ஸ்மால் அனிமல்ஸ் கிடையாது. ஸோ வெரி ஸ்மால் அனிமல்ஸ்லாம் வந்து ரேர்லி ஃபவுண்டு தான். இது கரெக்டு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பாடி கண்டிஷன் வந்து பாடி வந்து பெருசாக இருந்தால் தான் வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து சின்னதாக இருக்கும். சர்ஃபேஸ் ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சர்ஃபேஸ் ஏரியா inversely proportional to volume. surface area. ஓகேங்களா, சர்ஃபேஸ் ஏரியா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்படி பார்க்கும்போது சின்ன அனிமல்ஸுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட் லாஸ் அவங்க பாடியிலேருந்து அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களால வந்து போலார் மாதிரி ரீஜன்ஸ் மாதிரி இருக்கிற கோல்ட் டெம்பரேச்சரை தாக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் வந்து போலார் பியர்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதோட பாடி வந்து பெருசாக இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா சின்னதாக இருக்கும். அதனால் வந்து அந்த கோல்டை தாங்க முடியுது. ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க, ஸ்மால் அனிமல்ஸ் ஹேவ் ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா. இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. முதல்ல ஸ்மால் அனிமல்ஸ் ஹேவ் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஹீட் லாஸ் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. அதனால தான் வந்து போலார் ஏரியாஸில் வந்து சின்ன அனிமல்ஸ்லாம் இருக்க முடியாது, பெருசாக இருக்க முடியும். இங்கே இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் 2 இஸ் இன்கரெக்ட். அந்த படி எங்கே இருக்குது? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் அண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா. 80 போயிடலாம். இப்போ நினைப்பீங்க, என்னடா எவனோ 2 மணி நேரம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு பேசினா டைம் வந்து தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம இப்போது ஆப்ஷன்ஸுக்கும் சேர்த்து எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்விரான்மெண்ட்டில் வந்து எப்படி கெஸ்ஸிங்லாம் யூஸ் பண்ணோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து ஷேர் பண்ணனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் முடிக்க பார்ப்போம். ஓகேவா. 80th
ஸ்பீஷீஸ் ஈவன்னஸ் டிஸ்கிரைப்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அபண்டன்ஸ் அக்ராஸ் த ஸ்பீஷீஸ் இன் அ கம்யூனிட்டி. ஓகே, அப்புறம் வந்து ஸ்பீஷீஸ் ரிச்னஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வித்தின் அ டிஃபைன்ட் ரீஜியன். ஓகே, இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஸ்பீஷீஸ் ரிச்னஸ்ஸு, ஸ்பீஷீஸ் ஈவன்னஸ்ஸு, இது ரெண்டுமே வந்து ஒரு ஏரியாவில் இருக்கிற பயோடைவர்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான பேராமீட்டர்ஸாக இது ரெண்டு தான் இருக்குது. ரெண்டுமே பேசிக் டெஃபினேஷன் தான். ஓகேவா, இது ஈஸி கொஷின். சி. ஸ்பீஷீஸ் ஈவன்னஸ்னால் ஈவனாக ஸ்பீஷீஸ் டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கிறத பார்க்குது. ஸ்பீஷீஸ் ரிச்னஸ்னால் வந்து ஒரு ஏரியாவில் ஒரு ஹேபிட்டேட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஸ்பீஷீஸ் ரிச்னஸ், நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குது. இது வந்து டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசுது. ஓகேவா, இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது கீவேர்டு, இங்கே நம்பருங்கிறது கீவேர்டு. ஓகேவா. 81. Which of the following given process are responsible for water pollution? ஓகே, ஈஸி கொஷினு. இதில் ஏதாச்சும் வாட்டர் பொல்யூஷன் ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லை. டி தான் ஆப்ஷன். 82. பயோட்டிக் பொட்டன்ஷியல். பயோட்டிக் பொட்டன்ஷியல்னால் என்னென்னா, ஒரு ஏரியாவில் கேரியிங் கெப்பாசிட்டி, அதாவது ஃபுல்லஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் அந்த ஈகோசிஸ்டமுக்கு என்னவோ அதுதான் பயோட்டிக் பொட்டன்ஷியல். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் ஸ்பேன், ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதோட ரீப்ரொடக்டிவ் ஸ்பேன் எவ்வளோ, அப்புறம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு ரீப்ரொடக்ஷனில் எவ்வளோ ஆஃப் ஸ்ப்ரிங் வருது, எவ்வளோ மேக்ஸிமமாக கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணுது, அதாவது கேரிங் கெப்பாசிட்டி, இதெல்லாம் சேர்ந்தது தான் பயோட்டிக் பொட்டன்ஷியல். இப்போ நான் சொன்ன டேர்ம்ஸ் எல்லாம் கீழே பார்த்துக்கோங்க, மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த டெஃபினேஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி பார்ப்போம். இட் இஸ் அ மேக்ஸிமம் ரேட் அட் விச் அ பாப்புலேஷன் கேன் இன்க்ரீசஸ் வென் ரிசோர்ஸஸ் ஆர் அன்லிமிட்டட். அண்ட் இப்போ நான் சொன்ன அப்படியே வந்து ஆப்ஷன் ஏலே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, படித்து பாருங்கள். மேக்ஸிமம் ரேட் அட் விச் பாப்புலேஷன் கேன் இன்க்ரீஸ் வென் ரிசோர்ஸஸ் ஆர் அன்லிமிட்டட் அண்ட் என்வைரன்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் ஐடியல். இதுதான் வந்து மேக்ஸிமம் பயோட்டிக் பொட்டன்ஷியல். இவங்க சொல்கிறது வந்து ஒரு ஐடியல் கேஸில் ரிசோர்ஸஸ் ஆர் அன்லிமிட்டட்னு கொடுத்துருக்காங்க, என்வைரன்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஆர் ஐடியல்னு கொடுத்துருக்காங்க. நிறைய லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த டெஃபினிஷனுக்கு வந்து ஐடியல் கண்டிஷனில் ஆப்ஷன் இதுதான். ஓகேங்களா. மீதிலாம் பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர், இப்படிலாம் வந்து பயோட்டிக் பொட்டன்ஷியலுங்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் வந்து வைடாக தான் இருக்கும். கண்டிப்பாக இவங்க வந்து ஃபெர்டிலைசருங்கிற ஒரு இதை சுருக்கி இதை பற்றி பேசுகிறாங்க. அடுத்தது பாருங்கள், ரெஸ்பிரேஷன், நேரோ டெஃபினிஷனு. அது வந்து மேக்ஸிமம் டைம் டேக்கன் வித் பிளான்ட் ஸ்பீஷீஸ் அண்டர் பொல்யூட்டட் என்வைரன்மெண்ட். இதுதான் வந்து பொட்டன்ஷியலாக இருக்குமா? இருக்காதில்ல. பயோட்டிக் பொட்டன்ஷியல்னால் ஏதான் ஆன்சர். உங்களுக்கு இதை பற்றி என்னன்னே தெரியலனாலுமே ஆப்ஷனை படித்து பார்த்து எது ரேஷ்னலாக இருக்குன்னு பார்த்து பிக் பண்ணணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து சிலது கேட்குறாங்க. ஸ்பாட்டில் அவங்க காமன் சென்ஸை யூஸ் பண்ணி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் கரெக்ட் ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா. 83. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் யூட்ரிஃபிகேஷன் இன் வாட்டர் பாடிஸ். கரெக்டு. A rise in BOD, biological oxygen demand, means there is a presence of higher inorganic pollutions in the water body. ஓகே, இது இன்ஆர்கானிக் கிடையாது, ஆர்கானிக். ஓகேங்களா. பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் இதை வந்து டீகம்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் வந்து அதுக்கு தேவை அப்படிங்கிறது தான். இப்போ சப்போஸ் இப்போ ஒரு ரிவரில் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சப்போஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ரிவரில் வந்து இந்த மாதிரி யூட்ராஃபிகேஷன் நடந்து நைட்ரஜனு, பாஸ்பரஸு இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஆல்கேலாம் அதிகமாக க்ரோத் ஆகுது. க்ரோத் ஆகி அது டெத் ஆகும்போது என்ன ஆகும், அதை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோப்ஸ்லாம் வரும். அதுக்கு டீகம்போஷன் ப்ராசஸுக்கு முக்கியமாக என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜன் வந்து அதிகமாக கன்சியூம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா வந்து பொல்யூஷன் அதிகமாக இன்னும் ஆக்சிஜனோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். ஆக்சிஜன் கம்மியாகும், பட் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். பிஓடி அண்ட் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேங்களா. ஒரு சப்போஸ் அப்போ நெகட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், இப்போ பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் சொல்ல பார்ப்போம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு லேக் வந்து அல்ட்ரா பியூர் கண்டிஷனில் இருக்குது, பொல்யூஷனே நடக்கலை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஆக்சிஜன் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே பொல்யூஷன் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து டீகம்போஸ் பண்ணுற ப்ராசஸ்க்கு அதிக ஆக்சிஜன்லாம் அதுக்கு தேவைப்படாது. பட் வந்து ஆக்சிஜன் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஏன்னா பொல்யூஷன் ஆகலை இல்லைங்க. ஸோ டீகம்போஷன் ப்ராசஸ் அதிக தேவையில்லை. ஸோ ஆக்சிஜன் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும் ஒரு க்ளீன் லேக்கில். அதுக்கு ஆப்போசிட் வந்து யூட்ராஃபிக் கண்டிஷன்ஸில் முன்னாடி சொன்னது. ஓகேங்களா. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. ரைஸ் இன் பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் மீன்ஸ் தேர் இஸ் அ பிரசன்ஸ் ஆஃப் ஹையர் இன்ஆர்கானிக் பொல்யூஷன். இது இன்ஆர்கானிக் கிடையாது, ஆர்கானிக். அதுதான் வந்து இது கரெக்டு. ஓகேங்களா. 83 ஆப்ஷன் ஏ.
இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நிறையா கொஷின்ஸ் வந்து எலிமினேட் பண்ணலாம். BOD அண்ட் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகே. 84. More than 70% of all species recorded are plants. இது தப்பு. ஃபானா தான் வந்து அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ் அதுதான் வந்து 70% இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபானாக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் தான் 70%. இந்த 70%ல் 70% இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. லெஸ் தேன் 22% தான் வந்து பிளான்ட்ஸ் இருக்குது. known percentage of all the species recorded வந்து 22% தான் பிளான்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, பிளான்ட்ஸ்னு போட்டு இங்கே போட்டுடலாம் 22ன்னு. ஓகேங்களா. among animals insects are the most species rich taxonomic group. இப்போ நான் சொன்னேன்ல அதுதான் அது. இது கரெக்டு. ஃபஸ்ட்டு தப்பு. ஆப்ஷன் பி 84. ஓகே. ஈவில் குவார்டெட். ஓகே, ஈவில் குவார்டெட்னு பார்த்தோன்னே நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ACHO இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. A ஃபார் ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன்ஸ், C ஃபார் கோ எக்ஸ்டிங்ஷன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிசம் வந்து இறந்து போகுதுன்னு வைங்களேன், அது கூடயே இருக்கிற, அதை சுற்றி இருக்கிற டிபெண்ட்டாக இருக்கிற அது மாதிரி சிமிலராக இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து சேர்ந்து இறந்துடும். அதுதான் வந்து கோ எக்ஸ்டிங்ஷன்ஸ். ஓகேங்களா. ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ்னாலையோ லேண்ட் டிகிரடேஷன்னால நிறையா ஹேபிட்டட் லாஸ் வந்து நிறையா போகுது. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது கமர்ஷியல் யூஸுக்காக நம்ம காட்டை ரொம்ப ஓவராக அழிக்கிறோம்ல, இது 4 தான் வந்து ஈவில் குவார்டெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 1 2 3 4. இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். இதை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. 86 போயிடலாம். ஜென்ரலி ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி டிக்ரீசஸ் ஆஸ் வி மூவ் அவே ஃப்ரம் த ஈக்குவேட்டர் டுவர்ட்ஸ் போல்ஸ். ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி டிக்ரீசஸ் ஆஸ் வி மூவ் அவே ஃப்ரம் ஈக்குவேட்டர். 0லேருந்து 90 டிகிரி நோக்கி போக 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 ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். ஈக்குவேட்டர் தான் வந்து மோஸ்ட் பயோடைவர்ஸ். ஈக்குவேட்டர் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் தான் மோஸ்ட் பயோடைவர்ஸ் ஏரியாஸ் இந்த என்டையர் வேர்ல்டு. ஏன்னா சன்லைட் இருக்குது, மோஸ்ட் ஸ்டேபிள் கிளைமேட்டு, ப்ரெசிபிடேஷன் பேட்டர்ன்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் தான் வந்து மோஸ்ட் பயோடைவர்ஸ். நிறையா ஸ்பீசிஸ் சப்போர்ட் பண்ணுற இடங்கள் வந்து அதுதான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்து அன்லைக் டெம்பரேட் என்விரான்மெண்ட்ஸ் ட்ராபிக்கல் ஒன்ஸ் ஆர் மோர் சீசனல் அண்ட் ரிலேட்டிவ்லி. சொல்கிறது அப்படியே ரிப்பீட் தலைகீழாக கொடுத்துருக்காங்க. ட்ராபிக்கல் என்விரான்மெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஏன்னா மான்சூனுக்கு ப்ரெடிக்டபிள் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. ரொம்ப டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்ஸ் நெகட்டிவ்க்கு அப்படிலாம் போகாது. பட் டெம்பரேட் என்விரான்மெண்ட்ஸில் வந்து அதுக்குன்னு ஒரு சீசனாலிட்டி இருக்குது. சப்போஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வின்டர் சீசனில் வந்து இலையெல்லாம் வந்து உதிர்ந்துடும். அப்புறம் வந்து டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம்ஸுக்கு போகும், ரெயின்ஃபால் வராது. பட் ட்ராபிக்கல் ஏரியாஸில் வந்து இது எல்லாமே வந்து ப்ரெடிக்டபிள் அண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. பட் வந்து இவங்க அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், 2 இஸ் ராங். அந்த மாதிரி இருக்கா? சி. ஓகேங்களா. 87 போயிடலாம். ஓகே. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட். ஓகே, இது வந்து நியூஸில் இருந்துகிட்டே இருக்குது. இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு, அப்புறம் வந்து ஷெட்யூல் 1 ஆஃப் WPA ஆக்ட்டு, சைட்ஸு, அப்புறம் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ், இது ரெண்டுலேயுமே வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ஹெவியஸ்ட் பேர்ட்ஸ் கிரேட் இண்டியன் பஸ்டர்டுங்கிறது வந்து எண்டமிக் டு இந்தியன் சப்கான்டினென்ட். ஓகேங்களா. இது வந்து கரெக்டு தான். எண்டமிக் டு இந்தியன் சப்கான்டினென்ட்னு கேட்டனால இது கரெக்ட். இந்தியன் சப்கான்டினென்ட்னா என்னது? பாகிஸ்தான், சவுத் ஏஷியா, அப்புறம் வந்து இந்த பங்களாதேஷ், இந்த நேபாள், இந்த ஏரியா எல்லாமே சேர்த்தது இந்தியன் சப்கான்டினென்ட். இப்படி கேட்டிருந்தாலும் இது கரெக்டு. எண்டமிக் டு இந்தியான்னு கேட்டிருந்தா தப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இது சென்ட்ரல் இந்தியா, வெஸ்ட் இந்தியா மட்டும் இல்லாமல் இது ஈஸ்ட் பாகிஸ்தான்லேயும் இது இருக்குது. ஸோ அதை எழுதிடலாம். சென்ட்ரல் இந்தியா, வெஸ்டர்ன் இந்தியா, கர்நாடகா, ஆந்திராலையும் தான் வருது எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிட முடியாது. அப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான்லேயும் இருக்குது. ஸோ வந்து எண்டமிக் டு இந்தியன் சப்கான்டினென்ட்டுங்கிறது கரெக்டு தான். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபைட் ஃபார் த ஸ்பீசிஸ் ரீகவரி ப்ரோக்ராம் அண்டர் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் ஹேபிட்டட்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். இது கரெக்டு தான்.
இதை பற்றி தெரிலனாலும் இதை படித்து பாருங்கள், இருக்கலாங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது, ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணணும். உங்களுக்கு இதை பற்றி தெரியலனாலும் இதை நீங்கள் பாசிட்டிவ்ஸ் கரெக்டுன்னு தான் நீங்கள் எடுத்து போடணும். ஓகேங்களா? அடுத்து வந்து இட் இஸ் த ஸ்டேட் பேர்ட் ஆஃப் ராஜஸ்தான். இது கரெக்டு தான், ராஜஸ்தானோட ஸ்டேட் பேர்டு தான் அது. அவங்க அதுக்குன்னு வந்து ஒரு ப்ரோக்ராமெல்லாம் வச்சுருக்காங்க, ப்ராஜெக்ட் கோதாவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்குன்னே இதோட கன்சர்வேஷனுக்குன்னே ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. இது எந்த ஏரியாலன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட் நேஷ்னல் பார்க்குன்னு ஒன்று இருக்குது ராஜஸ்தானில், ஜெய்சல்மாரில் இருக்குது. அங்கே வந்து இந்த ஸ்பீசிஸுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராஜெக்ட் வச்சு அதை கன்சர்வேஷன் பண்ணுறாங்க. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் வந்து குஜராத்து அப்புறம் ராஜஸ்தான் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அந்த பவர் லைன்ஸ் இருக்குல்ல, பவர் லைன்ஸ் வந்து இந்த பேர்டு பறக்கும்போது அது ஹிண்டர் பண்ணுது, அதோட மூமெண்ட்டை ஹிண்டர் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு பவர் லைன்ஸ்லாம் வந்து அண்டர் கிரவுண்டில் போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் தான், அதை பற்றி கேட்பாங்க. எஸ்சி அபவுட் பவர் லைன்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு அடித்து பாருங்கள். இந்த கிரேட் இண்டியன் பஸ்டர்டுங்கிறது அதை பார்த்து அதை எந்த மாதிரி ஹேபிட்டேட்டை ப்ரிஃபர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இரிகேஷன் இல்லாத சில ஏரியாஸில் இருக்குல்ல, ஷார்ட் கிராஸ் லேண்ட்ஸு, ஓப்பன் ஷ்ரப் லேண்டு, ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியாஸ் தான் வந்து இது ப்ரிஃபர் பண்ணணும் ஹேபிட்டேட்டுக்கு. ஷார்ட் கிராஸஸ், ரெயின்ஃபெட் அக்ரி ஏரியாஸ், அப்புறம் ஸ்க்ரப் லேண்டு, இதெல்லாம் தான் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுற ஹேபிட்டட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இரிகேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபீல்டுக்கும் இரிகேஷன் கொண்டு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பேர்டு அந்த இடத்துக்கு வராது. ஆனால் அதோட ஹேபிட்டட் வந்து ரெயின்ஃபெட் அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஏரியாஸு, ட்ரை கிராஸ் லேண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, ஆல் 3. இந்த இடத்துல வெறும் இந்தியன் கிட்ட தான் நீங்கள் தப்பு தான் போட்டு வரணும். ஓகேங்களா? ஃபுல்லாக படிக்கணும், இந்தியன் சப்கான்டினென்ட். ஓகே, 88 பயோப்ராஸ்பெக்டிங். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் பயோப்ராஸ்பெக்டிங்? ஓகே, இட்ஸ் த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் ஃபார் தி யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ். இதுதான் கரெக்டு. ஏன்னா நம்ம வந்து ப்ராஸ்பெக்டிங்கிறது எங்கே பார்த்துருப்போம், இப்போ சப்போஸ் இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் வருதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ராஸ்பெக்டிங் இப்படிலாம் படிச்சிருப்போம்ல. அதாவது அந்த இடத்த இருக்கா இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து மைன் இருக்கா, அதோட கெப்பாசிட்டி என்ன, அதை எப்படி நம்ம எக்கனாமிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், அதோட பொட்டென்ஷியல்லாம் வந்து அசஸ் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் தான் ப்ராஸ்பெக்டிங் அப்படிம்பாங்க. ஸோ இதை அப்படியே லிங்க் பண்ணி பாருங்கள். எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் ஃபார் தி யூட்டிலைசேஷன் ஆஃப் தேர் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாக்டாக இருக்குது. நீங்கள் மற்ற ஆப்ஷன்லாம் படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பயோன் வந்திருக்கு, ஸோ எக்ஸிட்டுவாக இருக்குது அது கண்டிப்பாக. பயோன் வந்தாலே அது சம்திங் தட் இஸ் இன்ஹெரண்ட் டு இட்ஸ் நேச்சுரல் ஹேபிட்டட் அண்ட் இன்சிட்டுன்னு தான் வரும். இங்கே எக்ஸிட்டுன்னு இருக்குது. அடுத்தது பாருங்கள், இட் ரெஃபர்ஸ் டு அன்ஆத்தரைஸ்ட் அப்ரோப்ரியேஷன். இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், இது பயோபைரசின்னு பார்த்துருந்தோம்ல, பயோபைரசின்னு பார்த்துருந்தோம் இதை. ஓகேவா? இப்போ டி ஆப்ஷன் பாருங்கள். இட் இஸ் அ ரிமெடியேஷன் டெக்னிக் தட் யூசஸ் இண்டிஜினஸ் மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்டிமுலேட் இன்சிட்டு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி. இதுக்கு என்ன படிச்சிருக்கோம், இதுக்கு பயோ ரீமெடியேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி மற்ற ஆப்ஷனை படித்து பார்த்தாலே நமக்கான ஆன்சர் வந்து எதுன்னு ஈஸியாக பிக் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கொஷின்ஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ணி நம்ம கரெக்டாக ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இதுவுமே ஒரு ஆர்ட் தான். எல்லா கேள்வியும் படித்ததுலேருந்து வர போகிறதில்ல. பாதிக்கு பாதி ஆன்சர் வந்து இந்த மாதிரி கெஸ்ஸிங்லேயும் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி தான் ப்ரிலிம்ஸில் வருது. அது என்விரான்மெண்ட்டில் அதிகமாக அப்படி தான் வருது. ஓகேங்களா? இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பயோஸ்பார்ஜிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது இன்சிட்டு ரீமெடியேஷன் ப்ராசஸ் தான். இட் சப்ளைஸ் ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு கண்டாமினன்ட் சாயில்ஸ் டு ப்ரமோட் ஏரோபிக் பயோடீக்ரேடேஷன் ஆஃப் கண்டாமினன்ட்ஸ் பை இண்டிஜினஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இது ரிலேட்டடான டேர்ம்னால பயோஸ்பார்ஜிங் அப்படின்னா என்னென்னு பார்த்து வச்சுருந்தேன். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு இதில் பார்த்துக்கோங்க கீழே பிடிஎஃப்பில். ஓகேவா? ஓகே, ஆன்சர் மார்க் பண்ணிட்டோமா? பண்ணியாச்சு. 89. Consider the following pollutants. Which of the above given pollutants are released during pollution of steel? ஓகேவா? நமக்கான ஃபேவரட் ஏரியா வந்துருச்சா? இதுக்கு ஆன்சர் என்னவாக இருக்க முடியும்? நிறைய டைம் பார்த்தாச்சு, எல்லாமே பொல்யூட்டண்ட்டாக தான் இருக்கும். டி. ஓகே, அதுக்கு அடுத்தது 90. கோம்ஃபோனேமா ராஜகுரு இஸ் recently seen in news type of. ஓகேவா? இந்த கொஷினை படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த கொஷினை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. இதுக்கு ஆப்ஷன் ஏ
இந்த மாதிரி கொஷின்லாம் யாரும் ரெடி ஆகவே முடியாது. கரண்ட் அஃபேர்ஸில் யாருக்காவது கண்ணில் பட்டிருந்தால் லக் இருந்தால் எழுதிக்கோங்க, இல்லைனா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி படிக்க முடியாது. 91 போலார் ஸ்ட்ராட்டோஸ்பிரிக் க்ளவுட்ஸ். ஓகே, போலார் ஸ்ட்ராட்டோஸ்பிரிக் க்ளவுட்ஸ் போலார் ரீஜன்ஸில் ஸ்ட்ராட்டோஸ்பியர் ரீஜனில் ஃபார்ம் பண்ணுற க்ளவுட்ஸ் தான் போலார் ஸ்ட்ராட்டோஸ்பிரிக் க்ளவுட்ஸ். தே ஆர் ரெடிலி ஃபார்ம்ட் இன் த எக்ஸ்ட்ரீம் கோல்டு வின்டர்ஸ் ஆஃப் அண்டார்டிக் அட்மாஸ்பியர். இது கரெக்டு தான். இதை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, போலார் வார்டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கணும். போலார் வார்டெக்ஸ்னால என்ன பண்ணுறோம், லோ ப்ரெஷர் ஏரியா, இதை ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? போலார் POL வருது, இங்கே லோ ப்ரெஷர் ஏரியா LL அப்படி வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போலார் வார்டெக்ஸ் வந்து அண்டார்டிகாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்து ஆர்டிக்காவோட அண்டார்டிகாவில் தான் ஸ்ட்ராங் அதிகம். ஏன்னா ஆர்டிக்கில் வந்து லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து அதிகம். கம்பேர் டு அண்டார்டிகா வந்து ஆர்டிக் ரீஜனில் லேண்ட் ஃபார்ம் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே போலார் வார்டெக்ஸ் வந்து அண்டார்டிகா அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அண்டார்டிகாவில் தான் போலார் வார்டெக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து போலார் ஸ்ட்ராட்டோஸ்பிரிக் க்ளவுட்ஸுங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிறதுனால ஓசோன் பொல்யூஷன் வந்து அண்டார்டிகாவில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஓசோன் ஹோல் அப்படிலாம் படிக்கிறது வந்து அண்டார்டிகாவில் தான் அது வைடன் ஆகுதுன்னு படிக்கிறோம்ல. அது காரணம் வந்து போலார் வார்டெக்ஸ் வந்து அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்டிக்கை விட. அதனால தான் வந்து அண்டார்டிகா வந்து ஓசோனோட லிங்க் பண்ணி படிக்கிறாங்க. ஓகேவா? Ozone is destroyed in Antarctica at the maximum rate during winters due to the abundance of polar stratospheric clouds. Polar stratospheric clouds வந்து ஓசோன் இதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ரேட் நடக்குது. பட் டியூரிங் வின்டர்ஸ்னு சொல்கிறாங்க. டியூரிங் வின்டர்ஸ் கிடையாது. ஓசோன் லேயரை வந்து டெப்ளீட் பண்ணுறதுல முக்கியமான ரோல் வந்து போலார் ஸ்ட்ராட்டோஸ்பிரிக் க்ளவுட்ஸுக்கு இருக்குது. பட் தட் இஸ் நாட் டியூரிங் அ வின்டர். அது வந்து ஸ்ப்ரிங் சீசனில் தான் அதிகம். ஸ்ப்ரிங் சீசனில் ஏன் அதிகம்னா வந்து ஸ்ப்ரிங் சீசனில் என்ன ஆகும்னா வந்து கீழேருந்து போகிற குளோரின் ஆட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம பொல்யூட் பண்ணுறோம்ல. இப்போ சப்போஸ் ஹைட்ரோ குளோரோ ஃப்ளோரோ கார்பன்ஸு, கார்பன் டெட்ராக்ளோரைடு டைப் படிச்சிடலாம். HCFC CCl3 அப்புறம் மெத்தில் புரோமைடு, இந்த மாதிரி சில பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ். இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஸ்ப்ரிங் சீசன் அப்போது இதெல்லாம் மேலே போகுது, ஸ்ட்ராட்டோஸ்பியர் வரைக்கும் கேரி ஆகி போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கிற ஓசோன் லேயரை போய் தொடும்போது என்ன ஆகுது. இப்போ சப்போஸ் CCl3 இருக்குன்னு வைங்களேன், இது வந்து போய் அந்த ஓசோன் லேயரை தொடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அந்த O3 இருக்கிற ஃபார்முலா வந்து O2+O அப்படின்னு மாறுது. இங்கே இருக்கிற குளோரின் ஆட்டம் இருக்குல்ல, இங்கே 3 குளோரின் ஆட்டம் இருக்குது. இதில் இருக்கிற ஒரு குளோரின் ஆட்டம் என்ன பண்ணோம், O3யில் இருக்கிற 3 ஆக்சிஜன் ஆட்டமில் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமை சேர்த்துக்கும், ClO அப்படின்னு மாறிடும். ClO+O2 அந்த மாதிரி மாறிடும். அப்படி மாறும்போது என்ன ஆகுது, O3ங்கிற ரீஜியன் ஜோன் வந்து அடி வாங்குது. கரெக்டாக? ஏன்னா O3 தான் பிரிஞ்சு போகுது. நான் எழுதுகிறேன் பாருங்கள். ClO அப்படின்னு மாறுது ப்ளஸ் O2 இப்படி மாறிடுது. O3ன்னு இருக்கிறது வந்து ClO+O2 அப்படின்னு மாறுது. ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூலும் ஒரு ஆக்சிஜன் குளோரின் ஆக்சைடு இப்படி மாறுறதுனால என்ன ஆகுது, ஆக்சிஜன் ஓசோன் லேயர் வந்து அடி வாங்குது. அது வந்து ஸ்ப்ரிங் சீசனில் தான் அதிகமாக நடக்குது. ஸோ இங்கே வின்டர்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ஓகேவா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரைட்னா A, one only. Okay. With reference to food chains, consider the following statements. All food chains begin with autotrophs. இது தப்பு. ஆல்னு இருக்குது, காஷன் வேர்டு. டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் நம்ம பார்த்துருப்போம்ல, அது வந்து பிகின்ஸ் வித் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் ஒன்று இருக்குது. அது வந்து பிகினிங்கே வந்து இந்த மாதிரி சாப்ரோஃபைட்ஸு டீகம்போசர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும். எல்லாமே ஆட்டோட்ராஃப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இன் அன் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் இஸ் த மேஜர் கண்டக்ட் ஃபார் எனர்ஜி ஃப்ளோ ஆஸ் கிரேசிங் ஃபுட் செயின் இஸ் டோட்டலி ஆப்சென்ட். இது ரெண்டுமே தப்பு. அப்படியே வந்து அக்வாட்டிக் சிஸ்டமில் வந்து மேஜர் கண்டக்ட் ஃபார் எனர்ஜி ஃப்ளோ வந்து கிரேசிங் ஃபுட் செயின் தான். ஓகேங்களா? இப்போ அக்வாட்டிக்னா AQன்னு போடுறேன். AQவில் வந்து கிரேசிங் ஃபுட் செயின் தான் பேசிக்கு. டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம்க்கு வந்து தான் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமோட பேசிக் கண்டக்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ளோ டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் இது கிரேசிங் ஃபுட் செயின். டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமில் தான் வந்து டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின் தான் வந்து மேஜர் கண்டக்ட் ஃபார் எனர்ஜி ஃப்ளோ. இது அப்படியே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு,
தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். சாப்ரோட்ராஃப்னா ஒன்றும் இல்லை, டெட்ரிட்டஸ். அதுதான், அதாவது டெட் ஆர்கானிசமில் ஃபீட் பண்ணி வாழ்கிற ஆர்கானிசம்ஸ் அதுதான் சாப்ரோட்ராஃப் ஃபார்ம் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் டெட்ரிட்டஸ் ஃபுட் செயின். கரெக்டு தான். டெட்ரிட்டஸ் ஃபுட் செயினை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிற ஃபஸ்ட் லெவலே சாப்ரோட்ராஃப் தான். இது கரெக்டு. ஆப்ஷன் 3 ஒன்லி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபுட் செயின், ஃபுட் வெப் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 93. Consider the following compounds: chlorofluorocarbons, hydrochlorofluorocarbons, methyl bromide, hydrofluorocarbons. How many of the compounds given above are ozone depleting? ஓகேவா? இப்போ நீங்கள் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் பற்றி படிச்சிருப்பீங்கள்ல. மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் இது வந்து ரொம்ப சக்ஸஸான ப்ரோட்டோக்கால் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா. இது எதுக்குன்னா ஓசோன் டெப்ளீட்டிங் சப்ஸ்டான்சஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரொடக்ஷன் யூஸை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்கால் படி பார்த்திங்கன்னா இந்த மேலே சொன்ன 1, 2, 3 இந்த 3 கெமிக்கல்ஸுக்குமே வந்து தடை விதிச்சிருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு அதை ஃபேஸ் அவுட் பண்ணுறது கொஞ்சம் அதிக டைம்லைன் கொடுத்துருக்காங்க. டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் சீக்கிரமே ஃபேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. இந்த ப்ரோட்டோக்கால் என்ன ஆல்டர்னேட் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ஓசோன் டெப்ளீட்டிங்காக இருக்குது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஹெச்எஃப்சி ஹைட்ரோஃப்ளூரோகார்பன்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரோட்டோக்கால் சஜஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ ஹெச்எஃப்சி வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறதுனால ஹெச்எஃப்சி வந்து ஓசோன் டெப்ளீட்டிங் கிடையாது. பட் இருந்தாலுமே இது வந்து இட் இஸ் அ பொட்டன்ட் க்ரீன் ஹவுஸ் கேஸ் பட் வந்து ஓசோன் டெப்ளீட்டிங் கிடையாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஒன்லி 3. ஓகேவா? அப்புறம் கிகாலி அமெண்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு 2016 ஒன்று வந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்னென்னு பாருங்கள். கிகாலி அமெண்ட்மெண்ட் டு மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால்னு ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா 2048 இந்த ஹெச்எஃப்சியுமே வந்து நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? 94. Which of the following are the methods of carbon sequestration? கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் என்னென்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம பொல்யூட் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம வெளியே போயிட்டே இருக்குது. க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து அதிகமாக போயிட்டு குளோபல் வார்மிங்லாம் இருக்கிறதுனால நம்ம சொல்யூஷனாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். அதாவது வெளியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை வந்து நம்ம வந்து உள்ள அட்மாஸ்ஃபியர்லேருந்து எடுத்து வேறு இடத்துல பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். அயன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் ஓஷன் வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் தான். கரெக்டு தான். இது வந்து ஓஷனில் இதுக்கு மேலே அயன் பார்ட்டிகிள்ஸ்லாம் தூவி விட்டிங்கன்னா அது கார்பனை வந்து இன்னும் நிறைய அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். இது ஒன்று கரெக்டு தான். சப்டெரேனியன் இன்ஜெக்ஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கார்பன் டை ஆக்சைடை பைப்லைன் மூலமாக கேப்சர் பண்ணி டீப் சீக்குள்ளே போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது, இதுவும் கரெக்டு தான். க்ரோயிங் சீவீட்ஸ், இதுவும் கரெக்டு தான். ஏன்னா வந்து கெல்ப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாரஸ்ட்டில் வந்து ஓஷன்ஸில் வந்து நீங்கள் வளர்த்துட்டிங்கன்னா இட் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? வெட்லேண்ட் ரீஸ்டோரேஷன். வெட்லேண்ட் வந்து நல்ல மிகப்பெரிய ஒரு கார்பன் சிங்க் ஆஃப் த வேர்ல்டு. வெட்லேண்ட்ஸ் அண்டு இதெல்லாம் வந்து மேங்க்ரோவ்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். இது 4மே வந்து கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனுக்கான டெக்னிக்ஸ் தான். இது பேசிக் கொஷின் தான். 1, 2, 3, 4. ஓகே. 95. Consider the following types of ecological pyramids. How many of the pyramids given above can never be inverted? Okay. நம்பர் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கலாம். ஓகே. இது கிராஸ்லேண்ட் ஈக்கோசிஸ்டம்லேயே பார்த்துருக்கோம். இப்போது கிராஸை விட ட்ரீஸ் அதிகமாக இருக்கலாம் சில ஈக்கோசிஸ்டமில். இது நம்பர் வந்து அதிகமாக இருக்கலாம், தப்பு இல்லை. அடுத்தது வந்து பிரமிட் ஆஃப் பயோமாஸ் வந்து ஒரு ஆர்கானிக் மாஸ். சப்போஸ் இப்போ சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் விட ஒரு ப்ளூ வேலோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பிரமிட் ஆஃப் பயோமாஸ் வந்து ட்ராபிக் லெவல் மேலே போக போக மேலே இருக்கிறது அதிகமாக கூட இருக்கலாம். ஓகேவா? பிரமிட் ஆஃப் எனர்ஜி வந்து எப்பவுமே இன்வெர்ட்டடாக இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து 10% ரூல் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம்ல. அதுபடி பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கானிசம் வந்து இன்னொரு ஆர்கானிசம்மை சாப்பிடுது. சப்போஸ் வந்து ஒரு புல்லை வந்து ஒரு ஆடு சாப்பிடுது, ஒரு ஆடை வந்து ஒரு புலி சாப்பிடுது அப்படின்னா வந்து ஒரு டிராஃபிக் லெவலில் இன்னொரு டிராஃபிக் லெவலுக்கு 10% ஆஃப் எனர்ஜி தான் வந்து டிரான்ஸ்மிட்டே ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து எனர்ஜி வந்து குறைஞ்சி தான் போகுது. ஸோ 10% ரூல் இதை நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின் போட்டுக்கலாம். பிரமிட் ஆஃப் எனர்ஜி வந்து மேலே இருக்கிறதுக்கு அதிகமாகவும் கீழே இருக்கிறதுக்கு கம்மியாகவும் ஒன்று இருக்கவே முடியாது. கீழே இருக்கிறது தான் அதிகமாகும், மேலே இருக்கிறதுக்கு அதோட 10% தான் போகும், அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு அதோட 10% தான் போகும். ஸோ பிரமிட் ஆஃப் எனர்ஜி கேன் நெவர் பி இன்வெர்ட்டட். ஓகேவா? இது பேசிக் கொஷின் தான். ஒன்லி 1. ஓகேவா? 96 போயிடலாம்.
Consider the following nutrient cycles: nitrogen cycle, sulfur cycle, carbon cycle, phosphorus cycle. How many of the above are gaseous nutrient cycle? Okay, nitrogen வந்து ப்ரிடாமினண்ட்டாக கேஷியஸ் தான். சல்ஃபரும் வந்து செலிமெண்ட்டும் இருக்குது, கேஷியஸும் இருக்குது. கொஷின் வந்து கேஷியஸ் ஹவு மெனி ஆஃப் த பவர் கேஷியஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சல்ஃபரும் கேஷியஸ் தானே, அதுலேயும் கேஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணோம். அப்புறம் கார்பன் சைக்கிள். ஃபாஸ்பரஸ் வந்து கேஷியஸ் கிடையவே கிடையாது, அதில் செடிமெண்ட்ரி இது மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் ஒன்லி 3. 97. Which of the following statements best describes chemical oxygen demand of water body? Biological oxygen demand பார்த்துருப்போம், அது வந்து ஆர்கானிக் இது மட்டும் தான். பயாலஜிக்கல்னு வந்தால் ஆர்கானிக் மட்டும் தான். பட் இங்கே கெமிக்கல்னு வந்துருக்குது. ஆர்கானிக் ப்ளஸ் இன்ஆர்கானிக் ரெண்டு காம்பவுண்ட்ஸையும் ஆக்சிடைஸ் அதாவது டீகம்போஸ் பண்ணும்போது எவ்வளோ கெமிக்கல் இது வந்து தேவைப்படுது, ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் வந்து கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டு. ஓகே, ஆர்கானிக் இன்ஆர்கானிக் ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து COD. ஓகேவா? இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் மைக்ரோ ஆர்கானிக்ஸ் ரெக்கட் பிரேக் டவுன் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். இங்கே ஆர்கானிக் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ இது என்னவாக இருக்கும், இது BODயோட டெஃபினிஷன், COD கிடையாது. ஓகேவா? இட் இஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் ரெக்கட் பிரேக் டவுன் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஓகே, இதுதான் COD, இதுதான் கரெக்டு. இட் இஸ் அ மெஷர் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இன் த வாட்டர். இது வந்து ஆக்சிஜன் டிசால்வபிள் இது வந்து அவைலபிள் ஆக்சிஜன் இந்த ரிவர். இது வேறு, இது வந்து பொல்யூஷன் இல்லாத போது ஒரு இடத்துல வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்க மெஷர் பண்ணுறது. இது வேறு. மெஷர் ஆஃப் டர்பிடிட்டி ஆஃப் த வாட்டர் இது கிடையாது, ஈஸியாக சொல்லிடலாம். ஆர்கானிக் ப்ளஸ் இன்ஆர்கானிக்னா COD. ஓகே. 98. வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ஆல்ரெடி பார்த்தது ரிப்பீட்டாக இருக்குது. இட்ஸ் அ ப்ரொடெக்டட் ஏரியா வேர் ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் ஆர் என்கரேஜ் டு ப்ரீட் இன் ஹியூமன் கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்ஸ் வித் கரெக்ட் தான், ஹியூமன் கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்ஸ் தான் இது. ஓகேவா? Human activities like harvesting or timber collection of minor forest products and private ownership rights are allowed. இது கரெக்டு தான். நேஷ்னல் பார்க்கில் தான் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். கோர் ஏரியாவில் நாட் அலவுடு. பட் வந்து வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் வந்து தே ஆர் அலவுட் வித் த பர்மிஷன் ஆஃப் யார், ஸ்டேட் வைல்ட் லைஃப் வார்டன், ஸ்டேட் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன், சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன். ஓகேங்களா? அவரோட பர்மிஷன் மூலமாக இதை பண்ணலாம் நம்ம. அதாவது டிம்பர் கலெக்ஷனு, மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் கலெக்ஷனு, ப்ரைவேட் ஓனர்ஷிப் ரைட்ஸ்லாம் வந்து ஸ்டேட் வைல்ட் லைஃப் வார்டன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து C, both 1 and 2. Consider the following pairs. Type of biodiversity: alpha, beta, gamma. ஓகே, எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஆல்ஃபானா வந்து ஸ்பீசிஸ் ரிச்னஸ் என்ன பர்டிகுலர் ஈகோசிஸ்டம், இது கரெக்டு தான். பீட்டா டைவர்சிட்டினா வந்து பிட்வீன் ஈகோசிஸ்டம். பீட்டானா பிட்வீன் அப்படி ஞாபகம் வச்சுவாங்க, BET அதோட இங்கே கொடுத்துருக்காங்க. காமா டைவர்சிட்டினா டோட்டல் பயோடைவர்சிட்டி ஆஃப் என்டையர் ரீஜன். காமா தான் வந்து வைடஸ்ட் டேர்மு, அது வந்து என்டையர் ரீஜன். இது ரெண்டும் மாற்றி மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து which of the following are correctly matched தானே கேட்டிருக்காங்க. ஒன்லி ஒன். சம்டைம்ஸ் இங்கே இன்கரெக்ட்லி மேட்ச்லாம் கேட்டிருப்பாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். With reference to the radioactive pollution, consider the following statements. Okay, radioactive waste can be in gaseous, liquid, solid, and can vary in their level of radioactivity. Correct தான், கரெக்டு. ரேடியோஆக்டிவ் வேஸ்ட் கேன் ரிமைன் ரேடியோஆக்டிவ் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் டு 100,000 ஆஃப் இயர்ஸ். ஆமாம், போபால் கேஸ் ட்ராஜடி, சாரி அது ரேடியோஆக்டிவ் கிடையாது. பட் ஜப்பானில் இந்த மாதிரி ரேடியோஆக்டிவ் ஆக்சிடென்ட்டு, ஃபுகுஷிமா டிசாஸ்டரு, அப்புறம் செர்னாபில், இந்த மாதிரி சில ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேடியோஆக்டிவ் வேஸ்ட்டோட இம்பேக்ட் வந்து இன்னும் 100 இயர்ஸ் கழிச்சு கூட அது இருக்கும். சில ரேடியோஆக்டிவ் வேஸ்ட்டோட இது வந்து ஷார்ட் லைஃப் ஸ்பேனாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடும். ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான், போத் 1 and 2. ஓகே, ரொம்ப நேரம் போயிடுச்சு. நான் சொன்ன ஸ்டேட்டில் சொன்ன 2 கிலோமீட்டர் மாதிரி 2 hours தாண்டி ரொம்ப நேரம் போயிட்டோம். பட் வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து ஷேர் பண்ணனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் வந்து இது புக்கில் படிச்சுட்டு மார்க் வருது வரலன்னு சொல்கிற மாதிரியான சப்ஜெக்ட் வந்து என்விரான்மெண்ட் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக்கு, டெஸ்ட் சீரீஸு, குவிக் ரிவிஷன் மெட்டீரியலு, அப்புறம் ப்ராக்டிஸ், காமன் சென்ஸு, இது எல்லாத்தையும் போக நிறைய கொஷின் தப்பு தான் ஆகும். மேக்ஸிமம் 70 to 80% கொஷின்ஸ் வந்து ரைட் ஆகிறது தான் நம்ம கையில் இருக்குது. டோட்டலி பிளாங்காக இருக்கிற கொஷினை பெட்டரை வந்து நமக்கு விட தெரியணும், கரெக்டாக சூஸ் பண்ணி. ஓகேங்களா? லாஜிக்கல் ஒரு கொஷினை பார்த்து பேனிக் ஆகி
தப்பு பண்ணிடக்கூடாது. இன்னொரு இது வந்து ஓவர் திங்க்கும் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? என்விரான்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் சப்ஜெக்டாக பாருங்கள். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும் இது ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருக்கும். படித்து முடிச்சாச்சுங்கிற ப்ராசஸ் வரவே வராது. ஓகேங்களா? டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வர ஆன்சரு, அனாலிசிஸ், ஆப்ஷன்ஸு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பிவைக்யூஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன்ல. ஒரு பிவைக்யூ இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இந்த கொஷின் இருக்குன்னு வைங்க. இந்த கொஷினை நான் காப்பி பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நிறைய அகாடமியோடது வருது. மோஸ்ட்லி இந்த டெஸ்ட் புக் நல்லாயிருக்கு நான் பார்த்த வரைக்கும். இல்லைனா ஃபோரம் ஐஎஸோட நல்லாயிருக்கு. இது போக நீங்கள் எக்ஸாம் ரோபோட்டு அப்புறம் நிறைய அகாடமிஸ் வந்து இதை கம்பைலேஷன் பண்ணி பிடிஎஃபாக கூட போட்டிருக்காங்க சொல்யூஷனோட. அதில் கூட படிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக இப்போது ஆன்லைனில் இதை பேஸ்ட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஃபானான் இருக்குல்ல, இதை 3 பற்றி தெரியணுமா நமக்கு. மோஸ்ட் ஆக்டிவ் ஆஃப்டர் சன்செட் இவங்களே மோஸ்ட்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதை பற்றியும். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பிவைக்யூஸ் அனாலிசிஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆன்சரை தெரிஞ்சுக்கிறது போக அந்த ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து அவங்க வேர்ட் ஃபார்மேஷன் இருக்குல்ல, அப்போ நான் சொன்னேன்ல ஒன்லி 2 ஒன்லி 5 இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஒரு கொஷினை பார்க்கும்போது மோஸ்ட்லி இதை ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்த உடனே யூபிஎஸ்சி வந்து இந்த கொஷினில் தப்பு வச்சுருப்பானா, நம்ம மாற்றுறதுக்கான ஒரு ஃபேக்ட் வச்சுருக்கானாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேர்டு கொஷின் ஃபார்மேஷன் பேட்டர்ன்லேருந்து ஆரம்பித்து எந்த ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி ரைட் ஆகுது, ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி இருந்தால் மோஸ்ட் லைக்லி அது ரைட்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா, இந்த மாதிரி நான் சொன்னேன்ல காஷன் வேர்ட்ஸ் சம்மு, ஆறு, சம்மு, ஒன்லி, நன்னு, ஆல் இந்த மாதிரி சில கீவேர்ட்ஸ்லாம் வந்தாலே வந்து ரொம்ப காஷனாக இருக்கணும். யூபிஎஸ்சி அந்த மாதிரி இதிலலாம் என்ன ஆன்சர் வைக்கிறான்னு செக் பண்ணுங்கள். ஸ்வாப் கொஷின்ஸ் இல்லை வரும். ஒரு இதோட டெஃபினிஷனை பின்னாடி கொடுத்துருப்பான், பின்னாடி இருக்கிற முன்னாடி கொடுத்துட்டு இதுதான் அதுவான்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுமே இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொஷினில் வந்து 3 இது இருக்கா, 3 பற்றியுமே வந்து இவங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆப்ஷனையும் கரெக்டான ஆப்ஷனை தாண்டி தப்பான ஆப்ஷனை பற்றியுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வெப்சைட்டில் படிக்கிறீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிவைக்யூஸை வந்து ரொம்ப ஹோலிஸ்டிக்காக நீங்கள் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களை கிளியர் பண்ணிடும். கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். நீங்கள் உங்களை தடுக்கவே முடியாது. பிவைக்யூஸை வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களை யாராலையுமே கிளியர் பண்ணுறது தடுக்க முடியாது. நம்ம இப்போ பண்ணுற ஆன்சர் கீ அப்புறம் இதெல்லாமே வந்து சும்மா உங்களோட ப்ராக்டிஸுக்கு டைமுக்குள்ளே எக்ஸாம் முடிக்கிறீங்களா, அப்புறம் வந்து எவ்வளோ அட்டன் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம டெஸ்ட் சீரீஸ்லாம் அட்டன் பண்ணுறோம். மற்றபடி வந்து பிவைக்யூஸ் தான் வந்து நீங்கள் ஹோலிஸ்டிக்காக வந்து நீங்கள் உங்கள் புக்கை மாதிரி படித்து கவர் பண்ண வேண்டியது பிவைக்யூஸ் தான். அதை கடைசி நேரத்தில் பார்த்துக்கலான்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் கரெக்டான டைமு. இப்போ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 7 to 8 years பண்ணுங்கள். மினிமம் 4 yearsஆவது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு ஹோல்டு கிடைக்கும். இப்போ சப்போஸ் வந்து இப்போ இந்த கொஷின் படிக்கிறேன்னு வைங்களேன், இந்த கொஷினில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விடக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குது. சப்போஸ் வந்து யூபிஎஸ்சி வந்து WHO ஏர் லிமிட்ஸை பற்றி கேட்குறான்னா நீங்கள் அதை சுற்றி இந்த 24 hours வந்து PM 2.5 பற்றி கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் மேலே நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை பற்றியும் என்ன கேட்டிருக்காங்க, இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் பிவைக்யூ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சம் ஆக்சைட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் சம் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு. இப்போ சப்போஸ் நாளைக்கு யூபிஎஸ்சி வந்து நானோ பார்ட்டிகல்ஸை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னா இந்த எலிமெண்ட்டில் ஏதாவது ஒரு பேரை கேட்டு இதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பிவைக்யூ அனலைஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி தான் கொஞ்சம் டீப்பாக போனனால டைம் ஆகிடுச்சு உங்களுக்கு. இது போக நம்ம அப்ரோச்சையும் சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா எடுத்துக்கலாம். பட் இல்லைனா நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பேட்டர்ன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் பிவைக்யூவோட இம்பார்ட்டன்ஸு. இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருங்க. 2 to 3 times பிவைக்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அனலைசைஸ் பண்ணுங்கள். பட் பிவைக்யூஸை பார்த்துட்டு இந்த ஏரியா இம்பார்ட்டண்ட் இல்லை, கம்மி கேள்வி தான் கேட்டிருக்காங்க, இதை நம்ம கொஞ்சம் படித்தா போதுங்கிற முடிவுக்கு தயவு செஞ்சு வர வேண்டாம். தே ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் எவ்ரி டாபிக். யூபிஎஸ்சி இந்த வருஷம் ஃபோக்கஸ் காட்டாத ஒரு ஏரியாவை அடுத்த வருஷம் ஃபோக்கஸ் காட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எதையுமே வந்து லேஸாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேங்களா? என்வைர்மெண்ட்டோட வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இயர் டு இயர் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் இன் அ டிக்ளைனிங் ஃபேஸ். அதிகமாகிட்டே தான் போகுது. என்விரான்மெண்ட் ஜியாகிரஃபியில் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் போகுது. அப்புறம் மெயின்ஸுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன்ல,